வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? ரிப்ளை பண்ணுங்க. எல்லாமே ஓகேவா? போர்டு விசிபிளா இருக்கா? கிளியரா? எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் கமலக்கண்ணன். குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங் ஃபவாஸ். ஹாப்பி மார்னிங். எஸ், ஹாய் ஹாய் ஹரிதா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் ஹரிஹரன், அக்ஷயா, ஷஹானா. எஸ், ஃபாத்திமா. குட் மார்னிங். சுபலக்ஷ்மி, தமிழரசி. எஸ் எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். பிரீத்திராய். எஸ், குட் மார்னிங். காமராஜ், குட் மார்னிங். குட் மார்னிங். ஜெயலக்ஷ்மி. எஸ் எஸ், வெரி குட். நிறைய பேர் ஆக்டிவா இருக்கீங்க. பியாரியா. எஸ், குட் மார்னிங். பிரீத்து. எஸ், வெரி குட் வெரி குட். அனன்யா, குட் மார்னிங். குட் மார்னிங். எஸ், எம்பிஎஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். சம்ரிதா. எஸ் எஸ், குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் எவ்ரி ஒன். எஸ், வெரி குட் வெரி குட். எல்லாரும் ஆக்டிவா இருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களா? இன்னைக்கு செஷன் சூப்பராக போக போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம சாம்பிள் கொஸ்டின் பேப்பருடைய கண்டினியூஷன் அந்த சீரீஸாக பார்க்க போகிறோம். அப் டு 3 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இப்போ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 4 நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. எஸ், உங்கள் நேமா சடனாக எனக்கு ஞாபகம் வரல, அதனால தான் நான் எம்பிஎஸ்னே சொல்லியிருந்தேன். ஐ திங்க் நேற்று நீங்கள் ரிமைண்ட் பண்ணியிருந்தீங்க, சொல்லியிருந்தீங்க. ஐ திங்க் ஹரிணியா? ஐ ஹோப் கன்ஃபார்மாக சொல்லுங்கள். ஹரிணி தானே உங்கள் நேம் சொன்னீங்க நேற்று? ஓகே. எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் நிர்மலா. காயத்ரி, குட் மார்னிங். எஸ், ரைட் ரைட். மோனிஷாவா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப முக்கியமான அப்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு. ரீநீட் இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம், எல்லாருக்கும் தெரியும். கமிங் 21 ரீநீட் போர்டு இது எக்ஸாம் எழுத போகிறீங்க, ரீநீட் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி மாக் டெஸ்ட் நம்ம ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தேன். நான் தெளிவாக அதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ திரும்பவும் அதை ரிமைண்ட் பண்ணுறேன். ரீநீட் மாக் டெஸ்ட் 13th June 2026, டைம் 2 to 5 PM. நீங்கள் வேதாந்து நியரஸ்ட் சென்டர் உங்களுக்கு எங்கே இருக்கோ, உங்களுடைய ரீஜனுக்கு எங்கே நியரஸ்ட் வேதாந்து சென்டர் இருக்குதோ நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீயாக எழுதலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃப்ரீ மாக் டெஸ்ட்டு தயவு செஞ்சு எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருந்தேன், மார்க் டெஸ்ட் எவ்வளோ முக்கியம், ப்ரீ மார்க் டெஸ்ட் எவ்வளோ ஹெல்ப் பண்ணும், மார்க் நிறைய பூஸ்ட் பண்ணுறதுக்கு, நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். இன்னும் நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கிறோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மார்க் டெஸ்ட் இருக்கும். இன்னொன்று அந்த என்விரான்மெண்ட், அந்த செட்டப் இருக்கு இல்லையா, அந்த 3 hours எக்ஸாம், அந்த என்விரான்மெண்ட், அந்த ஆம்பியன்ஸ் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் எழுதும்போது. ப்ளஸ் கொஸ்டின் பேப்பரும் அந்த நீட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கும். அந்த நீட் பேட்டர்னில், அந்த ஸ்டாண்டர்டில் குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி டெஸ்ட் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். சரியா? எஸ், எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இன்னும் யாரெல்லாம் பண்ணல, யாரும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, எந்த சென்டர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் நம்ம பசங்க எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், எந்தெந்த சென்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ரீஜியன் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், முகப்பேர், சொக்கிக்குளம், காலவாசல், இது எல்லாமே மெயின் ரீஜன். ஃபர்ஸ்ட் ஃபியூ முக்கியமாக இருக்கிறது எல்லாமே சென்னை ரீஜியன். அதுக்கப்புறம் இது மதுரை 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அழகர்கோவில் மதுரை, தில்லை நகர் திருச்சி, கே நகர் திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹொசூர், இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்கு. ஆஃப்லைனில் நீங்கள் போயிட்டு இந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? எஸ், தமிழரசி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. எஸ், வெரி குட். இன்னும் யாராவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் திரும்ப திரும்ப ரொம்ப முக்கியம். அதுவும் உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, நல்லா போய் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறாங்க. மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு டெஸ்ட் எந்த காரணத்தை கொண்டும் ரீசன் எதுவும் சொல்லாதீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். இதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த லிங்க் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை ஆல்ரெடி புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டிகுலராக தேவைப்படுவது. சிஹியர் இப்போ நம்மளோட லைவ் போயிட்டு இருக்கு இல்லையா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு பிக்கெஸ்ட் ரீநீட் மார்க் டெஸ்ட் தெரியுதா? ரிஜிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு பிக்கெஸ்ட் ரீநீட் மார்க் டெஸ்ட், இதை
இந்த பேஜ் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சென்டரை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது உங்களுடைய சாய்ஸு. உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்குதோ அந்த நியரஸ்ட்டு வேதாந்த் லேர்னிங் சென்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ 13th முடிச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற டேஸில் இன்னும் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. ஒரு செல்ஃப் அனாலிசிஸுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, எஸ், ரைட். கொஸ்டின் போயிடலாமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இன்னைக்கு ரெடி? டக்குன்னு ஃபயரை போடுங்க எல்லாரும். கமான் கமான், ஃபாஸ்டா நிறைய ஃபயரை போட்டு விடுங்க. ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து ஒரு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ற அந்த மைண்ட் செட்ல இருங்க. எஸ், வீக் குவிஸா? வீக் குவிஸ் வந்துட்டு நம்ம இன்னும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் வைப்போம். இப்போ என்ன 12:15 வில் ஸ்டார்ட் வீக் குவிஸ். 12:15 ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? எஸ், கமான் கமான், போடுங்க போடுங்க, ஃபயரை போடுங்க. மோட்டிவேஷன், உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப ஒரு என்கேஜிங்கான கொஸ்டினாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருங்க. ரைட், போலாமா? எஸ், வெரி குட் வெரி குட், கமான். எஸ், இதுதான் இன்னைக்கு கொஸ்டின் பேப்பருடைய முதல் கொஸ்டின். முதல் கேள்வி இதுதான். Find out the answer for this question. A system as shown in figure is in equilibrium and is at rest. The spring and the string are massless னு சொல்லிட்டாங்க. Now the string is cut. The acceleration of masses 2m and m just after the string is cut will be அப்படின்னு என்ன கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் புரியுதான்னு பாருங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்றதை பாருங்க. ஆன்சர் என்ன வரும்? ட்ரை பண்ணிட்டீங்களா? டியா? நிறைய பேர் டி போட்டிருக்கீங்களா? அப்படியா? ஆஹா, சரி வாங்க செக் பண்ணிடலாம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்ன்றதை நல்லா பாருங்க. இதை நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? இந்த 2 மாசம் சேர்ந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்குது. இதை கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 கேஸா எடுக்கலாம். எப்படி எடுத்துப்போம்? கட் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்? பிஃபோர் கட், ஆஃப்டர் கட்னு எடுத்துப்போம், நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி. பிஃபோர் கட்டுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கோடைய ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும்? ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும்? இந்த ஸ்ப்ரிங் எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும், இதனுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். கரெக்டா? இதனுடைய மாஸ் இன்டு கிராவிட்டி, இதனுடைய வெயிட் எவ்வளவு இருந்துச்சோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். அப்ப ஸ்ப்ரிங் எக்ஸ்பேண்ட் ஆன அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும்? இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும். அதாவது இந்த 2 மாஸ் 2m + m. அப்ப நெட் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? டோட்டல் மாஸ் 3m இன்டு கிராவிட்டி g, மாஸ் இன்டு கிராவிட்டி, மொத்த மாஸ் எவ்வளவு? 3m. ஸோ அப்ப நெட் ஃபோர்ஸ் வந்துட்டு 3m இன்டு கிராவிட்டி. இதான் வந்துட்டு கட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ப்ரிங்கோடைய ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கோ அந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதுல கட்டின மாஸ் எவ்வளவு வெயிட் இருக்குதோ அந்த வெயிட் எவ்வளவு எக்ஸ்பேண்ட், கிராவிட்டி எந்த அளவுக்கு அதை பிடிச்சி புல் பண்ணிருக்குதோ அதுக்கு ஈக்குவலா இருந்திருக்கும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். இதுதான் பிஃபோர் கட். கரெக்டா? ஆஃப்டர் கட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? ஆஃப்டர் கட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க கிளியரா. செகண்ட் இந்த எம் மட்டும் கட் பண்றாங்க. அப்போ லிசன், இந்த சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுங்க. டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் என்ன பண்ணணும் அப்படின்றது, என்ன நடக்கும்ன்றது ஈஸியா நீங்க வியூ பண்ண முடியும். இப்போ இதை தான் ஆக்சுவலா இப்போ கட், இது வந்து இனிஷியலா இப்போ இப்படி இருந்திருக்கு. கரெக்டா? இப்போ இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்ப்ரிங் ஆக்சுவலா என்ன ஆகும்? இந்த ஸ்ப்ரிங் இந்த 2m மாஸ் கொஞ்சம் தூரம் டாப் அப்போர்ட்ல போக ஆரம்பிக்குமா? இதோட ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். 2m மாஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சிலரேஷன் மேல போக ஆரம்பிக்கும். இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாஸ் எப்படி போகும்? m எப்படி போகும்? டவுன்வர்ட்ல போகும். இதோட ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்கும். டயக்ராம் கரெக்டா புரியுதான்னு பாருங்க. நீங்க அந்த
2m கட் பண்ண உடனே ஸ்ப்ரிங் ஆக்சுவலா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குது. ஒரு வெயிட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வெயிட் குறையுது இல்லையா, ஸ்ப்ரிங் என்ன ஆகும், கொஞ்சம் மேலே போகும். ஏன்னா அந்த வெயிட்னால தான் டவுன்வோர்டு வந்துருது. ஏன்னா கிராவிட்டி புல் பண்ணதுனால டவுன் வந்தது. ஒரு மாசம் கட் பண்ணதுனால இப்போ என்ன ஆகும், வெயிட் குறைஞ்சதுனால ஸ்ப்ரிங்கோடைய ஃபோர்ஸ் மேலே போகும், மேலே போக ஆரம்பிக்கும். அப்போ இதனுடைய ஆக்சலரேஷன் மேலே இருக்கும், இதோட ஆக்சலரேஷன் கீழே இருக்கும். கரெக்டா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆன ஆக்சலரேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே எவ்வளோ ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆயிருக்கும், இந்த எம் மாஸ்ல மட்டும், இந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு மட்டும் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை நெட் மாஸா, force equal to F equal to ma na acceleration equal to what? F by m. Correct? அப்ப இங்க F எதுக்கு ஈக்குவல், ஒரே ஒரு மாஸ் m, m into g க்கு ஈக்குவல். அப்போ m into g divided by m. இத கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், g ன்னு கிடைக்கும். அப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் மாஸ் டவுன்வர்ட்ல போகும். அந்த ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், கிராவிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஃப்ரீ ஃபால், என்ன கட் பண்ணியாச்சு, இது அப்படியே ஃப்ரீயா கீழே விழும். அது நம்ம ஒர்க் அவுட் பண்ற அவசியமும் கிடையாது, டைரக்டாக சொல்ல முடியும். பட் எனிவே அந்த லாஜிக் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டுருக்கிறேன். ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு எஃப் பை எம்னு வரும். கரெக்டா? அப்ப எம்ஜி பை எம், எம்எம் கேன்சல் ஆனா ஆக்சிலரேஷன் ஜிக்கு ஈக்குவல் டவுன்வர்ட்ல இருக்கும். எது, செகண்ட் மாஸ். அப்போ ஆப்ஷன்ல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ செகண்ட் மாஸோட கிராவிட்டி ஜி, இது வந்து ஜி, அதுக்கப்புறம் இது டவுன்வர்ட்ல இருக்கும். செகண்ட் அந்த ஸ்மால் எம் வந்துட்டு ஜி டவுன்வர்ட்ஸ், இதுலயும் டவுன்வர்ட்ஸ், எல்லாத்துலயுமே டவுன்வர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுல. கரெக்டா? ஸோ அப்ப ஜி எதுல மட்டும்தான் வந்திருக்கு, ரெண்டு ஆப்ஷன்ல ஜி வந்திருக்குது. இங்க ஜி பை 2, இங்க 2g வந்திருக்கு. இது ரெண்டும் கண்டிப்பா ஆப்ஷன் கிடையாது, இது ரெண்டும் ஆன்சர் கிடையாது. மீதி இப்போ எதை கண்டுபிடிச்சாங்க நீங்க, இந்த ஆக்சிலரேஷன் என்னவா இருந்திருக்கும், இந்த ஆக்சிலரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, a2m வெக்டார் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் எவ்வளோ 2m. இதே ஃபார்முலா, இதுவும் நெட் ஃபோர்ஸ் தான், நெட் ஃபோர்ஸ் பை மாஸ். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் பை மாஸ், அப்ப டோட்டல் மாஸ். இப்போ இந்த இடத்துல 2m தான் இருக்குது. இந்த இடத்துல கட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோர்ஸ், இந்த ஸ்ப்ரிங் மேலே போயிருக்கு, அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஆகுது, இந்த ஆக்சிலரேஷன் அதனால ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அந்த ஃபோர்ஸ்னால கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ப்ரிங் மேலே போனதுனால. அப்ப நெட் ஃபோர்ஸ்ன்றது என்னன்னா, கட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த மொத்த ஃபோர்ஸ் எவ்வளவு, 3mg மைனஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் இதனால அப்போர்ட்ல போற ஃபோர்ஸ் எவ்வளவு வரும், இதுல கிராவிட்டி ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? கட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா இருந்த ஃபோர்ஸ் இதுக்கு முன்னாடி 3mg, கட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே போகுது. அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங்கோட மொத்த ஃபோர்ஸ் மைனஸ் 2mg, கிராவிட்டி இது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன இருந்திருக்கும், F is equal to 2mg இருந்திருக்கும். அந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ், மொத்த ஃபோர்ஸுக்கு இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் மூவ் ஆகுது இங்க. பை டோட்டல் மாஸ் 2m. அப்ப 3mg மைனஸ் 2mg என்ன வரும், mg பை 2m வரும். ஸோ இங்க m கேன்சல் ஆயிட்டு என்ன கிடைக்கும், g பை 2 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் மாஸோட ஆக்சலரேஷன் g பை 2 எதுல போகும், இது வந்து அப்வர்ட்ல போகும், ஃபர்ஸ்ட் ஒன்னு, இது டவுன்வர்ட்ல போகும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு புதுசா இருக்கும். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், ஃபாஸ்டா நீங்க போட்டுற முடியும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? அந்த வியூ கரெக்டா புரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணிருக்கிறேன்னு, இதை கட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஃப்ரீ ஃபால்ல விழ ஆரம்பிச்சிடும். பட் இங்க இது மேல போகும், அதே நேரத்தில் கிராவிட்டி ஃபோர்ஸ் இது கண்டிப்பா இது மேல ஆக்ட் ஆகும். முன்னாடி இருந்த மொத்த ஃபோர்ஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ் எடுத்தா அந்த டிஃபரன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் மேல போகுது. இது அந்த ஆக்சலரேஷன் நம்ம கால்குலேட் பண்றோம், நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ் ஃபார்முலா. சிம்பிள் லாஜிக், ரைட்? நெக்ஸ்ட் क्वेश्चन, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. A prism is made of a glass having refractive index √2. The angle of minimum deviation is equal to angle of prism. Then the angle of prism is அப்படின்னு கேட்டிருக்காங்க. angle of prism என்னன்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன given கொடுத்திருக்காங்க, இதுல டெல்டா m equal to a ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. angle of minimum deviation-உம் angle of prism-உம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. refractive index √2 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கேக்குறாங்க, அப்ப angle of prism a என்னவா இருந்ததுன்னு கேக்குறாங்க. நமக்கு refractive index உடைய ஃபார்முலா தெரியும், sin of del m plus a by 2 by
sin of a/2 refractive index minimum deviation கூட prism கேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. சால்வ் பண்ண என்ன வரும் இந்த கேஸுக்கு? இந்த கேஸ்க்கு என்ன வரும்? refractive index √2 கரெக்ட்டா? refractive index √2 sin of a delta m a க்கு ஈக்குவல் இல்லையா? அப்ப இது ஏன்னு போட்டீங்கன்னா a plus a 2a by 2 by sin of a by 2. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இங்கே மீதி என்ன இருக்கும்? sin a divided by sin of a by 2 வரும். sin a divided by sin of a by 2. இதுதான் இப்போ கிடைச்சிருக்கிற ரிலேஷன். இதை இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி உள்ளே கொண்டு வரணும். ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டியை உள்ளே கொண்டு வந்தால் தான் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ண முடியும். எப்படி கொண்டு வருவீங்க இந்த கேஸ்ல? இப்போ ஃபைனலா என்ன இருக்கு? √2 ஈக்குவல் டு sin a by sin a by 2. இந்த sin a ஹாஃப் ஆங்கிள் ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ண முடியுமா? திரும்ப சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. கொஸ்டின்ல இதை கொடுத்துருக்காங்க. prism is made of glass having refractive index கொடுத்துட்டாங்க. refractive index n கொடுத்துட்டாங்க. angle of minimum deviation is equal to angle of prism சொல்லி கொடுத்துருக்காங்களா? கரெக்டா? angle of minimum deviation delta m, angle of prism னா a. அந்த வார்த்தையை வச்சு நீங்க ஃபார்ம் பண்ணணும். angle of minimum deviation delta m, angle of prism னா a. இதான் கொடுத்துருக்காங்க. இது ஃபார்முலா. இதான் என்னது? ஃபார்முலா. மினிமம் டீவியேஷன் angle of prism கேஸுக்கான ஃபார்முலா இது. refractive index n equal to sin of refractive index n equal to sin of minimum deviation plus a by 2 sin of a by 2ன்றது ஃபார்முலா prism கேஸுக்கு. இதுல நான் ஏங்க 2a போட்டிருக்கேன்னா டெல்டா m ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவல் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதனால இதை ஏன் போட்டா a plus a 2a அதனால அதை டைரக்டா போட்டுட்டேன். மேபி அதனால யாருக்கா கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ரெண்டு கேன்சல் ஆயிடும். sin a by 2ன்னு வந்திருக்கும். இதுக்கப்புறம் இதை எப்படி சால்வ் பண்றது? அதுதான் இப்போ ரிமைனிங் இருக்குது. இப்போ இது sin of a ஆங்கிள், இது sin of a by 2 ஆங்கிள். இதை நீங்க ஆப்ஷன்ல இருந்து a வேல்யூ எதுன்னு சூஸ் பண்ணியும் ட்ரை பண்ண முடியும். தட் ஆல்சோ கரெக்ட். இல்லை நீங்க ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ட்ரை பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஒரு ஆங்கிள் எடுத்து நீங்க சூஸ் பண்ணி பாக்குறீங்கன்னா, லைக் இப்போ 60 எடுத்து பார்க்கலாம், 60 எடுத்து 45 30 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்றது இது காம்ப்ளிகேட்டா இருக்கும். a by 2ல அது ரெண்டு பாசிபிளா இருக்காது. 60 90 ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்க 90 ட்ரை பண்ணி பாருங்க ஆப்ஷன்ல இருந்து. ஒருவேளை இஃப் a ஈக்குவல் டு 19 இருந்தா என்ன வருது, 60 இருந்தா என்ன வருதுன்னு பாருங்க. இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. sin 90 by sin 90 க்கு பதிலா என்ன போடலாம்? சரி, a க்கு பதிலா 90 by 2 போட்டா 45. கரெக்ட்டா? இது 1 ஆயிடும். 90 by 2 45. வாட் இஸ் sin 45? 1 by 45 க்கு பதிலா 1 by √2 வரும். அப்ப √2 மேல வந்துரும். சோ ஆன்சர் டைரக்டாவே கிடைச்சிரும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இதை இப்படி ட்ரை பண்ணலாம். ஃபார்முலா வச்சு நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பதிலா ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா இது 2 sin of a by 2 into cos of a by 2 அப்படின்னு கிடைக்கும். by sin of a by 2 ன்னு கிடைக்கும். புரியுதா? இது எதனுடைய ஃபார்முலான்னு தெரியுதா? sin 2 theta அப்படின்னா 2 sin theta cos theta. 2 sin 2 theta னா இதுவே 2 ரிமூவ் பண்ணிட்டு sin theta மட்டும் ரிமூவ்ல டிவைட் பை 2 போட்டீங்கன்னா அப்ப இங்க என்ன ஆயிடும்? sin theta by 2 into cos theta by 2 ன்னு வந்துரும். இது ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி. sin 2 theta இருந்தா இப்படி எழுதலாம். ஜஸ்ட் sin theta வா இருந்தா இப்படி எழுத முடியும். sin theta வை 2 sin theta by 2 cos theta by 2 ன்னு எழுத முடியும். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன கிடைக்கும்? √2 ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிடைக்கும். இதுல இருந்து நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி ஃபர்தரா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா ஓகேவா? இது அசம்ப்ஷன் வச்சு நான் போட்டுருக்கிறேன். இப்போ என்ன கிடைச்சிருக்குது? 2 cos of a by 2 equal to √2 equal to root of 2. இதானே கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இப்போ சால்வ் பண்ணுங்க. அப்போ இந்த 2 இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா cos a by 2 equal to √2 by 2 ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணா இது 1 by √2. அப்போ cos a by 2 அப்படியே வச்சுக்கோங்க. 1 by √2க்கு பதிலா நம்ம என்ன எழுத முடியும்? cos 45 டிகிரி. அப்ப ஆங்கிள் ஈக்குவேட் பண்ணுங்க. a by 2 = 45 டிகிரி, a = 90 டிகிரி. இது இவ்வளவு தூரம் போடணும். ஸ்டெப்ஸ்னு போட்டீங்கன்னா
யூ ஹேவ் டு டூ ஆல் திஸ் திங். இவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் போட்டு டெரைவ் பண்ணணும்னா ஃபாஸ்ட்டாக போடணும் இதான் ஸ்டெப்ஸ். பட் அவ்வளோ தூரம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. பை ஃப்ரம் த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். எப்படி நான் அது இப்போ நீங்கள் 30 போட்டிங்கன்னா sin 15 வரும். கண்டிப்பாக √2 வந்து வரப்போகிறது இல்லை. 45 தான் 1/√2 வரும். அதில் தான் இங்கே எதுவும் ஆன்சர் வரப்போகுது. எக்ஸாக்ட் 45 எடுக்க முடியாது, ஏன்னா a/2 இருக்குது. அப்போ 90 எடுத்தால் இது 1 ஆகும், இங்கே 90 எடுத்தால் 1/45 கிடைக்கும். அப்போ 1/√2 மேலே போகும். இந்த ஸ்மார்ட் திங்கிங் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் நீங்கள் ஆன்சர் கெட் பண்ண முடியும். யூ நோ நீட் டு ப்ரொசீட் ஆல் த ஸ்டெப்ஸ். நார்மல் ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலா வரைக்கும் நீங்கள் போன அவசியம் கிடையாது. 45 சூஸ் பண்ணீங்கன்னா by 2 போடும்போது 22.5 வந்துடும். 60 30 எடுத்தீங்கன்னா 15 வரும். ஸோ அப்போ அது ரெண்டும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது நமக்கு. ஒன்று 60 ட்ரை பண்ணலாம். இங்கே sin 60 இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா 60ல் உங்களுக்கு என்ன கிடைக்காது, √2 வர வைக்க முடியாது. 45ல தான் √2 வர வைக்க முடியும். அப்போ 90 கொண்டு வந்தீங்கன்னா √2 வர வைக்க முடியும். இந்த மாதிரி இப்போ ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். சரியா? ரைட்? புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அந்த ரிலேஷனை கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டம். ஃபார்முலா தெரியலன்னா ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. வாட்டர் ஃப்ளோஸ் ஸ்டெடிலி த்ரூ ஏ ஹரிசாண்டல் பைப் ஆஃப் எ வேரியபிள் கிராஸ் செக்ஷன் இஃப் த pressure of water is P at a point P where the velocity of flow is V. What is the pressure at another point where the velocity of flow is 2V அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. Rho being the density of water. Rho being the density of water. இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். கொஸ்டின்ல ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். வாட்டர் ஃப்ளோ ஸ்டெடிலி த்ரூ ஹரிசாண்டல் பைப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹரிசாண்டல் பைப். அப்போ ஹரிசாண்டல் பைப்பா இருந்தா ஹைட் என்ன ஆயிடும் உங்களுக்கு? h 0 ஆயிடுமா? பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்னது? பிரஷர் பிளஸ் கரெக்ட் ஆஃப் ரோ வி ஸ்கொயர் பிளஸ் அதுக்கப்புறம் என்ன வரும்? ரோஜி ஹெச். அதுல ஹரிசாண்டலா இருக்கும்போது ஹைட் என்னன்னு கிடைக்கும் உங்களுக்கு? 0ன்னு கிடைக்கும். அப்ப வேரியபிள் கிராஸ் செக்ஷன், the pressure of water is P, point where the velocity of flow V. What is the pressure at another point where the velocity of flow? first caseல V ன்னு கொடுத்துக்கிறாங்க velocity, second caseல 2V. ரோன்றது டென்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் ஆக்சுவலாக அங்கே கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் எழுதுங்க. pressure plus half rho v square plus rho gh equal to என்னன்னு வரும்? கான்ஸ்டன்ட். கரெக்டா? இதான் என்னது? பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல எடுங்க. ரெண்டு கேஸ்லயுமே ஹைட் வந்து என்னது? ஹரிசாண்டல். ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஹரிசாண்டல் ஒரே ஹைட் சொல்லியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம்? அது 0ன்னு எடுத்துக்கலாம். சொல்ற பாயிண்ட் புரியுதா? h1 ஈக்குவல் டு h ஹரிசாண்டல் எடுக்கிறதுனால h1 ஈக்குவல் டு hன்ற வார்த்தை சொல்லலாம். இல்லைன்னா ஹைட் 0 ரோஜி ஹெச்ல எடுக்கும்போது ஹரிசாண்டல் இருக்கும்போது ஹைட் இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரைட்? அப்போ இந்த கேஸுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது pressure P1 plus half rho V1 square plus rho GH ஹைட் சேம்ன்றதுனால சேம் ஹைட் டென்சிட்டி சேம்னு சொல்லிட்டாங்க, அதனால ரோ 1லாம் போட தேவையில்லை. P2 plus half of rho VT square V2 square plus rho GH ஹைட் வந்து சேம்னு வரதுனால ஹரிசாண்டல் அப்படின்னு சொன்னதுனால சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகும்? ரோ GH கேன்சல். V1க்கு பதிலாக V எடுத்துக்கோங்க. இதான் V1, இது V2, இது V2. ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய பிரஷர் P. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? வாட் இஸ் த பிரஷர் அட் another பாயிண்ட்? செகண்ட் பிரஷர் கேட்டிருக்காங்க P2. ஃபர்ஸ்ட் பிரஷர் P1 Pன்னு சொல்லிட்டாங்க. இதான் P1 நம்ம Pன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக P half rho V square, P2 half rho into 2V square, V2க்கு பதிலாக 2V square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண P2 plus half rho into 4V squareன்னு வரும். ஹோல் ஸ்கொயர் பண்ணா அதான வரும் 4V square. இதை வந்து கேன்சல் பண்ணா 2V square. அப்போ இதுல இருந்து P2 கண்டுபிடிச்சா என்ன வரும்? P2 தானே வேணும். இப்போ இந்த டேர்ம் இங்க கொண்டு வந்துருங்க. P plus half
rho v square minus 2 rho v square equal to p2. Correct? ஃபைனலாக என்ன வரும்? ஃபைனலாக இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுங்க. p2 equal to p 2 into 4 4 plus 1 minus 3 ஆகிடும் இல்லையா? minus 4 plus 1 minus 3 by 2 rho v square. Correct? Yes, option D is the answer. Option D is the answer. Right? D vandudha? Vandudha answer? Yes, yes. Very good. Next question. A circular coil carrying current I has radius R and a magnetic field at the center is B. At what distance from the center along the axis is same coil, the magnetic field will be B by 8 ன்னு கேட்டுக்கிறாங்க. முன்னாடி இருந்த magnetic field விட 1 by 8th time of the magnetic field அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? மேக்னெட்டிக் சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட் ஐ இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஃபீல்ட் அட் த சென்டர் வந்துட்டு பி. அப்படின்னா ஃபார்முலா அட்டு சென்டர்ல என்ன வரும்? சர்க்குலர் காயில்ல அட்டு சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 2r. இதானே? பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைடட் பை 2r. அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் அலாங் த ஆக்சிஸ்? ஃப்ரம் தி சென்டர் along the axis same coil magnetic field வந்து b by 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ along the axis magnetic field கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? along the axis இதோட magnetic field நம்ம b dash னு எடுத்துப்போம். b dash equal to ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? mu naught I into r square by r square plus x square whole power 3 by 2. Do you remember this formula? On the axis உடைய magnetic field formula. On the axis உடைய magnetic field formula. ஞாபகம் இருக்கா? Right? By 2 வருங்க. 2 into x square plus r square. இங்க என்ன கொடுத்துட்டாங்க? இதோட magnetic field இருக்கு இல்லையா? இதை வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க? b by 8 வருது அப்படின்னா x என்னவா இருக்கும்? அந்த டிஸ்டன்ஸ் x வந்துட்டு என்னென்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். இந்த b dash என்னன்னு சொல்லிருக்காங்க? b by 8 ன்னு சொல்லிட்டாங்க क्वेश्चनல. mu naught I r square by 2 into r square plus x square whole power 3 by 2. இதான் ஆக்சுவலா கொடுத்துருக்காங்க அவங்க. b dash வந்துட்டு b by 8 இருக்கும்போது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணா இது b by 4. கரெக்டா? இந்த 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. b is equal to 4 times of mu naught I r square by r square plus x square whole power 3 by 2 கிடைக்கும். b க்கு பதிலா என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? on the axis சென்டர்ல சர்க்குலர் காயில்ல சென்டர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ b எதுக்கு ஈக்குவல்? mu naught I by 2r. இதுக்கு பதிலா நீங்க என்ன எழுத முடியும்? mu naught I by 2r னு வரும். 4 mu naught I r square by r square plus x square whole power 3 by 2. ஓகேவா? இதுல எதெல்லாம் கேன்சல் ஆகுது? mu naught I கேன்சல். ஒன் டைம் அங்க வந்துரும். mu naught I கேன்சல். தட்ஸ் ஆல். இப்போ இந்த r கியூப் இங்க கொண்டு வந்துருங்க. சாரி r ஸ்கொயர் இங்க கொண்டு வந்தா என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷனை ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. r ஸ்கொயர் இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 divided by 2r cube னு வரும். 1 divided by 2r cube. ஓகேவா? இந்த 4 இங்க கொண்டு வந்துருங்க. 8 லே போட்டுங்க டைரக்டா. 1 divided by 8r cube. 1 divided by 8r cube. மீதி இங்க என்ன இருக்கும்? இந்த 4r ஸ்கொயர் கீழே கொண்டு வந்துட்டேன். இங்க 1 மட்டும் இருக்கும். 1 by r square plus x square whole power 3 by 2. அப்ப 1 by
r ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஓகே, இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை 2r அப்படின்னு எழுதலாமா? 2r ஹோல் கியூப்னு எழுதலாம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? 8 2 கியூப்னு எழுதலாம். இது ஆல்ரெடி r கியூப், 8 2 கியூப்னு எழுதலாம். அதனால 2r சேர்த்து ரெண்டுத்துக்கு ஹோல் கியூப்னு போட்டுட்டேன். 2 கியூப் 8 r கியூப் ஈக்குவலன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 1/r ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. r பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 r ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ஈக்குவல் டு 2r ஹோல் கியூப்னு வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே என்ன இருக்கு பாருங்க, இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இருக்கு பவர்ல, தெரியுதா? ஈக்குவல் இருக்குது. நீங்க 1/3 எடுத்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிடும். இது ரெண்டு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஆக்சுவலா இந்த 3 அங்க போனா 1/3 மாறும். மீதி எது மட்டும் தான் இருக்கும்? r ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 ஈக்குவல் டு 2r ஸ்கொயர். அங்க போனா என்ன ஆயிடும்? 1/2 அங்க போனா என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ஆயிடும். r ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இல்லைன்னா இது ரூட்டா, நீங்க ரூட்டா கூட இமேஜின் பண்ணிக்கலாம். ரூட் அங்க போனா ஸ்கொயர் ஆயிடும், 2r ஹோல் ஸ்கொயர். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இதோட மீனிங் ரூட். டேக் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ரூட் கேன்சல் ஆயிடும். இது 2r ஸ்கொயர்னு ஆயிடும், 2r ஸ்கொயர். அப்போ r ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது 4r ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 4r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர் ஈக்குவல் டு 3r ஸ்கொயர், 3r ஸ்கொயர்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? ரூட் 3 இன்ட்டு r ஸ்கொயர் ரூட் எடுத்தா rன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ரூட் 3 ஆஃப் r ஆப்ஷன் இருக்கா? எஸ், r ரூட் 3. ஆப்ஷன் பி, r ரூட் 3. ஸ்டெப்ஸ் புரியுதா நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு? இங்க இதை கரெக்டா சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். இந்த கொஸ்டின்ல இதுதான் டிஃபரெண்டான பாயிண்ட். ஹோல் பவர் 3/2 இங்க ஹோல் கியூப்னு பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே சேம் பவர்ல இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணிக்க முடியும்? 1/3 எடுத்து கேன்சல் பண்ண முடியாது. மீதி 1/2 இருக்கு, அது ரூட்னு அர்த்தம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணா அது 2r ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் அப்படி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. இந்த ஸ்டெப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, சென்டர்ல பின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஃபார்முலா நமக்கு தெரியும் சென்டர்ல என்னன்னு. அதுக்கப்புறம் ஆன் த ஆக்சிஸ்ல இருக்கும்போது சம் டிஸ்டன்ஸ்ல b/18 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சென்டர்ல இருக்கும்போது b, அதை விட b/18 சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த டேர்ம் உள்ள கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணா ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம யோசிக்கிற விதம் ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆன்சர் எப்படி கொண்டு வர போறோன்றது இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். The gravitational potential energy of a rocket of mass 200 gram at a distance of 10⁶ meter from the center of the earth is 3 × 10⁸ joule. The weight of the rocket is at a distance 10⁸ from the center of the earth is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா படிங்க. டேட்டாவை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் கொண்டு வர முடியும். இங்க பாருங்க, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் சொல்லியிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. 200 kgன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது கிவன் டேட்டாவில். அட் எ டிஸ்டன்ஸ் 10⁶ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க r ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து. ரைட், அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ வந்துட்டு ஜூல். மாஸ் கொடுத்துட்டாங்க, 3 × 10⁸ ஜூல் கொடுத்துருக்காங்க கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. த வெயிட் ஆஃப் த ராக்கெட் அட் எ டிஸ்டன்ஸ்னா, வெயிட்னா ஃபோர்ஸ்னு அர்த்தம். வெயிட்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ். எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க? அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10⁸ மீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த். இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி g into mass of the earth into mass of the object by distance r. டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறோம்? r. இதான் ஃபார்முலா. g யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் த எர்த், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோடைய மாஸ், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் r. இந்த டேட்டாலாம் கிளியராக கொடுத்துருக்குறாங்களா? இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும், இதை அப்படியே வச்சுக்கோங்க. எப்படி கனெக்ட் பண்ணணும் முதல்ல பாருங்க.
ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாஸ் G m into m by r. சம் டிஸ்டன்ஸ் சேம் ஆர் கிடையாது, ரெண்டு வேற வேற டிஸ்டன்ஸ். ஓகேவா? இங்க டிஸ்டன்ஸ் r1 r2 வரும், ரெண்டு ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த கேஸுக்கு வேற, அந்த கேஸுக்கு வேற. ஜெனரல் ஃபார்முலா படி ஓகேவா, ஃபோர்ஸ் F is equal to mass into gravity into டைரக்ட் ஃபார்முலா. ரெண்டு மாஸ் தனித்தனியா கால்குலேட் பண்ணும்போது ஏன்னா இப்ப நம்ம இதை உள்ள கொண்டு வந்தாகணும். G m into m by r. இந்த டேட்டா இங்க இருக்கா? G m into m பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ட்டு இந்த ஆர் எதுக்கு ஈக்குவல்? ரெண்டு வேற வேற ரேடியஸ், சார் டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக நாங்கள் மாற்றி போடுறேன். இந்த கேஸில் மாஸ் சேம், டிஸ்டன்ஸ் வேற வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே இன்ட்டு R1 வச்சுக்கோங்க. G m இன்ட்டு m. G m இன்ட்டு எம்முக்கு பதிலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ட்டு R1 எழுத முடியுமா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே ஆர் ஸ்கொயர் வரும். கரெக்ட், ஃபோர்ஸில் ஆர் ஸ்கொயர் வரும். கரெக்ட். எஸ், மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இது 3 × 10⁸ ஜூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூவை 3 × 10⁸ ஜூல். R1 என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் அதோட டிஸ்டன்ஸ் 10⁶ மீட்டர்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. 10⁶. இது 10⁶ ஈக்குவல் டு G இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் இன்ட்டு மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா 3 × 10⁻14 வச்சுக்கலாமா? ஸோ G m இன்ட்டு m. இதை எடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. F is equal to G m இன்ட்டு எம்முக்கு பதிலாக என்ன எழுத முடியும்? 3 × 10⁻14 by R2 என்ன கொடுத்துருக்குறாங்க? 10⁸. இது R2ன்னு எடுத்துக்குவாங்க. டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக R1 R2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ 10⁸ ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும்? வாட் இஸ் தி ஆன்சர்? ஆன்சர் என்ன வரும்? 10⁻16. அப்போ 3 × 10⁻14 10⁻−16 வரும். டிஃபரன்ஸ் எடுத்தா 10⁻−2. 3 × 10⁻−2 நியூட்டன். புரியுதா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற நிறைய கொஸ்டின் வித்தியாசமா இருக்கும். நீங்க ரொம்ப ஃபெமிலியரா பார்க்காத மாடலா இருக்கும் நிறைய கொஸ்டின். சரியா? நாட் டிஃபிகல்ட். நம்ம அடிக்கடி பார்த்த சில மாடல் இல்லாத மாதிரி சில இம்பார்ட்டன்ட் நீட் மாடல் கொஸ்டின் தான் நம்ம பார்க்குறோம். பர்டிகுலராக இது நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வந்த ஜேஇ அண்ட் எய்ம்ஸில் அப்போ கேட்ட கொஸ்டின், அந்த மாதிரி காம்பினேஷன்ல இருந்து சில பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின். இது எல்லாமே இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் கொஸ்டின். ஃபார்முலாவை எழுதுங்க, கரெக்டாக கிவன் டேட்டாவை கனெக்ட் பண்ணுங்க. அந்த ரெண்டு இதில் என்ன தேவைப்படுது, ஃபார்முலாவுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இதுல இருந்து அதை எப்படி ஃபார்முலாவை டிரைவ் பண்றது, இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஃபோர்ஸை எப்படி இன்டர்லிங்க் பண்ணி அந்த ரிலேஷனை கொண்டு வரது, இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். புரியுதா? நான் ரொம்ப நீட்டாக கிளியராக போட்டிருக்கேன் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. நீங்கள் ரொம்ப மல்டிப்ளிகேஷன் எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாஸ் ஃபார்முலா எடுத்தாகணும். ஏன்னா அங்கே GM இன்ட்டு R1 சென்டர்ல இருந்து எர்த்தோட ரேடியஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ரைட். நெக்ஸ்ட் லாஜிக் கேட்ஸ். கமான் இன்னைக்காவது யாரும் ஒருத்தவங்க கூட தப்பு இல்லாமல் ஆன்சர் சொல்லணும். லாஜிக் கேட். இந்த கேட்டுக்கு இது எந்த கேட்டோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் சொல்லுங்க? இது எந்த கேட்டோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்? வீக் குவிஸா? 12:15. வீக் குவிஸ் வந்துட்டு 12:15 ஸ்டார்ட் பண்ண போறோம். 12:15. ஓகேவா? 12:15க்கு மிஸ் பண்ணாம வந்துருங்க. எல்லாரும் ரெடி ஆயிடுங்க. எஸ், டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन. இந்த லாஜிக் கேட்டோட ஆன்சர் என்ன? எந்த கேட்டோட ஆன்சர் இது? ஈக்குவலன்ட் சர்க்யூட். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க ஒழுங்கா. லாஜிக் கேட்ஸ் டைப் ஆஃப் क्वेश्चनலாம் இங்கே நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் எந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும் எக்ஸாம்ல. கிடைச்சதா யாருக்காவது? டியா? யார் டி சொல்லிக்கிறது? அக்ஷயா டி சொல்லியிருக்கிறீங்க. 12:15 பா வீக் குவிஸ். 12:15. நேண்டு கேட்டா நேண்டு. பிரீத்திரா ஏ சொல்லியிருக்கிறீங்க. தமிழரசி என்ன சொல்லியிருக்கீங்க? ஏவா? எஸ். ரம்யா டி சொல்லியிருக்கிறீங்க. அனுஷியா டி. அக்ஷயா டி. டி நிறைய போட்டிருக்கீங்க. டி தான் ஆன்சரா?
அப்படியா? சரி செக் பண்ணிடலாம் வாங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு ஆன்சர் கரெக்டாக என்னன்னு தெரியல. ட்ரூத் டேபிளில் போட்டுருவோம். ட்ரூத் டேபிளில் போட்டால் ஆன்சர் தெரிஞ்சிடும். A B Y 00 01 10 11. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு கேட்டுக்கு வாங்க. ரெண்டுமே ஜீரோன்னு போட்டா இங்க என்ன நடக்கும்? இதுக்கு நேரம் இங்க ஜீரோ போயிடும். இந்த ஏ டைரக்டா இந்த கேட்டுக்கு வருது, அதனால இங்கேயும் ஜீரோ வந்துடும். பி இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்குது, பியோட இன்புட் தான் இதுக்கும் வரும், இங்க ஜீரோ. இது ஆர் கேட்டு, இது என்ன கேட்டு? அண்டு கேட்டு. ஜீரோவையும் ஆட் பண்ணா ஜீரோ, ஜீரோ மல்டிப்ளை பண்ணா ஜீரோ. இந்த கேட் என்ன? நாண்ட் கேட். இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல, இது ரெண்டும் ஷார்ட் சர்க்கியூட்டா இருக்கு, தெரியுதா? இதை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. இட் ஆக்ட் as a நாட் கேட். இந்த மாதிரி ஷார்ட் சர்க்கியூட் ஆச்சுன்னா இதுவும் இது இப்படி கொடுக்கல, ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. இந்த கொஸ்டின் வந்து ஜேஇ கொஸ்டின். நீங்க இந்த மாதிரி கேர்லெஸ் எரர் பண்ணுவீங்கன்றதுனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுப்பாங்க. நம்ம ரெகுலரா பார்க்குற அந்த ஃப்ளோவில் இது ரெண்டும் தனித்தனி இன்புட்டா பார்த்துருப்பீங்க. இது ரெண்டும் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டாங்க, கரெக்டா? ஸோ அப்போ என்ன வரும்? ஐ திங்க் ஷார்ட் சர்க்கியூட் தான் நினைக்கிறேன், செக் பண்ணுவோம். அது இங்கே ஆன்சர் வந்துட்டு 0 வந்துச்சுன்னா 1 வந்தா இங்கே 0. ஸோ இதுதான் கிடைச்சிருக்கு. அடுத்தது வாங்க. ஜீரோ 1. ஸோ அப்போ இங்கே 0 போடு, இங்கே 1 0 1 0 + 1 1 ஆட் பண்ணா 1 × 0 என்ன ஆயிடுங்க? ஐ திங்க் டயக்ராம்ல மிஸ்டேக்னு நினைக்கிறேன். தனித்தனியாக போடுங்க, என்ன செக் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் சம்திங்ஸ் ராங், வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை பண்ணுங்க. 0 நாட் இல்லையா? 1 நாண்ட் கேட்டு. 0 × 1 0, 0க்கு பார் எடுத்தா 1, 1க்கு பார் எடுத்தா 0. ஓகே, இது தனித்தனியாக போடுங்க. ஐ திங்க் எரர் நினைக்கிறேன், இதில் ஷார்ட் சர்க்கியூட் கிடையாது, இது இவங்க பண்ணதில் மிஸ்டேக் நினைக்கிறேன், பிரிண்டிங் மிஸ்டேக் ஐ திங்க். மீதி எடுத்து செக் பண்ணிடலாம். 1 0. ஸோ அப்போ இங்கே 1 0 1 0, 1 + 0 1, 1 × 0 0. அப்போ இங்கே 1 இங்கே 0 வரும். 1 × 0 மல்டிப்ளை பண்ணால் 0, பார் எடுத்தா 1, 1க்கு பார் எடுத்தா 0. எஸ், அதில் டயக்ராம்ல தான் மிஸ்டேக்கு. லாஸ்ட் ஒன், போத் ஆர் 1. ஸோ அப்போ இங்கேயும் 1 1, 1 + 1 1, இங்கேயும் 1ன்னு வரும். 1 × 1 என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணால் 1, அதுக்கு பார் எடுத்தா 0, நாண்ட் கேட்டுன்றது 0க்கு பார் எடுத்தா 1. ஸோ இது எந்த கேட் வரும்? அண்டு கேட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கரெக்ட் தான், ஓகேவா? இங்கே எரர் தான், இது பிரிண்டிங் எரர். கொஸ்டின் அது கொடுக்கல, பிரிண்டிங் எரர். அண்டு கேட்டு தான், கரெக்ட் தான், சரியா? ஏன்னா அது ஷார்ட் சர்க்கியூட் பண்ணால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது, அவங்க அந்த மாதிரி சர்க்கியூட் இங்கே கொடுக்கல, அதனால இட் இஸ் அண்டு கேட் ஒன்லி. இட்ஸ் a செப்பரேட் கனெக்ஷன் ஒன்லி, சம் ஸ்மால் எரர், பிரிண்டிங் எரர். ஓகே, எஸ், கேட் இஸ் அண்டு கேட். டி எப்படி வந்தது? நாண்ட் கேட்டு. யாரோ நிறைய பேர் டி போட்டிருந்தீங்க, எதனால டி வந்தது? எங்க தப்பு பண்ணீங்க? செக் பண்ணீங்களா? செக் பண்ணீங்களா? டி வந்தவங்களா செக் பண்ணீங்களா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. Tell me the answer for this question. Come on fast. Units and measurement, also gravitation, ரெண்டும் சேர்ந்த டாபிக். அது சாப்டர், இது ரெண்டு கேஸ்க்கு, இது ரெண்டு சாப்டர் காமனா எடுத்துக்கலாம். இது tell me the answer for this one. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் இருக்கா? அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சா கூட நீங்கள் ஃபாஸ்ட் ஆன்சர் கெட் பண்ண முடியும்.
டியா? எஸ், கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு இதான் வரும், m⁻⁻⁴ L3. இது டைரக்ட் ஃபார்முலா. அது பொட்டன்ஷியல் எனர்ஜி, எனர்ஜி வந்தாலே என்ன ஃபார்முலா? mL²T⁻⁻². B ஓட ஆன்சர் வந்துட்டு 4னு வந்துடும் கண்டிப்பா. எனி எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒர்க் டன்னு, எல்லா கேஸுக்குமே எனர்ஜி வர எல்லா ஜூல் வரக்கூடிய ஃபார்முலா வரக்கூடிய எல்லா கேஸுக்குமே என்னதான் இருக்கும்? சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா தான் இருக்கும், mL²T⁻⁻². ஸோ அவ்வளோதான். இது ரெண்டு கண்டுபிடிச்சாலும் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிக்கு 1 கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், இது பொட்டன்ஷியல் எனர்ஜி வேறு, பொட்டன்ஷியல் வேறு, இது பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் டிக்கு 3, இது வந்து இன்டென்சிட்டி, இது வந்து இன்டென்சிட்டி. கரெக்ட். ஸோ டைமென்ஷனல் ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியணும். அதை வச்சு ஈஸி எல்லாம் மீன்ஸ் அட்லீஸ்ட் டெரைவ் பண்ண தெரியணும், இல்லை அட்லீஸ்ட் ரெண்டாவது கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணால் எலிமினேஷன் மீதி கண்டுபிடிக்க தெரியணும். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொஸ்டின். இந்த சர்க்யூட் ஷோன் இன் த ஃபிகர், த கரண்ட் ஐ இஸ், என்ன கரண்ட் பாஸ் ஆகும் இந்த இடத்துல, இந்த ஐன்ற கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதை? இதான் ஐன்ற கரண்ட், திஸ் இஸ் கரண்ட் ஐ. ஓகே, ஸோ அப்போ இதில் கரண்ட் ஐ பாஸ் ஆகுது, இங்கே கரண்ட் ஆக்சுவலாக டிவைட் ஆகும் ஜங்ஷன் இல்லையா. அப்போ இந்த இடத்துல பாஸ் ஆகிற கரண்ட் I1, இங்கே I2. இங்கே எப்படி இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறது? கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், சரியா. எஸ், வீக் குவிஸ் 12:15 சொல்லிட்டேன், இன்னொரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் 15 மினிட்ஸ், ரைட். இங்கே என்ன பொட்டன்ஷியல் நமக்கு தெரியாது, இது வீண் எடுத்துக்கணும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஸ்டின். இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஓகேவா, பை ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? இந்த கரண்ட்டுக்கு ஈக்குவல். அதே மாதிரி இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா உள்ள கொண்டு வரணும். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, இதுல பாஸ் ஆகுற கரண்ட் வந்துட்டு ஐ, அந்த ஐ எதுக்கு ஈக்குவல்? என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். இது என்ட்ரிங் கரண்ட், இந்த ஜங்ஷன்ல இருந்து கரண்ட் ரெண்டா பிரியுது. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? சம் ஆஃப் த லீவிங் கரண்ட் I1 + I2 ஈக்குவல். ஓம்ஸ் லா படி கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? I ஈக்குவல் டு V/R க்கு ஈக்குவல். Vன்றது என்னது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் பிட்வீன் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை ரெசிஸ்டன்ஸ் R, இதான் ரெசிஸ்டன்ஸ் R. அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஹை டு லோ 24 - V. பொட்டன்ஷியல் எவ்வளோ? ஓம்ஸ் லா V/R. இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 24 - V. ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க என்ன இருக்கு? அக்ராஸ் 3 Ω. அப்போ ஐன்ற கரண்ட்ல இருக்கிறது இதுதான். வாட் இஸ் I1? இதுல எழுதும் போது V-10. பொட்டன்ஷியல் எவ்வளோ? V-10. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? அக்ராஸ் 2 Ω பிளஸ் I2 வரீங்க V-9 volt. V-9. What is the resistance across this to 1 Ω? That is 1. இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன கால்குலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டியது V. அந்த ஜங்ஷன்ல என்ன V இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ கரண்ட் இருக்குன்றது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். இதை சால்வ் பண்ணணும், ஓகேவா? இதை சால்வ் பண்ணுங்க. நார்மல் மெத்தட் சால்வ் பண்ண என்ன வந்திருக்குது? எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். அதில் பேசிக் மெத்தடு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா V = 12 வோல்ட்னு கிடைக்கும், சரியா? நான் சால்வ் பண்ணல, அதை ஸ்டெப்ஸ் எடுக்கும், அதெல்லாம் உங்களுக்கு பேசிக் தெரியுன்றதுனால டேரெக்டாக உங்களை போட சொல்லிட்டேன், சரியா? இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா எல்சிஎம் எடுத்துட்டு V மட்டும் ஒரு சைடு ஃபைனலாக கொண்டு வந்து ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் ஆன்சர் ஈக்குவல் டு 12 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் இது 12னு தெரிஞ்சுட்டா, அப்போ தேர்ஃபோர் ஐ கரண்ட் தானே வேணும். இந்த ஐ கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? 24 - V/3க்கு ஈக்குவல். ஸோ அப்போ 24 - Vக்கு பதிலாக 12 கண்டுபிடிச்சிருக்கிறோம் பை 3. அப்போ 24 - 12 12/3 கேன்சல் பண்ண எவ்வளோ வரும்? 4. தட் இஸ் 4 amps இஸ் த கரண்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், 4 ampere. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? என்ன பண்ணிருக்கணும்? ஒரே I1 I2 கேட்டிருந்தாலும் நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணிருக்கணும். இதான் I1க்கு ஈக்குவல், இது I2க்கு ஈக்குவல். ஸோ அவங்க எந்த கரண்ட் கேட்கறான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருந்திருக்கும் அந்த ஜங்ஷன்ல
அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். அதை கால்குலேட் பண்ணுறது தான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா உள்ள கொண்டு வரும். ஸோ என்ட்ரிங் கரண்ட் ஈக்குவல் லீவிங் கரண்ட் போட்டுட்டு அப்புறம் ஓம்ஸ் லா உள்ள கொண்டு வரும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர். புரியுதா? இது ஏற்கனவே நீட்டில் கேட்ட மாடல் கொஸ்டின். இது நீட்டில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் இதே மாடல் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கரண்ட் கேட்பாங்க, இல்லை வி மட்டும் கேட்பாங்க, என்ன வருதுன்னு கேட்கலாம் சில நேரத்தில், அதோட ஆன்சர் முடிஞ்சிடும். இதுக்கு அக்ராஸ் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் கேட்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி வேணால் கேட்கலாம், பட் பேட்டர்ன் ஒன்று தான். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை யூஸ் பண்ணி ஆன்சரை கெட் பண்ணணும். அதுதாங்க ஐடியா. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். A disk of radius r and thickness r/6 has moment of inertia I about an axis passing through its center, and perpendicular its plane. Disk is melted and recast into a solid sphere. The moment of inertia of sphere about its diameter. என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெல்ட் பண்ணிட்டு திரும்ப ரீடிசைன் பண்ணும்போது ரேடியஸ் கண்டுபிடிச்சாகணும். ஸோ அந்த ரேடியஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, டிஸ்கோட ரேடியஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க? ரேடியஸ் ஆஃப் டிஸ்க் வந்துட்டு கொஸ்டின்ல நமக்கு 6 கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ரேடியஸ் ஆஃப் டிஸ்கான கொடுத்துக்கிறாங்க 6. திக்னஸ் வந்துட்டு r/6. திக்னஸ் வந்துட்டு r/6. ரைட், இது வந்துட்டு டிஸ்க்கு. ஸ்பியருக்கு எடுத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸ்பியருக்கு கால்குலேட் பண்ணணும். ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் ஸ்மால் ஆர்னு எடுத்துப்போம். ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம், அசம்ஷன் எடுத்துப்போம். இப்போ வால்யூம் இது வந்து மெல்ட் பண்ணி தானே டிசைன் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க டிஸ்க் இஸ் மெல்டட் அண்ட் ரீகாஸ்ட் இன்டு சாலிட் ஸ்பியர். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியரும் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டிஸ்க் சேமா தான் இருக்கும். ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் டிஸ்க் ரெண்டு சேமா இருக்கும். ஏன் தெரியுது இல்லையா? ஏன் சேமா இருக்கும்? பிகாஸ் அதை நீங்க மெல்ட் பண்ணி ரீடிசைன் பண்ணாலும் வால்யூம் மாறாது. புரியுது இல்லையா? அந்த மொத்த ஆப்ஜெக்டை நீங்க மெல்ட் பண்ணி நீங்க திரும்ப வேற ஒரு ஷேப்புக்கு மாத்தினாலும் அதனுடைய வால்யூம் மாறாது. ஷேப்பு மாறி இருக்கும், எது மாறி இருக்காது? வால்யூம் மாறாது. சொல்றது புரியுதா? வால்யூம் மாறாது. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் கண்டுபிடிங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன? 4/3 இதோட ரேடியஸை πr³ எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு வந்து டிஸ்க்கு வந்து ரேடியஸ் கொடுக்குறாங்க, திக்னஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ வால்யூம்ன்றது என்னது? ஏரியா இன்ட்டு லென்த், πr². ஓகேவா? இல்லைன்னா இந்த ஸ்டெப் புரியணும்னா இப்படி போட்டுக்கோங்க. ஏரியா இன்ட்டு திக்னஸ், திக்னஸ்ன்றது இங்கே லென்த்து. ஓகேவா? ஏரியா இன்ட்டு திக்னஸ்னு அர்த்தம். அதுக்கு ஏரியா இன்ட்டு லென்த்து, ஏரியா இன்ட்டு டெப்த்து, இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ 4/3 πr³ இங்கே ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr². திக்னஸ் என்னன்னு சொல்லியிருந்தாங்க? திக்னஸ் என்ன சொல்லியிருந்தாங்க? r/6. எஸ், திக்னஸ் r/6, நாட் பவர், r/6. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. பை கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 2 டைம்னு வந்துடும். கரெக்டா? அப்போ r³ இந்த 4 இங்கே கொண்டு போயிடுங்க. r³ ஈக்குவல் டு r² இன்ட்டு r/3. இந்த 4 இங்கே வந்தால் 4 × 2 8 ஆகிடும். ஸோ அப்போ இதை r/2 ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் r³. அப்போ கியூப் கேன்சல் ஆகிடும். r ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? r/2. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வந்துட்டு டிஸ்கோடைய ஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது என்னவா இருக்கும்? என்ன கிடைக்கும்? r/2 அப்படின்னு கிடைக்கும். r/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதனுடைய ரேடியஸ். கரெக்டா? அதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்பியர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொஞ்சம் பெரிய கொஸ்டின். இது ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போடணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்பியர். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? படிச்சிட்டீங்களா? இது ஸ்பியருக்கு ஃபார்முலா வந்துட்டு 2/5 mr² வரும். 2/5 mr², 2/5 mr² வரும். இப்போ நம்ம r இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2/5 m × r/2 கண்டுபிடிச்சிருமா? கரெக்டா? r ஈக்குவல் டு r/2.
இது கூட சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ அப்போ 2/5 m r²/4 m r²/4 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இது 2. ஸோ அப்போ என்ன வரும் 5 × 2 10 m r²/10 m r²/10 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இதுதான் நமக்கு இதில் கிடைச்சிருக்கிற ஆன்சர். ஸ்பியருடைய இனர்ஷியாவுடைய ஃபார்முலா இங்கே கொடுத்துக்கிற கேஸுக்கு. இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் என்ன வரும்? அடுத்தது இனர்ஷியா ஆஃப் டிஸ்கோடைய ஃபார்முலா எழுதணும். ஏன்னா அவங்க எதில் கேட்டிருக்காங்க, இனர்ஷியா ஆஃப் டிஸ்கை கம்பேர் பண்ணும்போது இது எத்தனை டைம்ஸ்னு கேட்டுக்கிறாங்க. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் வந்துட்டு ஐன்னு சொல்லிட்டாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஐன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் டயாமீட்டர் ஸ்பியருக்கு கம்பேர் பண்ணும்போது இதை விட எத்தனை டைம்ஸ் வரும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ டிஸ்கோடைய இனர்ஷியா என்னன்னு தெரிஞ்சிருந்தா ஸ்பியரோட இனர்ஷியா உள்ள இன்வால்வ் பண்ணணும், இன்டர்லிங்க் பண்ணோம்னா நமக்கு அதோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்துட்டு இனர்ஷியா ஆஃப் ஸ்பியர். இனர்ஷியா ஆஃப் டிஸ்கோடைய ஃபார்முலா, இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் தான் இங்கே ஐன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம ஐன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டா அதோடைய ஃபார்முலா வந்துட்டு ½ mr². இது டிஸ்க்குக்கான ஃபார்முலா. இதில் ½ mr² உள்ள கொண்டு வாங்க. therefore is equal to 1/5 × ½ mr² எழுதலாமா? இதை do you understand? mr² 1/10 1/5 × ½ mr² எழுதலாம். ½ mr² பதிலா இனர்ஷியா ஆஃப் டிஸ்க் உள்ள கொண்டு வரலாம். அப்போ 1/5 × I கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? I/5. இதான் ஸ்பியரோட இனர்ஷியா வந்து டிஸ்கோட இனர்ஷியா கூட இந்த கேஸ் கம்பேர் பண்ணும்போது கிடைக்கிறது. I/5. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். ஸோ இதில் கொஞ்சம் கால்குலேஷன் எப்பயுமே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். இதில் இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் ரைட். நெக்ஸ்ட் ஒன். டைம் ஆகுது 12. ஓகே, இன்னும் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டு வீக்குஸுக்கு போயிடலாம். சரியா? எல்லாரும் ரெடியாக இருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்கிறேங்க. யாராவது மிஸ் பண்ணிட போகிறாங்க இன்னைக்கு, மறக்காமல் எல்லாருமே இன்னைக்கு ஜாயின் பண்ணிடுங்க. லாஸ்ட் டைம் யாருக்காவது இஷ்யூ இருந்துச்சுன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. செக் பண்ணி பார்த்துங்க ஓப்பன் ஆகுதா என்னன்றது. லிங்க் நான் காமிச்சர் எப்படி ஓப்பன் பண்ணுறதையும். பட் எனிவே ரெடி ஆகிடுங்க. ரைட்? எஸ், இந்த கொஸ்டின் வாங்க. வென் a surface 1 centimeter thick is illuminated by light of wavelength lambda, the stopping potential is V0 சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் கேஸ். when the same surface is illuminated by light of wavelength 3 lambda, the stopping potential is V0/6. the threshold wavelength for metallic surface என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும்? ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு hc/λ. வேவ் லென்த்தில் கொடுத்தாங்கன்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னெல்லாம் படிச்சிருக்கணும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா முதல்ல எழுதிடுறேன். hν - φ0 எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. நான் கைனடிக் எனர்ஜி எப்படியெல்லாம் எழுதலான்ற ஃபார்முலா முதல்ல கொடுத்துட்றேன். டூயல் நேச்சர் கேஸில் கைனடிக் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்கன்னா இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி எனர்ஜி கண்டுபிடினா hν - φ0. இது இன்சிடென்ட் எனர்ஜி கொடுக்கும்போது φ0ன்றது என்னது? ஒர்க் ஃபங்க்ஷன். இல்லை வேற எப்படி எழுதலாம்? நான் எல்லா ஃபார்மேட்டும் எழுதுறேன், அப்படியே ஒன்னொன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வேவ் லென்த்தில் எழுதும்போது இதையே hν - hν0 எழுதலாம். எதுக்கு? φ0 எதுக்கு ஈக்குவல்? hν0க்கு ஈக்குவல். இது ஃப்ரீக்வன்சியில் சொல்லும் போது ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தான். ஃப்ரீக்வன்சி சொல்லும் போது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். கைனடிக் எனர்ஜிக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். எனர்ஜி டேரெக்டாக கொடுக்குறது வேற, அடுத்தது த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அடுத்த கேஸ் வேற எப்படி எழுதலாம்? அடுத்ததுன்னா வேவ் லென்த் கொடுத்துட்டாங்கன்னா hc/λ - φ0 எழுத முடியும். ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டாவே. இல்லை அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு hc - λ த்ரெஷோல்டு வேவ் லென்த். இதுக்கு பேர் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா hν0. த்ரெஷோல்டு வேவ் லென்த் இருந்தால் hc/λ - hc/λ0 அப்படின்னு எழுதலாம். இன்னொரு ஃபார்முலா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கூட கைனடிக் எனர்ஜி ரிலேட் பண்ணா EV0. இது எல்லாமே எந்த கேஸுக்கு? கைனடிக் எனர்ஜி
கேஸுக்கான ஃபார்முலா டூயல் நேச்சரில். ஸோ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், ஃபைவ் நாட்னா ஒர்க் ஃபங்க்ஷன். த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்கன்னா ஹச் நியூ, இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி மைனஸ் ஹச் நியூ நாட். இதுவே ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வேவ் லென்த் கொடுத்தா HC பை லாம்டா ஃபைவ் நாட். இதுவே இந்த கேஸ் என்னது, த்ரெஷோல்டு வேவ் லென்த் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணுற வேண்டியது. இப்போ இந்த கேஸ் தான் நம்ம உள்ள கொண்டு வரப்போம். ஏன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அவங்க கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. கொஸ்டினுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, when a surface of 1 cm thickness illuminated by the light of wavelength lambda stopping potential V0 ன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 இருந்தா கேஸ் 1 ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கோங்க. கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா HC by lambda minus HC by lambda நாட். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் EV0 HC by lambda minus HC by lambda நாட். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டாவது கேஸ் வாங்க. புரியுதா? வேவ் லென்த் லாம்டான்னு சொல்லிட்டாங்க, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 கொடுத்துட்டாங்க. அப்ப கைனெட்டிக் எனர்ஜி இப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம். செகண்ட் கேஸ் என்ன பாருங்க, சேம் சர்ஃபேஸ் illuminated by வேவ் லென்த் 3 லாம்டா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 by 6. அப்ப இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா V க்கு பதிலா என்ன போடணும், V0 by 6. கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு EV0. கைனெட்டிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல், EV0 க்கு ஈக்குவல். இங்க V0 சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து 1/6 ஆஃப் V0 சொல்லிருக்காங்க. அதனால EV0 HC by இங்க இன்சிடென்ட் வேவ் லென்த் எதுக்கு ஈக்குவல், 3 லாம்டா. இந்த கேஸ்ல லாம்டா, இந்த கேஸ்ல 3 டைம்ஸ் ஆஃப் லாம்டாவுக்கு ஈக்குவல் இந்த இன்சிடென்ட் வேவ் லென்த். இது மினிமம் ஃப்ரீக்வன்சி மாறாது, மினிமம் அதாவது ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது. HC by லாம்டா நாட் சேஞ்ச் ஆகாது. இது டிட்டோவா அப்படியே தான் இருக்கும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதுல இருந்து நீங்க சால்வ் பண்ணி என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க क्वेश्चनல, த்ரெஷோல்ட் வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. லாம்டா நாட் என்ன வரும் இந்த வேவ் லென்த் கம்பேர் பண்ணும்போது, வாட் இஸ் லாம்டா நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா இந்த ஐடியா. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், நீங்க ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். இதுல இருந்து இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு கேஸ்ல இந்த EV0 இருக்கு இல்லையா, இதை 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணிக்க முடியும், ஈக்குவேட் பண்ணிக்க முடியும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா இதை இப்படி வச்சுக்கோங்க, அடுத்த ஸ்டெப்ல கூட 2 வச்சுக்கலாம். EV0 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 6 HC by 3 லாம்டா மைனஸ் 6 HC by லாம்டா நாட். இதை கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், இது 1 டைம். அப்போ ஃபைனலா EV0 equal to 2 HC by lambda, 2 HC by lambda minus 6 HC by lambda not. இப்போ இதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலா, இதுவும் EV0 இதுவும் EV0. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணுங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், HC by lambda minus HC by lambda not, HC by lambda minus HC by lambda not equal to இதுக்கு பதிலா என்ன 2 HC by lambda, 2 HC by lambda minus 6 HC by lambda not, 6 HC by lambda not. lambda not ஒரு சைடு கொண்டு lambda ஒரு சைடு கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாத்துலயும் எதை காமன் அடிக்கலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் HC என்ற டேர்ம் இருக்கா, HC எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. மீதி இங்க என்ன வரும், 1 by lambda by 1 by minus 1 by lambda not, 2 by lambda minus 6 by lambda not. ஸோ அப்போ மைனஸ் 6 lambda not இங்கே கொண்டு வாங்க, இது அங்கே கொண்டு போயிடுங்க. மைனஸ் 6 lambda அங்கே வந்தா பிளஸ் ஆயிடுமா, பிளஸ் 6 by lambda not மைனஸ் 1 by lambda not அப்படி வச்சுக்கோங்க. 2 by lambda plus lambda அங்க போனா minus lambda minus 1 by lambda. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், 6 minus 1 5 5 by lambda not, 2 minus 1 1 by lambda, ரைட். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, lambda not equal to 5 lambda கிடைக்குமா, இது 1 டைம், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 lambda அப்படி கிடைக்கும்.
இருக்கா? Yes, option D is the answer. 5 lambda. Right? Yes, option D. புரியுதா நான் இந்த क्वेश्चन எப்படி போட்டுருக்கேன்னு? Do you understand? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே கைனெடிக் எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. எல்லாமே கைனெடிக் எனர்ஜிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இது. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது மறந்துங்கன்னா ரிமைண்ட் பண்ணிக்குவாங்க. இது எப்படி இதை கனெக்ட் பண்றதுன்றதை பார்த்துக்குவாங்க. ரைட்? எஸ், குவிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? எஸ், சீக்கிரம் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. நான் லிங்க் கனெக்ட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நான் இங்க லிங்க் ஓபன் பண்றேன். ரைட்? ஜாயின் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? எஸ், கம் ஆன், சீக்கிரம் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணாம இருக்கீங்களா? எஸ் எஸ், எல்லாருக்கும் இப்போ ஓகே தானே? யாருக்கு இஷ்யூ இல்லைல்ல? நெட்வொர்க் இஷ்யூ இல்லாமல் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சால்வ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அப்புறம் அந்த நெட்வொர்க் இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண ஃபீல் பண்ணிருந்தீங்க. லாஸ்ட் கிளாஸ்ல அந்த பிரச்சனை இருந்தது. ரைட்? ஸோ 29, கமான் கமான், ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம். இன்னும் யாராவது ஜாயின் பண்ணிட்டோம், தென் வில் ஸ்டார்ட். ஸோ எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? எஸ் எஸ் எஸ்.
வெரி குட் வெரி குட். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? ஃபயரை போடுங்க டக்கு டக்குன்னு. ஒரு எனர்ஜி ஏத்துங்க எல்லாரும். கமான் கமான், புட் மோர் ஃபயர். நிறைய ஃபயர் போடுங்க. ஓகே எஸ் கமான். 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சீக்கிரம் யாராவது மிஸ் பண்ணீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இன்னும் 20 செகண்ட். டென் செகண்ட். டைம் அப் டைம் அப். எஸ் ஆப்ஷன் ஏ 12 ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ யார் சூஸ் பண்ணது? அதிகமாக இந்த ஃபார்முலா படிக்கலன்றதுனால 12 சூஸ் பண்ணிட்டீங்களா? இதை ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் நிறைய பேர் இந்த ஃபார்முலா ஃப்ரீக்வெண்ட்டாக படிக்காதனால நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, இது நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதாக தான் இருக்க முடியும் அப்போ அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கிறீங்க ஐ திங்க். ஸோ அது கிட்டத்தட்ட 12 பேர் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. பி 2 பேர். ஓகே சி வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸு. ஓகே ஆப்ஷன் டி 3. ஓகே செக் பண்ணிடலாமா? எஸ் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நியூட்டன்ன்றது டெரைவ்டு யூனிட், கேண்டிலான்றது இன்டென்சிட்டி யூனிட். 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் நடத்தின ஞாபகம் இல்லையா? டக்குன்னு மறந்துட்டீங்களா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நாட் ஏ ஃபண்டமெண்டல் யூனிட். ஓகே எங்க ஓகே செக் பண்ணிடலாமா? லீடர் போர்டு யார் டாப்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல யார் டாப்ல இருக்காங்க? எஸ் ஹரிஹரன் ஃபர்ஸ்ட், விஷாலி செகண்ட், தமிழரசி தேர்ட், ஸ்ரீராம் அண்ட் நிரஞ்சன், அட்சயா, சிவானி, சுபலட்சுமி, ஜனனி பிரியா, மகா. ஸோ இவங்க தான் இப்போ டாப் 10ல இருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல யார் வராங்கன்னு பார்ப்போம். எஸ் அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கமான் நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். லாஸ்ட் 10 செகண்ட். டைம் அப். எஸ் ஆப்ஷன் ஏ கிட்டத்தட்ட 13 பேர் சொல்லியிருக்கிறீங்க மெஜாரிட்டி. ஆப்ஷன் பி 6 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. மீன்ஸ் 6 பேர் சொல்லியிருக்கீங்க, கரெக்ட் இல்லை 6 பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே சி வந்து 11, டி யாரும் டச் பண்ணல. பரவாயில்ல தெளிவாக இருந்திருக்கீங்க. டி கண்டிப்பாக ஆன்சர் இல்லைன்னு. ஓகே செக் பண்ணிடுவாங்க. எஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ யார் டாப்ல இருக்காங்க பாப்போம்? டாப் 10ல ஹரிஹரன் எஸ் அவர் கண்டினியூ பண்றாரு. ஸ்ரீராம், அபிநயா, ஸ்ரீராம் செகண்ட், அபிநயா தேர்ட், ஹேமச்சந்திரிகா ஃபோர்த்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் சபிகா, அஜய், நியாஸ், விஷாலி, தமிழரசி, சாய் நிரஞ்சன். ஓகே ரைட். பார்த்து வச்சுக்கோங்க உங்க ஸ்கோரை. காம்படிஷன் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த கொஸ்டின்ல மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க, பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டுவெண்ட்டி செகண்ட். லாஸ்ட் 10 செகண்ட். டைம் அப். எஸ் ஆப்ஷன் ஏ 12 பேர் சொல்லியிருக்கிறீங்க, பி 2, ஆப்ஷன் சி 15 பேர் சொல்லியிருக்கிறீங்க, ஆப்ஷன் டி 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே ஓகே எது கரெக்ட் ஆன்சர் பார்த்துடலாம். கம்ப்யூட்டர் ஜி எஸ் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா என்ன கேட்டிருந்தாங்க? ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ கிவன் ஆப்ஷன்ல எது ஹையஸ்ட்
சீக்வன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, யார் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, யார் டாப்ல இருக்கான்னு பார்த்துடலாம். லீடர் போர்டு. எஸ், ஹரிஹரன் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, ஸ்ரீராம் செகண்ட், விஷாலி தேர்ட், நியாஸ், தமிழரசி, சாய் நிரஞ்சன், அக்ஷயா, தனுஷ்யா, அபிநயா, ஹேமச்சந்திரிகா. ஸோ இப்போதைக்கு டாப் 10ல இவங்களுடைய நேம் லிஸ்ட் இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். லாஸ்ட் 20 செகண்ட். இன்னும் 10 செகண்ட். டைம் அப். எஸ், செக் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து 12, 12 பேர் சொல்லியிருக்கீங்களா? பி 4, சி வந்துட்டு 11, அதுக்கப்புறம் டி 2 பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, செக் பண்ணிடலாம் இது கரெக்ட்னு. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். லீடர் போர்டு. எஸ், ஹரிஹரன் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, ஸ்டில் கண்டினியூஸா. ஸ்ரீராம், நியாஸ் ஃபர்ஸ்ட் 3ல, அபிநயா, தமிழரசி, சாய் நிரஞ்சன், அக்ஷயா, மகா, சுபலக்ஷ்மி, ஃபாத்திமா. டாப் 10ல இருக்கீங்க. எஸ், குட். கமான், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இன்னும் 15 செகண்ட். 10. எஸ், டைம் அப். எஸ், ஆப்ஷன் பி 22 பேர். எப்பா மெஜாரிட்டிப்பா. கரெக்ட், 22 பேர் கரெக்டான ஆப்ஷன் போட்டிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ 2 பேர் போட்டிருக்கீங்க, சி அண்ட் டி யாருமே டச் பண்ணல. 2 எலிமினேஷன் பர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்க. அப்போ அதில் தான் கொஞ்சம் பேர் டவுட் இருந்தது ஏ பியில், அதில் தான் ஒரு 10 பேர் அங்கே போட்டிருக்கீங்க. ஓகே, செக் பண்ணிடுவோமா ஆன்சரை? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் வர மாட்டேங்குதா யாருக்கு? செக் பண்ணி பாருங்க, திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நியூ பேஜ் ஓபன் பண்ணி பாருங்க. ரைட், ஷோ லீடர் போர்டு. எஸ், ஸ்டில் ஹரிஹரன் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, ஸ்ரீராம், அபிநயா தேர்ட் வந்திருக்காங்க, நியாஸ், சாய் நிரஞ்சன், அக்ஷயா, மகா, சுபலக்ஷ்மி, ஃபாத்திமா அண்ட் தமிழரசி. ரைட், டாப் 10ல இருக்கீங்க. எஸ், கமா, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின். எஸ், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ், உங்களுக்கு வரலையா? மோனிஷாவா? மோனிஷா தானே சொன்னீங்க நேம்? நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தாலும் சம்டைம்ஸ் கரெக்டா வராது. எஸ், 5 செகண்ட் முடிஞ்சது. டைம் அப். எஸ், ஆப்ஷன் ஏ வந்துட்டு 16 பேர் சொல்லியிருக்கிறீங்க, பி 5 பேர், சி 11 பேர், டி ஒரு ஆள் தான். ஓகே, அப்போ இது கரெக்ட்னு பார்த்துடலாம். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெரி குட். லீடர் போர்டு. எஸ், ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறார். இப்போ ஹரிஹரன் செகண்ட், அபிநயா தேர்ட், நியாஸ் ஃபோர்த்தில் இருக்காங்க, அக்ஷயா ஃபிஃப்த்து, சாய் நிரஞ்சன், அதிலா ஃபாத்திமா, மகா, சுபலக்ஷ்மி அண்ட் அக்ஷயா. டாப் 10ல இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க. எஸ், கமான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 7th கொஸ்டின். ஃபாஸ்டா டைம் சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணி டக்குன்னு ஆன்சர் போடுங்க. எஸ், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
20 செகண்ட். லாஸ்ட் 10 செகண்ட். எஸ், டைம் அப். டைம் அப். ஆப்ஷன் சி 19 ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். ஏ 5 பேர் சொல்லியிருக்கீங்க, பி 4 பேர், 5. ஆப்ஷன் டி வந்து 5 பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஸோ செக் பண்ணிவிடும் ஆன்சரை. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட், வெரி குட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர், எக்ஸ்ட்ராடனரி. எஸ், செக் பண்ணிடலாம். லீடர் போர்ட் யார் இப்போ டாப் 10 யார் இருக்காங்க? ஸ்ரீராம் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. ஹரிஹரன் செகண்ட், அபிநயா தேர்ட், அக்ஷயா, நியாஸ், சாய் நிரஞ்சன், மகா, சுபலட்சுமி, அக்ஷயா அண்ட் ஃபாத்திமா. டாப் 10ல இப்போ நீங்க தான் இருக்கீங்க. ரைட்? எஸ். அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின். லாஸ்ட் 3 தான் இருக்கு. வாங்க ஃபாஸ்டா இதோட சேர்த்து. எஸ், சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகலனா சாட் பாக்ஸ்ல போடுங்க, நான் பார்க்குறேன், ஆன்சர் செக் பண்றேன், வெரிஃபை பண்ணிக்கலாம். இன் கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாதவங்க. எஸ், லாஸ்ட் 20 செகண்ட். டென் செகண்ட். 10 செகண்ட். டைம் அப். எஸ், ஆப்ஷன் பி 20 பேர் சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஆப்ஷன் ஏ 13 பேர் சொல்லியிருக்கீங்க. சி ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, டி யாரும் சூஸ் பண்ணல. வெரி குட். ஸோ எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ்ட்ராடனரி. ஷோ த ரிசல்ட். யார் டாப் இப்போ? எஸ், ஸ்ரீராம் கண்டினியூஸா ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. செகண்ட் அக்ஷயா வந்திருக்காங்க. தேர்ட் ஹரிஹரன் ஏன் பாயிண்ட் குறையுது? கேர்ஃபுல்லா இருங்க, எங்க மிஸ் பண்றீங்க பாருங்க. அபிநயா, நியாஸ், சாய் நிரஞ்சன், சுபலட்சுமி, அக்ஷயா, அஜய் அண்ட் மணிகண்டன். 10ல வந்து ஐ திங்க் மணிகண்டன் நேம் இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர், வெரி குட். ஸோ டாப் 10ல இப்போதைக்கு இவங்க தான். எஸ், நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். லாஸ்ட் 10 செகண்ட். எஸ், லாஸ்ட் 10 செகண்ட். ஆப்ஷன் ஏ வந்துட்டு 5 பேர் சொல்லிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர்னு கேட்டிருக்கிறாங்க. சிலிக்கானுக்கு 5, பி 16 பேர். எதிர ஜெர்மானியம் வந்து இன்ட்ரின்சிக்கா எக்ஸ்டென்சிக்கா? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர்? எரர் இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. யாருக்கு கனெக்ட் ஆகலையோ திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கோட் அதில் ஜாயின் போடுங்க. இந்த கோடை அதில் என்ட்ரு பண்ணுங்க, அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. இன்கேஸ் இல்லை நெட்வொர்க் இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு இருக்காது. ரைட்? டோப்டு காலியம், பியூர் கார்பன். ஜெர்மானியம், சிலிக்கான் இது ரெண்டும் என்னது? பியூர். கரெக்டா? டோப் பண்ணாதான் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர். மறந்துட்டீங்களா? யாரெல்லாம் இதில் அட்டன் பண்ணீங்களோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவசரத்தில் பண்ணியிருப்பீங்க. ஜெர்மானியம், சிலிக்கான் இது ரெண்டும் என்னது? பியூர் செமிகண்டக்டர், இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். டோப்டு செமிகண்டக்டர் பேர் தான் எக்ஸ்டென்சிக். அவங்க என்ன டோப்டுன்னு சொல்லல, பட் இட்ஸ் a டோப்பிங் எலமெண்ட். டோப்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? எஸ். ஸோ டோப்டு கேலியம். ரைட்? பார்க்கலாம், இதில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டீங்க, கவனக்குறைவு. ஸ்ரீராம் அகைன் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஹரிஹரன், அபிநயா தேர்ட், சாய் நிரஞ்சன், அக்ஷயா, நியாஸ், அக்ஷயா, அஜய், சுபலட்சுமி அண்ட் சமீக்ஷா. 10th வந்து சமீக்ஷா வந்திருக்காங்க. குட். டாப் 10 இப்போதைக்கு. கடைசி கொஸ்டின் போயிடலாமா? ரெடியா? லாஸ்ட் கொஸ்டின். எஸ், கடைசி கொஸ்டின். இப்போ யார் டாப் 10ல வர போறாங்கிறது டிசைட் பண்ண போறது, பிளஸ் டாப் 3ல யாரு, ஃபர்ஸ்ட் வின்னர் யாரு, எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். எஸ், டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
எஸ், லாஸ்ட் 10 செகண்ட். எஸ், டைம் அப், டைம் அப். எஸ், ஆப்ஷன் ஏ 15 பேர் சொல்லியிருக்கிறீங்க, பி வந்து 13 பேர், சி 4, டி ஒரு ஆள் சொல்லியிருக்கிறீங்க. ரைட். ஸோ செக் பண்ணிடலாமா? செக் பண்ணிடலாமா? எது ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஏ வந்து நிறைய பேர் தப்பா சொல்லிட்டீங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் பண்றதுனால வந்திருக்கும் எனக்கு, அந்த டைம் சேவ் பண்ணுறதுனால, அதனால சில பேருக்கு எரர் வந்திருக்கும். ஓகே, எனிவே ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சொல்றது புரியுதா? எஸ் எஸ், கனெக்டிவிட்டி இஷ்யூவா? ஓகே, அது கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்கிறதா முதல்ல சொன்னல, அந்த பார்த்து வச்சுக்கோங்க, முன்கூட்டியே நேற்று சொல்ல இருந்தேன்ல. இல்லைனா உங்களுக்கு அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா திரும்ப அதில் ஜாயின் பண்ண முடியாதுல்ல. அந்த அந்த டைமில் போனதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எஸ், கமான் கமான், ஃபயர் போடுங்க நிறைய. யார் வின்னர்னு பார்த்துடலாம். உங்கள் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஃபயர் போடுங்க. எஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்கும் நிறைய பேர் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால ஜஸ்ட் என்கேஜிங் நம்மளுடைய ஹாப்பினஸ். அதுக்காக எல்லாரும் கமான் நிறைய ஃபயரை போட்டு தள்ளுங்க. வின் பண்ண போறவங்களுக்கு ஃபயர் போடுங்க, சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஃபயர் போடுங்க. யார் யாரெல்லாம் டாப் 10ல இருக்காங்களோ அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்றதுக்கும் கண்டிப்பா ஃபயர் போட்டே ஆகணும். ஓகேவா? யார் வின்னர்னு பார்க்கணும் இல்லையா? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எனக்கும் அப்படி இருக்குது. நேற்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னைக்கு யாரு டெய்லி ஒருத்தவங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரு அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், அதுக்கப்புறம் டாப் 10ல யாரு? எஸ், பார்த்துடலாமா? வெரி குட் வெரி குட் ரா, கமான் கமான். எஸ், ஷோ ஃபைனல் லீடர் போர்டு. கம்ப்யூட்டர் ஜி, யார் 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 யார்? எஸ், ஸ்ரீராம் 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 இஸ் த வின்னர். வெரி குட் ஸ்ரீராம், வெரி குட் ஸ்ரீராம். ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் அக்ஷயா, கங்க்ராச்சுலேஷன் அக்ஷயா. தேர்ட் பிளேஸ் நியாஸ், கங்க்ராஜ் நியாஸ். எஸ், ஃபர்ஸ்ட் 3 ஸ்ரீராம், செகண்ட் அக்ஷயா, ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம், செகண்ட் அக்ஷயா, தேர்ட் வந்துட்டு நியாஸ். இப்போ இன்னைக்கு டாப் 3 இவங்க தான். ஸோ நேற்று ஐ திங்க் சம் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருந்தது. ஸோ எவ்ரிடே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் மாறிட்டே இருக்கு. ப்ளஸ் அந்த டைம் அட்டன் பண்ணுறது, ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஃபோக்கஸ் கொண்டு வரது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி நெட்வொர்க் இஷ்யூ சில பேருக்கு இருந்தது. பாவம், அவங்களுக்கு தான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்கும். பட் எனிவே டோன்ட் வரி, நாளைக்கு அடுத்த இதில் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. அதை நெட்வொர்க் இஷ்யூஸ்னா முன்கூட்டியே ரெக்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராப்பராக எப்படி ஜாயின் பண்ணணுன்றதை புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா அதை முன்கூட்டியே வெரிஃபை பண்ணி ஒருத்தர் செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லிங்க் நம்ம இப்போ எப்படி நான் ட்ரை பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத, ஏன்னா செஷன் கீழே அந்த லிங்க் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கமெண்ட்லேயே அந்த லிங்க் இருக்குது. சரியா? ஸோ இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல, இல்லை நெட்வொர்க் இஷ்யூனால மிஸ் பண்ணியிருந்தாலும் டோன்ட் வரி, நாளைக்கு கிளாஸில் அட்டன் பண்ணுங்க. ஸோ நாளைக்கும் நிறைய பேர் இதே மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும். யார் நாளைக்கு டாப்பில் வரப்போகிறாங்க அப்படின்றதுல தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஓகே ரைட். எஸ், ஸோ எனிவே உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப 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 அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா 2 விஷயம் நான் இன்னைக்கு நோட் பண்ணியிருந்தது. நேற்றை விட இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ப்ராப்பராக ஓரளவுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஷன்ல தான் மிஸ் ஆயிருந்தது. பட் நேற்றை விட இன்னைக்கு வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது ஆன்சர் பண்ணதுல. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஈவன் அந்த டைம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம், ரேங்க் சேஞ்ச் ஆயிருக்கலாம். எனிவே ஓகே, ஹரிஹரன் 5th ரேங்கா? எஸ், வெரி குட். எஸ், நீங்க ஆக்சுவலாக முன்னாடி இருந்தீங்க, அப்படியே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு எங்கேயோ லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டாப்பில் வர ட்ரை பண்ணுங்க. சரியா? யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் நேம் டாப் 10ல வரணும், டாப் 3ல வரணும், ஃபர்ஸ்ட்ல வரணும் அப்படின்றதுல நீங்கள் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஃபோக்கஸ்டாக இருங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க் இஷ்யூ இல்லாமல் பார்த்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அக்ஷயா 4th. எஸ், வெரி குட் 4th. 8th யாரு? சுபலட்சுமி 8th. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எல்லாமே டாப் ஃபர்ஸ்ட்ல வர ட்ரை பண்ணணும். ஸோ அந்த நேம் நாளைக்கு யாருன்றதை பார்க்கணும். ஸோ இன்னைக்கு எஸ், ஸ்ரீராம் அண்ட் அக்ஷயா நியாஸ் வின்னர். 10th பிளேஸ் தமிழரசி. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்களும் இம்ப்ரூவ் ஆக ட்ரை பண்ணுங்க. எஸ், வெரி குட். ஸோ டெய்லி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஃபிசிக்ஸ் மறந்து போகுதா ஹரிதா? இல்லை நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறப்போ, இல்லைனா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப தூக்கம் இல்லாமல் நிறைய நைட் அண்ட் டே ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கேப் கொடுத்துட்டு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகுங்க, கொஞ்சம் தயாராகுங்க. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலும் மறந்துடும். எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும்
ப்ரெஷரில் அது மறந்துடும். அதனால நம்மளோட மனநிலை ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப தெளிவாக காமாக கிளியராக வச்சுக்கணும். 2வது கண்டிப்பாக தூக்கம் இருக்கணும். தூக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. குறைஞ்சது ஒரு 6 ஹவர்ஸாவது நீங்கள் தூங்கி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் தூங்கலைன்னா நம்ம பிரெயின் ஆக்டிவாக இருக்காது. தூங்கலாம் நமக்கே எதுவுமே வேலை செய்யாது. ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். புரியுதா? ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பரேஷன் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய ஹெல்த்தும் பாதிக்கப்படக்கூடாது. 2ம் ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ தான் நம்மளால் எதையுமே பெஸ்ட்டாக பண்ண முடியும். நம்ம ஹெல்த் ஆரோக்கியமாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியும். எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை கூட ஈஸியாக பண்ண முடியும். அது ஹெல்த் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? எஸ், ரெடியா? அடுத்தது போயிடலாமா? டெய்லியும் 2 ஹவர்ஸ் தான் தூங்குறீங்களா? அப்போ அதான் பிரச்சனை. 2 ஹவர்ஸ்லாம் நாட் இனஃப். அதெல்லாம் நம்ம பாடிக்கு குறைஞ்சது 8 மணி நேரம் வேணுன்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் இருக்கணும்ல. சரியா? அந்த மாதிரி ரொம்ப யாரும் பண்ணாதீங்க. அதாவது தூக்கம் சுத்தமாக இல்லாமல் படிக்காதீங்க. அது ரொம்ப கஷ்டம். பிரெயின் சுத்தமாக வேலை செய்யாது. அது ரியாலிட்டி அதுதான். நமக்கு பயம், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும் தான். அது தவிர்க்க முடியாது. அட் த சேம் டைம் ரெஸ்ட்லெஸ்ஸாக எதையும் பண்ண முடியாது. அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம ஒரு பெர் டே இவ்வளோ ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. இவ்வளோ ஹவர்ஸ் இவ்வளோலாம் நம்ம பண்ண போகிறோம், இதெல்லாம் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் இந்த டைமில் நம்ம கண்டிப்பாக தூங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே படித்தது எல்லாம் மைண்ட்லேருந்து வெளியில் வரும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் தனியாக எதுவும் எஃபர்ட் போட தேவையில்லை. நம்ம மைண்டில் எல்லாமே இருக்கும். பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா டக்குன்னு திங்க் பண்ணி அந்த ஸ்பார்க்கு பழைய இன்சிடென்ட் எல்லாம் டக்குன்னு ரிமைண்ட் பண்ணி கொண்டு வந்துடும். அது படித்த ஃபார்முலா கான்செப்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிறேன், ரெஸ்ட்லெஸ்ஸாக யாரும் இருக்காதீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ படித்தது மறந்து போகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும். அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். அதுக்காக நான் உங்களுக்கு அது ஒரு அட்வைஸாக சொல்கிறேன். சரியா? ஹெல்த் இஸ் வெல்த். அதில் எப்பயுமே மாற்று கருத்து கிடையாது. எஸ், வெரி குட், வெரி குட். ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ், நம்ம லைவ் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா? அப்படியே இதுக்கு கீழே வாங்க. வந்தீங்கன்னா இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜாயின் ஃப்ரீ ரீநீட் 2026 கிராஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா? ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய வேதாந்துல ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த லிங்க் இதுதான். ஜாயின் ஃப்ரீ ரீநீட் 2026 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் லிங்க் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் பை நவ் கொடுங்க. சரியா? ரைட். ஒரு நிமிஷம் இருக்கு, இதை லாக் அவுட் பண்ணிடுறேன். எஸ், நவ் பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி கேட்கும், கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கு பாருங்க, ரீநீட் 2026. இதில் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதனுடைய என்னென்ன டாபிக்ஸ் முடிஞ்சிருக்கு வீடியோஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எப்போ ரிவிஷன் தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், திரும்ப எடுத்து வீடியோஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டெஸ்ட்டு. இது ஃப்ரீ டெஸ்ட்டு. ஓகேவா? 𝑬𝒙𝑣 டெஸ்ட் சீரியஸ் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் டெஸ்ட்டு, ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், எவ்ரிடே டெஸ்ட்டு போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டெஸ்ட்டு திரும்ப ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான அந்த குவாலிட்டி கொஷின்ஸ், நீட் எக்ஸாமுக்கு தேவையான அளவுக்கு எல்லா டாபிக் வைஸ் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி ப்ராப்பராக எல்லாத்தையும் அந்த நீட்டுக்கு தேவையான அளவுக்கு ப்ரிப்பேர்டான கொஷின் பேப்பர். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொஷின்ஸ். இது எல்லாமே டெய்லியும் போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இது 10 to 12 PM. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எப்போ எந்தெந்த டைமுக்கு டெஸ்ட் போகுதுன்றது இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, திரும்ப அந்த டெஸ்ட்டை இங்கே எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரீஸ் மட்டும்
ஸ்கிப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஆஃப்லைன் சொல்லியிருந்தேன். ஆல்சோ இதையும் நீங்கள் எவ்ரிடே டெஸ்ட் நமக்கு போயிட்டுருக்கு, இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே கீழே நீங்கள் வந்துட்டு வாட் எவர் டவுட்ஸ், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம்மள வேத இன்ஸ்டா சால்வ் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். நீங்கள் போய்ட்டு இங்கே ஜஸ்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட டவுட்டுக்கான ஆன்சரை இது ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும், ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ அதனால் டெஸ்ட்டை டெய்லி எழுதுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், டெஸ்ட்டு தான் முக்கியம். டெஸ்ட் எழுதுனா தான் நீங்கள் பர்ஃபெக்டாக மாறுவீங்க. ரைட், எஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரெடியா? ரெடியா? எஸ். Tell me the answer for this question. இந்த கேள்விக்கான பதில் என்ன? இந்த வேவ் ஈக்குவேஷன் y equal to 0.5 sin of 2 pi by lambda into 400t minus x meter. The velocity of the wave will be, the velocity of the wave. எப்படி கண்டுபிடிப்பீங்க? How to calculate? Velocity of the wave கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? வேவ் ஈக்குவேஷன்ல கொடுத்துட்டாங்கன்னா velocity v is equal to omega by k. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? omega by k ன்னு வரும். இதனோட ஜெனரல் ஃபார்மட் என்னது? y equal to a sin of omega t minus kx. இது velocity உடைய ஃபார்முலா. क्वेश्चनல கொடுத்திருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? y equal to 0.5 sin of இந்த 2 pi உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆகணும். 2 pi into 400 by lambda. அப்ப என்ன ஆகும்? 2 pi into 400 by lambda. 2 pi by lambda into 400t அப்படி கூட வச்சுக்கோங்க. 400t minus இது உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2 pi x by lambda minus 2 pi by lambda into x. இதை உள்ள மல்டிப்ளை பண்றீங்கன்னா இந்த டேர்ம் உள்ள கொண்டு போயிடணும். வாட் இஸ் தி ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் வேவ்? ஒரு வேவ் உடைய ஜெனரல் ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவல்? y equal to a into sin of omega t minus kx. இதான ஈக்குவேஷன். y equal to a into sin of omega t minus kx. That is the general equation of the wave. ஒமேகாவுக்கும் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன், கேவுக்குள்ள ரிலேஷன் என்னது? v is equal to omega by k. இது ஃபார்முலா. v is equal to omega by k. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஒமேகாவை கண்டுபிடிக்கணும், கேவை கண்டுபிடிக்கணும். அப்ப ஒமேகாவை கண்டுபிடிக்கணும்னா இந்த டேர்ம் இது ஃபுல்லா ஒமேகாவுக்கு ஈக்குவலா, இங்க ஒமேகா டி அப்படியே வச்சுக்கணும். இங்க 2 pi by lambda x, இங்க kx. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். கரெக்டா? நான் சொல்ற புரியுதா? இதுக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ therefore v equal to k-வுக்கு பதிலா அங்க என்ன இருக்குது? 2 pi by lambda 2 pi by lambda ஒமேகா மேல வரணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒமேகா எழுதுங்க. 2 pi by lambda into 400 by k என்ன வந்திருக்குது? 2 pi by lambda அப்படியே வந்திருக்குது. ஓகே, சோ இத கேன்சல் பண்ணலாமா? சோ v equal to என்ன கிடைக்கும்? 400 மீட்டர் பை செகண்ட். வந்து ஆப்ஷன் சி வந்திருக்கா? இது வந்து வேவ் சாப்டர். எஸ், வெரி குட். next one. 3 particles each having a charge of 10 microcoulomb are placed at the corners of equilateral triangle of side 10 centimeter. The electrostatic potential energy of the system என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல வரக்கூடிய மாடல் क्वेश्चन தான். இது என்னன்னா இங்க ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அவங்க क्वेश्चन என்ன சொல்றாங்க பாருங்க. 3 particles each having 10 microcoulomb சொல்லிட்டாங்க. ஒன்னு 10 microcoulomb placed at the corners of equilateral triangle
சைடு 10 சென்டிமீட்டர் ஈச் ஒன்னு சொல்லிட்டாங்க. த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் என்ன வந்திருக்கும்? டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டுக்கிறாங்க. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கொடுத்துட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா K Q1 into Q2 by R. இதுதான் என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் த டூ சார்ஜஸ். இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி U கண்டுபிடிக்கிற ஃபார்முலா K Q1 Q2 by R. So Q1 Q2ன்றது ப்ராடக்ட் ஆஃப் த டூ சார்ஜ். K 1/4 pi epsilon naught வேல்யூ. ஸோ அது 9 into 10 to the power 9 போட்டுக்கலாம். ஆறுன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜ். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் இங்க கொண்டு வரேன். இதை நான் முதல் சார்ஜ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சார்ஜை கொண்டு வரும்போது இங்க ஒரே ஒரு சார்ஜ் தான் இருக்குது. இன்னொரு சார்ஜ் ஏதாவது இருக்குதா? கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ அனதர் சார்ஜ். அதனால இந்த கேஸ்ல இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபர்ஸ்ட் சார்ஜ் அந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள் டிசைன் பண்றதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் கேஸ்ல U1 என்னது? 0. சொல்றது புரியுதா? ரைட். அடுத்தது சார்ஜ் 2 கொண்டு வரீங்க. இது ரெண்டும் ஈக்குவல் ட்ரையாங்கிள் டிசைன் பண்ண போறேன். ரெண்டாவது சார்ஜ் முதல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் சார்ஜ் கொண்டு வரேன். செகண்ட் சார்ஜை கொண்டு வரும்போது இங்க இருக்கு இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன்? R12 எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு R12. அப்போ செகண்ட் சார்ஜ் கொண்டு வரும்போது அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். எனக்கு ரெண்டு சார்ஜ் இருக்குது. Q1 into Q2 by what? டிஸ்டன்ஸ் வந்துட்டு R12. அடுத்தது தேர்ட் கண்டுபிடிக்க போறேன். இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு. நான் அப்புறமா சப்ஸ்டிட் பண்றேன். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா எப்படி வருது ஜெனரல் ஃபார்முலா டெரைவ் பண்றேன். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் சொன்னதனால இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தேர்ட் சார்ஜ் இங்க பிளேஸ் பண்றீங்க. Q3 இங்க வச்சா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி தேவைப்படும். Q2 Q3க்கு நடுவுல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். அப்ப Q3 வைக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? R13 இது R23. U3 3 சார்ஜுக்கு வைக்கணும்னா இது ரெண்டுத்துக்கு பிட்வீன்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகணும். K Q1 Q3 by R13 plus K Q2 Q3 by R23. செகண்டுக்கு தேர்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். இதுதான் அந்த 3 சார்ஜ் ஈக்குவல் ட்ரையாங்கிள் டிசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சார்ஜ் வைக்கும்போது நோ பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஏன்னா ஒரு சார்ஜ் மட்டும் தான் இருக்குது. ரெண்டாவது சார்ஜ் வைக்கும்போது Q1 Q2க்கு நடுவில் ரெண்டு பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகும். தேர்ட் வைக்கும்போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது ரெண்டுத்துக்கு ஒரு நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த ஃபார்மேட் படி யூஸ் பண்ண முடியும். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி நெட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு U1 plus U2 plus U3. U1 0 K Q1 Q2 by R12 plus K Q2 Q3 by R13 plus K Q2 Q1 Q3 by R13 R23 வருவீங்க. ஆக்சுவலா ஒன்றும் இல்லை, ஆர்டராக எழுதிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. K Q1 Q3 by R3 R13 K Q2 Q3 by R23. அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ இந்த கொஷினை உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஸ்டெப்ஸ் நிறைய போடுறேன். இவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் தேவைப்படாது. நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ப்ராப்பர்ட்டி கரெக்டாக தெரிஞ்சதுன்னா ஃபாஸ்ட்டாக ஒரே ஸ்டெப்பில் அப்படியே போட்டு ஆன்சர் முடிச்சிடலாம். ரைட். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். Q1 Q2 கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? எல்லா சார்ஜும் சேம் 10 மைக்ரோ கூலும், டிஸ்டன்ஸ் எல்லாமே 10 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாமே சார்ஜ் Q1 Q2 Qன்னு எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ Q ஸ்கொயர் பை இது டிஸ்டன்ஸ் Rன்னு எடுத்துக்குவாங்க. K Q ஸ்கொயர் ரெண்டு எல்லாமே சேம் சார்ஜ் சொன்னா Qன்னு எடுத்துக்கிறீங்க. எல்லாத்தையும் சேம் டிஸ்டன்ஸ்ன்றதுனால இது R. K Q ஸ்கொயர் பை R. அப்போ இதை சால்வ் பண்ணா 3 times of K Q ஸ்கொயர்னு வருமா? net potential is equal to same base 3 times of K Q square by R. கரெக்டா? பேஸ் காமன். இது 1 time 2 time 3 time K 3 times of K Q square divided by R அப்படின்னு கிடைக்கும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. Kவுக்கு பதிலா 9 into 10 to the power 9. சார்ஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 10 மைக்ரோ கூலும். ஸோ அப்போ 10 into மைக்ரோனா 10 power minus 6 by R. புரியுதா? R எவ்வளோ வரும்? 10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 10 சென்டிமீட்டர்னா 10 into 10 power minus 2. சிம்பிளிஃபை பண்ணுங்க, என்ன வரும்? 10 10 கேன்சல்,
ரைட் 10 பவர் இது மேலே போனால் 10 பவர் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணுங்க. இதில் -6 கேன்சல் ஆகிடும். 10 பவர் + 3 இருக்குமா? 10 பவர் + 3 திரும்ப -2 போனால் 10 பவர் 5 27. ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஓ 27 ஜூல் வருதா? மைக்ரோ எங்க மிஸ் ஆகுது? எங்க 10 பவர் எங்க டேலி ஆகலன்னு பாருங்க. 27 கரெக்டா வந்துருச்சு. q ஸ்கொயர் இல்ல, சாரி, இங்க மிஸ்ஸிங். q ஸ்கொயர் இல்லையா இங்க? அப்ப 10 × 10 பவர் 6 -6. அப்ப மீதி என்ன வரும்? இப்ப இதை இங்க இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 3 10 பவர் +5 10 பவர் -5. எஸ் கரெக்ட். ரெண்டு கேன்சல் ஆகிடும். 27 ஜூல். 27 ஜூல். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். எஸ் புரியுதா? புரியுதா எப்படி சால்வ் பண்ணிருக்கிறேன் நானு? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இதை ட்ரை பண்ணுங்க. A particle is placed at the origin of force F = kx is acting on it where k is a positive constant கொடுத்துட்டாங்க. If u of 0 = 0, the graph of u of x versus x will be அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? இங்க ஆக்சுவலா y ஆக்சிஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, x ஆக்சிஸ்ல xன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேஷன் இருக்குது. ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஃபோர்ஸ் F is equal to -du/dx. இது வந்து ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு உள்ள ரிலேஷன். ஒர்க் எனர்ஜி சாப்டர்ல நம்ம இதை பார்த்துருக்கிறோம். The relation between force and potential energy. Force F is equal to -du/dx. இதுல இருந்து u கண்டுபிடிங்க, இன்டகிரேஷன் பண்ணி ஆகணும். அப்போ u equal to minus of integration f into dx. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா f into dx. du இன்டகிரேட் பண்ணா u ன்னு கிடைச்சிரும். minus f into dx. f என்ன கொடுத்துருக்காங்க இங்க? kx ன்னு கொடுத்துருக்காங்க क्वेश्चनல. force F is equal to kx minus kx into dx. minus k காமனா எடுத்துக்கோங்க. that means காமன்னா கான்ஸ்டன்ட் அதை வெளில எடுத்துங்க. ஸோ அப்போ u equal to minus k, x இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? x power n plus 1 by n plus 1. கரெக்டா? x power 1, x power n plus 1 by n plus 1, x square by 2. அப்போ என்ன வரும்? minus k x square by k by 2 x square வரும். ப்ரொபோர்ஷனாலிட்டியில் எழுதினீங்கன்னா என்ன வரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி directly proportional to k by 2 constant. k by 2 constant. So potential energy நமக்கு என்னன்னு கிடைக்கும்? u வந்து directly proportional to -x square. -x square. u directly proportional to -x square. சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ potential energy directly proportional to x square னா x square னா என்ன அர்த்தம்? The shape is parabolic shape. -x square ன்றதுனால +x square னா மேலே போயிருக்கும் parabolic shape. -x square ன்றதுனால அப்படியே டவுன்வர்ட்ல வந்துரும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? x ஸ்கொயர்ன்றது y directly proportional x ஸ்கொயர்னா இது அப்போர்ட் பேரபோலா வரும். x ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடுல x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா, மைனஸ்ல இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் இருந்துச்சுன்னா டவுன்வர்ட் பேரபோலா. ஜஸ்ட் x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. இட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. இது சொல்றது புரியுதா? y directly proportional to x ஸ்கொயர்னா அதோட கிராஃப் இப்படி இருக்கும். y directly proportional to -x ஸ்கொயர்னா டவுன்வர்ட்ல இருக்கும்.
புரியுதா? ஸோ கொஸ்டின்ல ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க அதிகமா பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டால் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிடக்கூடாது. அதுக்காக தான் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லையும் சிலது ரிப்பீட்டட் மாடல் கொஸ்டின் இருக்கும். சில கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத இது வரைக்கும் பார்க்காத சில கொஸ்டின்ஸையும் நம்ம ஆட் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தால் சடனாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிங்கன்னா தான் இந்த ஐடியா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துருந்தாலும் நீங்கள் அதிகமாக இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம். ஃப்ரீக்வெண்ட்டாக நீட்டில் ரொம்ப வந்து கிடையாது இது பேஸ் பண்ணி. ஆனால் ஜேயில் அடிக்கடி வந்திருக்கு. ஸோ திரும்ப நீட்டில் வரும்போது இந்த ஃபார்முலா திரும்ப ரிமைண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால சில நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாத ஆல்ரெடி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னெல்லாம் இருக்கோ அதையும் நான் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் இது. ஓகே, கிளியரா? அண்டர்ஸ்டூட்? எல்லாம் ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, குட். அடுத்த கொஸ்டின். A circular coil consists of 70 closely wound turns and has a radius of 10 centimeter. And externally produced magnetic field of magnitude 2 × 10⁻³ Tesla is applied perpendicular to the coil. The net flux through the coil is found to vanish when the current in the coil is 2.2 ampere. The inductance of the coil என்னன்னு கேட்டுக்கிறாங்க. What is the inductance of the coil? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? கொஸ்டின் புரியுதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அப்புறம் ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் நீங்க அதிகமா ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த ஃபார்முலா நம்ம பார்க்க போற ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. பட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் அதிகமா பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்க. யாருக்காவது ஐடியா இருக்கான்னு பாருங்க. கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க, n கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் காயில் சொன்னதுனால ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். அண்ட் எக்ஸ்டர்னலி ப்ரொடியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல்சோ கிவன் 2 × 10⁻³ Tesla இஸ் அப்ளைடு பெர்பெண்டிகுலர் டு த காயில். த நெட் ஃப்ளக்ஸ் த்ரூ த காயில் ஃபவுண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. வேனிஷ் when the current coil is 2.2 amps. கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது இண்டக்டன்ஸ். கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னது? இண்டக்டன்ஸ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான். எதுல? மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர்ல இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது EMF கண்டுபிடிக்கிற கேஸ்ல EMF is equal to -d∅b/dt போடுவோம் இல்லையா, அந்த கேஸ்ல அந்த ஃப்ளக்ஸ் எப்போ அதிகமாகும் அப்படின்னா இன்டியூஸ்டு கேஸில் கரண்ட் அதிகமாச்சுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். காயில வைன் பண்ணிட்டு அதில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த கரண்ட்டை ஜாஸ்தி பண்ணோம்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதனுடைய மீனிங். அப்போ இதில் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஒன்று வரும். அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் என்னது? இண்டக்டன்ஸ். இதுதான் ஆக்சுவலாக இண்டக்டன்ஸ் உடைய பேசிக் மீனிங்கே. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்ததுன்னா n∅b = Li வரும். இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா n∅b இருந்தாலும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் n∅b = Li தான் கிடைக்கும். இது எல்லாமே பேசிக் மீனிங் இண்டக்டன்ஸ் கேஸ்ல. இண்டக்டன்ஸ் ஃப்ளக்ஸ் கரண்ட், இண்டக்டன்ஸ் ஃப்ளக்ஸ் கரண்ட்டுக்கான ஃபார்முலா. சரியா? இது வந்து மீனிங். இண்டக்டன்ஸ் இன்டியூஸ்டு EMF வந்துட்டு கண்டுபிடிக்கிற அந்த டாப்பிக்ல தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர்ல. ஸோ ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கரண்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கரண்ட். இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? n∅b டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n∅b = Li அப்படின்னு தான் கிடைக்கும். இப்போ ஃப்ளக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ளக்ஸ்? இந்த கொஸ்டின்ல BA கொடுத்துட்டாங்க. ஃப்ளக்ஸோட ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? BA = Li. ஏன் நான் Liன்னு போடுறேன்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் BA cos θ வரும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா. அப்போ இதுல இருந்து L கண்டுபிடிங்க. வாட் இஸ் L? NBA/I. இந்த கேஸுக்கு, இந்த பர்டிகுலர் கேஸுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா BA cos θ வரும். ஐடியல் கேஸ், மேக்ஸிமம் கேஸ் தான் எடுப்போம். θ 0 டிகிரி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அது சரியா? பர்பெண்டிகுலர் சொன்னதுனால θ நமக்கு இங்க 0 கிடைக்கும். அதுல மேக்ஸிமம் கேஸ் கிடைக்கும். NB 5 கிடையாது, A. ரைட்? சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 70.
மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? 2 × 10⁻³ 2 × ஏரியா πr ஸ்கொயர் இல்லையா? இங்க இங்க 70 வரதுனால நான் இதை எப்படி எழுத போறேன்? 22/7 பைக்கு எழுத போறேன். நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏன் 3.14 எடுக்காம 22/7 எடுக்கிறேன்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 நியூமரேட்டர்ல இருந்துச்சுன்னா பை வேல்யூல மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் பண்ணலாம். 22/7 எடுத்தா பை ஆர் ஸ்கொயர். ஆர் என்ன கொடுத்துக்கிறாங்க? 10 சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தி ஆகணும் இல்லையா? ஆர் ஸ்கொயர். அப்ப 100 இல்லைன்னா இதை நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். இங்க 10 சென்டிமீட்டர் என்ன எடுத்துக்கலாம்? 10⁻⁻1 மீட்டர் இது. அப்ப ஹோல் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 10⁻⁻2 10⁻⁻1 ஹோல் ஸ்கொயர் என்ன போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டெப்ல. பை ஆர் ஸ்கொயர். கரண்ட் எவ்வளோ? 2.2. இந்த வேல்யூ பாருங்க. 22/7 கேன்சல் பண்ற மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. 2.2. இதை நான் எப்படி எழுத போறேன்? 22 × 10⁻⁻1 எழுத போறேன். டெசிமல் இல்லாம எழுதுறதுக்கு 22 × 10⁻⁻1. அப்ப இதை சால்வ் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணா 10 டைம், இதை கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 1 டைம். 22 இல்லையா? அப்படியே 1 டைம். அவ்வளவுதான். மீதி இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் முடிஞ்சது. இங்க இருக்கிறது வந்துட்டு 10 இருக்கு. 10 பவர், ஸோ இது 20 வச்சுக்கோங்க. 10⁻⁻2 × 10⁻⁻2 வருமா? இந்த 10⁻⁻1 மேல போனா +10. அவ்வளவுதான். 10⁻⁻1 மேல போனா +10. இது 20 போட்டுக்கிட்டேன். 10⁻⁻2 இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா 10⁻⁻2 10. ஸோ அப்ப 20 10⁻4⁻1 என்ன ஆகும்? 10⁻⁻3 வரும். ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கொண்டு வாங்க. ஆப்ஷன் மில்லி ஹென்ட்ல தானே வந்திருக்கு. ஏதோ எரர் வந்திருக்கா? எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கா பாருங்க. -2 -3 10⁻⁻3 இங்க தப்பு. 2 × 10⁻⁻3 10⁻⁻3. எஸ், நவ் இட் இஸ் கரெக்ட். ஸோ அப்போ இப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும்? 10⁻⁻4 வரும். இன்னும் ஒரு 0 கேன்சல் பண்ணால் 2 × 10⁻⁻3 ஈக்குவல் டு 2 மில்லி ஹென்ரி. இண்டக்டன்ஸ் இல்லையா? 2 மில்லி ஹென்ரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எஸ், புரியுதா? எப்படி இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன்? கொஸ்டின் டிஃபிகல்ட் கிடையாது. திடீர்னு பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன் பிட்வீன் ஃப்ளக்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸ். நம்ம இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நிறைய பார்த்துருப்போம். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு -d∅dt ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருப்பீங்க. இதில் அதிகமாக கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்ணியிருப்பீங்க, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாத நீங்கள் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும்னு வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் செட் பண்ணுவாங்க. ஃபார்முலா இருந்தாலும் அதிகமாக அந்த ஃபார்முலா கொஸ்டின்ஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. சில நேரத்தில் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால இதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஃபார்முலாஸை கனெக்ட் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The temperature at which kinetic energy of oxygen molecules becomes double than its value at 27 degrees Celsius. என்ன வரும்? கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? இங்க kinetic energy equal to 3/2 kb into T. Right? Do you remember this formula? This is direct question தான். Kinetic energy equal to 3/2 Boltzmann constant into time னு வரும். அப்ப kinetic energy directly proportional to temperature. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 27 டிகிரி செல்சியஸ். ஃபர்ஸ்ட் கெல்வினுக்கு மாற்றி ஆகணும். முதல்ல எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றி ஆகணும். இதை T1 எடுத்துக்கோங்க. 27 + 273 ஆட் பண்ணா 300 கெல்வின். அப்போ இதுல இருந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா KE1/KE2 கேட்குறாங்க இல்லையா? என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? செகண்ட் கேட்டிருக்கிறாங்க. இது டபுள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது KE1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2 டைம்ஸ் ஆஃப் KE2ன்னு வரும். சார் 2 டைம்ஸ் ஆஃப் KE1. ஃபர்ஸ்ட் KE2ன்னு எடுங்க, அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். KE1/KE2 ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T1/T2. ஸோ அப்போ இதை கைனெட்டிக் எனர்ஜின்னு எடுத்துட்டிங்கன்னா 1 டைம்னா இது 2 டைம்ஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. என்ன கொடுத்துக்கிறாங்க? பிகம்ஸ் டபுள்னு சொல்லியிருக்கிறாங்க. T1 வந்து 300/T2.
இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? T2 ஈக்குவல் டு 600 கெல்வின் வருமா? இது கெல்வின் இல்லை. அப்போ செல்சியஸுக்கு மாத்திரீங்கன்னா என்ன வரும்? -273 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 7 2 வருமா? 127 327 கரெக்ட்? ஆப்ஷன் சி. Option C is the answer. Yes, clear? Next question. An unpolarized light is incident on a system of two crossed polarites A and B. Now, the second polaroid B is rotated by 90 degrees towards A. Percentage of light transmitted through the system. என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது ஃபார்முலாவுக்கு. ஞாபகம் இருக்கா? எப்படி சால்வ் பண்ணிருந்தேன்? என்ன கேஸ் கொடுத்தேன் நான் இதுங்க. இது ஒரு போலராய்டு, இது ஒரு போலராய்டு. இங்க வந்துட்டு அன்போலரைஸ்டு லைட். இது ஒரு அன்போலரைஸ்டு லைட்டு. இதனுடைய இன்டென்சிட்டி I0. இது P1, இது P2. ஸோ அப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வரும்போது இதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம்? I1. இதுல இருந்து வெளியில வரும்போது I2. இந்த I1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இதுக்கு பாதிக்கு ஈக்குவலா இருக்கும். சொல்லியிருந்தேனா? இதுல எவ்வளவு இன்டென்சிட்டி இருக்கோ அது ஃபர்ஸ்ட் போலராய்டில் பாஸ் ஆகிட்டு வெளியில வரும்போது எவ்வளோ இருக்கும்? இதுல பாதி எப்பயுமே இருக்கும், I0/2. செகண்ட் ஒன்ல வரும்போது ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளோ ரொட்டேட் பண்ணிக்கிறேன்? 30 டிகிரி. அப்போ 90 - 30. I2 எப்படி கால்குலேட் பண்ணணும்? I2 ஈக்குவல் டு இதுக்கு முன்னாடி இருந்த இன்டென்சிட்டி I1 இன்ட்டு cos ஸ்கொயர் தீட்டா வரும். தீட்டா இங்கே என்ன வரும்? 90 - 30. 90 - 30. சொல்ற பாயிண்ட் புரியுதா? 90 - 30 அப்படின்னா I1க்கு பதிலா I0/2. cos 90 - 30 என்ன வரும்? cos ஸ்கொயர் 60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ I0/2 cos 60 உடைய வேல்யூ 1/2. அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணா 1/4. ஆன்சர் என்ன கிடைக்கும்? I0/8. இதான் ஃபைனல் இன்டென்சிட்டி. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? பர்சன்டேஜ் லைட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ த சிஸ்டம் ஃபைனலா எவ்வளவு வெளியில வந்திருக்குன்னு கேட்டுங்க. அப்போ ஒரிஜினல் இருந்து இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு இன்ட்டு 100 பண்ணணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பர்சன்டேஜ் சேஞ்சுனா ஒரிஜினல் I0 அன்போலரைஸ்ட் லைட், அன்போலரைஸ்ட் லைட் ஒரிஜினல் இது I0. ஃபைனலா வெளியில வரும்போது எவ்வளவு இன்டென்சிட்டி வந்திருக்குது? I0/8. எவ்வளவு வந்திருக்குது? I0/8 இன்ட்டு 100. இதான் பர்சன்டேஜ். இது ஒரிஜினல் பாஸ் ஆகும். ஒரிஜினல் இது நியூமரேட்டர் என்ன வரும்? எவ்வளவு ஃபைனலா வெளியில வந்திருக்குது அதுக்கு ஒரிஜினல் இருந்து எவ்வளவு வந்திருக்குன்றது மல்டிப்ளை இன்ட்டு 100 பண்ண என்ன கிடைச்சிடும்? இவ்வளவு பர்சன்டேஜ் ஃபைனலா இதுல இருந்து ஒரிஜினல் இருந்து சேஞ்ச் ஆகுன்னு கிடைச்சிடும். அது இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். இந்த கேஸை பொறுத்தவரை டிக்ரீஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்போ இங்க I0 கேன்சல் ஆயிடும். I0 கேன்சல். இப்போ 1/8 எதுக்கு ஈக்குவல்? 0.125. 0.125 ஞாபகம் இருக்கா? 1/8 உடைய வெள்ளம் கான்ஸ்டன்ட் அடிக்கடி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணா 12.5. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 12.5%. ஞாபகம் இருக்கா? 1/8 உடைய வேல்யூ என்னன்னு சொல்லியிருந்தேன்? 1/8 ஈக்குவல் டு 0.125. 1/2னா 0.5 பார்த்தோம். 1/4னா 0.25. 1/8னா 0.125. 1/16 0.0625. திரும்ப திரும்ப இந்த வேல்யூ நமக்கு தேவைப்படும். நிறைய கேஸ்ல அங்கங்க எந்த கொஸ்டின் வேணாலும் எப்பனாலும் வரலாம் அது. பட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிப்பீட்டட் ஃபார்மட் வேல்யூ. அந்த ரேஷியோட வரக்கூடிய வேல்யூ நீங்க ஃப்ரீக்வெண்டா பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி ஆங்குலர் ஸ்பீட் of the wheel of a vehicle is increased 360 rpm to
1200 RPM in 14 seconds. It's angular acceleration. See, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் நிறைய ரிப்பீட் மாடலில் வந்திருக்குது அடிக்கடி. இந்த ரொட்டேஷன் மோஷன் சாப்டரில் வரக்கூடிய கொஸ்டின் இது. இந்த கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரொட்டேஷனை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீட்டில் நிறைய ரிப்பீட் பண்ணிருக்காங்க. முன்னாடி கொஸ்டின்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நோட் பண்ணணும் முக்கியமாக ரொட்டேஷன் பெர் மினிட்டா ரொட்டேஷன் பெர் செகண்டான்றதை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே ரொட்டேஷன் பெர் மினிட்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி 360 RPMனு கொடுத்துக்கிறாங்க. பர் மினிட்னா இப்போ என்ன ஆகணும், பை 60 நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இது வந்து இதை கால்குலேட் பண்ணணும். 2π இன்ட்டு ஃபர்ஸ்ட் இதை ரொட்டேஷன் பெர் மினிட்டு செகண்ட் மினிட்டுக்கு முதல்ல கன்வெர்ட் பண்ண என்ன வரும் பாருங்க, 360 RPM செகண்டுக்கு மாத்திரம் என்ன வரும், 360 by 60. 1 minute equal to 60 second. சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும், 6 ரொட்டேஷன் பர் செகண்ட்னு கிடைக்கும். 1200 அதே மாதிரி RPM 1200 by 60 கேன்சல் பண்ணா 20 ரொட்டேஷன் பர் செகண்ட் RPS. RPMல இருந்து எதுக்கு மாத்துங்க, RPSக்கு மாத்துங்க. ஏன் எஸ்ஐ யூனிட் டைம் பீரியட் வந்து செகண்ட். ஸோ அதனால இதை கேர்ஃபுல்லாக மாற்றிடணும். அதுக்கப்புறம் இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிங்க. I is equal to 2πf. இதான் இனிஷியல் ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவலாக இதான் ஃப்ரீக்வன்சி F1, ஃப்ரீக்வன்சி F2. எவ்வளோ ரொட்டேஷன் போகுதோ அதான் ஃப்ரீக்வன்சி இங்கே. அப்போ 2πf1 2π1ன்ட்டு இங்கே 6 ரொட்டேஷன் இல்லையா, 12πன்னு கிடைக்கும். இது ஃபைனல் 2πf2 2π இன்ட்டு எவ்வளோ வந்திருக்குங்க 20 ஈக்குவல் டு 40π. இது இனிஷியல் ஃபைனல். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும், டைம் கொடுத்துட்டாங்க 14 செகண்டில் ஆங்குலர் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும். டைம் கொடுத்துட்டு ஆங்குலர் ஆக்சலரேஷன் கேட்டுக்கிறாங்க. ஸோ அது டைமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சலரேஷன் தானே, இனிஷியல் ஃபைனல் தெரிஞ்சால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல இல்லையா. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். V is equal to U plus AT. WI equal to இது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வருது இல்லையா, இப்படியே போடுவாங்க. ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவல் டு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. V is equal to U plus AT ஆல்ஃபா டீன்னு வரும் இங்கே. அவ்வளோதான். ஸோ இங்கே ஃபைனல் 40π ஈக்குவல் டு 12π பிளஸ் ஆல்ஃபா இன்ட்டு டீக்கு பதிலாக 14 செகண்ட், டீக்கு பதிலாக 14. அப்போ 40 மைனஸ் 12 கொண்டு வந்துருங்க. 40π மைனஸ் 12π ஈக்குவல் டு 14 ஆல்ஃபா. இதை சால்வ் பண்ணுங்க. வாட் இஸ் 40 மைனஸ் 12? 38 28 நாட் 30, 28 12 இல்லையா. 28π ஈக்குவல் டு 14 ஆல்ஃபா அப்படின்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2π அப்படின்னு கிடைக்குது. ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா என்னன்னு கிடைச்சிருக்கு, 2π வந்திருக்கா. ஆப்ஷன் A is the answer. 2π ரேடியன் per second square. எஸ், ஆன்சர் எல்லாருக்கும் வந்திருக்கா. 2π ரேடியன் per second square is the answer. Right, next question. The current passing through the AB branch, the circuit shown in, இது ஆக்சுவலாக கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணால் தான் சால்வ் பண்ண முடியும். கிர்ச்சாஃப் லா சால்வ் பண்ணி யூஸ் பண்ணி போட வேண்டிய கேஸ் இது. என்னன்னா, இப்போ இதில் சர்க்கியூட் நீங்கள் எடுக்கிறீங்க, இப்போ ஏதாவது ரெண்டுமே இது 12 வோல்ட்டு 12 வோல்ட்டு. ஸோ இதில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி ட்ரை பண்ணுங்க, கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கரண்ட் பாசிங் த்ரூ ஏபி பிரான்ச் மட்டும் கேட்டிருக்காங்க. ஏபி பிரான்ச் மட்டும் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்போ இதில் இது பாசிட்டிவ், இது மைனஸு,
இது ப்ளஸ் இது மைனஸ் ரெண்டும் சேம் பேட்டரி வேறு. இப்போ இதிலேருந்து கரண்ட்டு வெளியில் வருமா? இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு சப்போஸ் இது I1 எடுத்துக்கிறீங்க, இதை வந்து I2ன்னு எடுத்துக்குவாங்க. ஸோ அப்போ இதிலேருந்து வரும்போது இது ஜங்ஷன் I1 இங்கே வரும் இல்லையா, I2 இங்கே வரும்போது ரெண்டு ஆட் ஆகிடும். அப்போ இது உள்ள வரக்கூடிய கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? I1 + I2. I1 + I2 இதான் இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. ஸோ திரும்ப இங்கே வரும்போது பிரிஞ்சிடும். இங்கே I2வும் இங்கே I1ம். இங்கே என்ன வரும்? I2 இங்கே I1 பாஸ் ஆகிற கரண்ட் இங்கே I1 + I2. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி இதை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். I2 கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா A to B தான் கேட்டுக்கிறாங்க. கரண்ட் பாசிங் த்ரூ A to B எவ்வளோ இருக்கும், அந்த I2 கரண்ட் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் எடுத்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு லூப், ரெண்டு லூப் இருக்குல்ல, ரெண்டு ஈக்குவேஷன் எடுங்க, எடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும். அப்போ இதில் சால்வ் பண்ணீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லூப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 12 வோல்ட்டா இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 12 மைனஸ் இதில் பாஸ் ஆகிற கரண்ட் I 4I1 4I1. அடுத்து எங்கே வரும்? இங்கே வரும்போது இதில் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் -12 வோல்ட்னு வரும் இது. ரைட், லூப்பு இப்படி வரும், இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அதனால் பேட்டரி நெகட்டிவ்ல எடுத்தாகணும். லூப்போ கரண்ட் பேட்டரி வர கரண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது, அதனால் மைனஸில் போடணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்? அதே மாதிரி ஆப்போசிட்டில் வரதுனால ப்ளஸ் ஆகிடும். கரெக்டாக லூப்பு இப்படி வருது, கரண்ட் இதில் ஆப்போசிட்டில் பாஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸில் ப்ளஸ் 6 × I2 = 0. அதான் அதனுடைய மொத்த க்ளோஸ் லூப் உடைய வேல்யூ. ரைட், -12 + 12 இங்கே கேன்சல் ஆகிடும் ஐ திங்க். ஸோ 6 -4I1 + 6I2 = 0 அப்படின்னு கிடைக்குமா? இதிலே 2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா -2I1 + 3I2, இல்லைனா இதில் எப்படி கூட எடுத்துக்கலாம், -2 காமனாக எடுத்துங்க. -2 காமனாக எடுத்துட்டா இது 2I1 - 3I2 = 0ன்னு கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 3I1 - 3I2 = 0. இது ஒரு ஈக்குவேஷன். ரைட், இதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க. இது ஃபர்ஸ்ட் லூப்புக்கு. ரெண்டாவது லூப்பு கண்டுபிடிங்க. இதே மாதிரி ரெண்டாவது லூப் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. அப்போதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இந்த லூப் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 12 ஃபர்ஸ்ட் 12 வோல்ட் மைனஸ் கரண்ட் இதில் 10 பாஸ் ஆகிற கரண்ட் என்னது? I1 + I2 -10 கரண்ட் வந்துட்டு I1 + I2 தென் இதில் 8 ஆக்சுவலாக இது சீரியஸ் கனெக்ஷன். 10 + 2 என்னது? 8. இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ். ஆக்சுவலாக டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. 10 + 8 18 போட்டுக்கோங்க டேரெக்டாகவே. இந்த இடத்துல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்த கரண்ட் 18 + I1 × I1 + I2. சொல்றது புரியுது? இந்த 2 ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் அட் சீரியஸ் டைரக்ட்லி. அப்புறம் இங்கே வரும்போது -6I2 = 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை இங்க என்ன ஒரு ஆன்சர்? 12 -18I1 -18I2 -6I2 = 0. 12 -18I1 -18 -6 என்ன வரும்? -24 வருமா? -24I2 = 0. ஸோ இதுல இருந்து எதை காமனா எடுத்துக்கலாம்? 6 காமனா எடுத்துங்க. இது 2 டைம்ஸ், இது 3I1 -4I2 = 0. ஸோ 6 அங்கே போனால் 0 ஆகிடும். இந்த மைனஸ் டேர்ம் ஃபுல்லாக அங்கே கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 3I1 + 4I2 = 2ன்னு கிடைக்கும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த டேர்ம் அங்கே கொண்டு போயிட்டேன். -3I1 -4I2 ரைட் ஆன்சர் கொண்டு போயிடுறேன். மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். இந்த 2 இங்கே தான் இருக்குது. ஈக்குவல்ன்றதுனால மாற்றி எழுதிக்கிட்டு இப்படி. சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த 0 இங்கே வந்து 0 ஆகிடும். நான் அதில் டேரெக்டாக போட்டேன். ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. அது 2I1 இங்கே 3I2ன்னு இருக்கு. இங்கே என்ன இருக்கு? 3I1 4I2. அப்போ ரெண்டுத்துக்கு ஏதாவது ஒரு காமன் டேர்ம் எடுத்து மல்டிப்ளை பண்ணால்
ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். எப்படி கெட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. இது 2i1, நம்ம i2 தானே வேணும், i1 கேன்சல் பண்ணணும். அப்போ இதை 3 ஆலையும் இதை 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இந்த ஈக்குவேஷனை 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6i1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மல்டிப்ளைட் வித் 3 போடுங்க. 6i1 மைனஸ் 3 into 3 9. 9i2 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷனை இதால் மல்டிப்ளை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போதான் i1 கேன்சல் பண்ண முடியும். 6i1 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா இங்கே 4 into 2 8 ப்ளஸ்ஸா 8i2 ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன ஆகிடும்? எனக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். i1 i2 தானே வேணும். ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். அப்போ இதை -8 -7 17 வரும் இல்லையா? -17i2 ஈக்குவல் டு -2ன்னு இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். i2 ஈக்குவல் டு 2/17 வரும். இருக்கா ஆப்ஷனில் இது மாதிரியானா? 2/17 எங்கே மிஸ் ஆயிருக்கா? 4/17. இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2 ஆல் மல்டிப்ளை பண்ண இல்லையா? 4 வரணும்ல. இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 3 into 2 6 8 இங்கே 4ன்னு வரணும். அதனால இங்கே வந்து மிஸ்டேக். 4/17 4/17 ஆம்பியர். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கிர்ச்சாஃப் லூப் ரூல்லாம். இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு மறந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின், இது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ஏற்கனவே ஜேயில் கேட்டிருந்தாங்க, நீட்லையும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பழைய கொஸ்டின் இது ஆக்சுவலாக. பட் ஒருவேளை இந்த மாதிரி வந்துட்டா நீங்கள் இது நான் உங்களுக்கு புரியுறதுக்காக இவ்வளோ ஸ்லோவாக போட்டுருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டிங்கன்னா கொண்டு வந்துட முடியும். லூப்பை ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஈக்குவேஷன், இந்த கேஸில் ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதனால் ஆன்சர் கெட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில். ரைட்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. 2 different wires made with the same material have their radii in the ratio 1:2. Even their lengths are in the ratio 1:2. On subjecting different loads, if the extension produced are equal, find the ratio of loads applied. Find the ratio of loads applied அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இது ஆக்சுவலாக யங்ஸ் மாடுலஸ் கேஸு. 2 different wires மேட் வித் சேம் மெட்டீரியல்னா யங்ஸ் மாடுலஸ் சேமாக இருக்கும். ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் லென்த்தோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கேட்கறது என்னது? ஆன் சப்ஜெக்டிங் டு டிஃபரெண்ட் லோட்ஸ் த எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஈக்குவல். டெல்டா எக்ஸ் வந்து ஈக்குவல். ஓகேவா? அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார்முலா முதல்ல உள்ள கொண்டு வாங்க. y is equal to force into length by area into delta L. இதான் ஆக்சுவலா ஃபார்முலா. இதான் என்னது? ஃபார்முலா. இந்த கேஸ்ல எது இதெல்லாம் உள்ள கொண்டு வரலான்னு பாருங்க. ரேஷியோ ரேடி சொல்லியிருக்காங்க. 2 different material have their radii வந்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா πr² உள்ள கொண்டு வந்தாகணும். இப்போ இந்த ஃபார்முலா முதல்ல ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. ஏரியாவுக்கு பதிலாக πr² இன்ட்டு டெல்டா எல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் கேஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ் மாடுலஸ் கேஸை நம்ம உள்ள கொண்டு வர போறோம். y directly proportional to force length by r². இவ்வளவுதான் டிபெண்டன்ட். நான் சொல்ற ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண தெரியுதா பாருங்க. ஏன் டெல்டா எல் வேரியபிளா எடுக்கலன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரொடியூஸ்டு ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. 2 different லோடுனா ஃபோர்ஸ்னு அர்த்தம். 2 different லோடுனா என்ன அர்த்தம்? 2 different ஃபோர்ஸ்னு அர்த்தம். எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்டு ஈக்குவல், ஆனால் ரேடியஸ் வேற, அதனுடைய ஒரிஜினல் லென்த் வேற. அப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இந்த கேஸை பொறுத்தவரை டெல்டா எல் கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட். யங்ஸ் மாடுலஸுக்கு இதுதான் ரிலேட் பண்ண போறோம். அதுல சேம் மெட்டீரியல் சொன்னதுனால யங்ஸ் மாடுலஸ் 2 கேஸுக்கு ஈக்குவல்.
சேம் மெட்டீரியல் சொன்னதுனால யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்னவா இருக்கும்? ரெண்டு கேஸுக்கும் சேமா இருக்கும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? இல்லைன்னா இப்படி எழுதுங்க. y1 by y2 ஈக்குவல் டு, இது ரெண்டும் நம்ம அப்புறமா ஈக்குவல் போட்டுப்போம். இங்க எழுதும் சேம் மெட்டீரியல் சொன்னதுனால y1 and y2 both are equal to y ன்னு போட்டுக்கலாம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? y1 y2 ஈக்குவல், அதனால ஈக்குவல் டு y ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதுனால f1 by f2 அப்படின்னு கிடைக்கும். இன்ட்டு லென்த்தும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால L1 by L2. ரேடியஸ் ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அப்புறம் ஸ்கொயர் வேற, அதனால R2 by R1 ஹோல் ஸ்கொயர். டு அண்டர்ஸ்டாண்ட்? அது எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு தெரியுதா இந்த ஈக்குவேஷனை? அந்த கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கங்க. யங்ஸ் மாடல்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கேஸ் இது. டூ டிஃப்ரெண்ட் சேம் மெட்டீரியல் சொன்னதுனால தான் அந்த க்ளூ நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். அடுத்தது அது ஈக்குவல், அதனால தான் y1 ஈக்குவல் டு y2 ஈக்குவல் டு y அப்படின்னு போறதுக்கான காரணம் இது ரெண்டு ஈக்குவல்ன்றதுனால. ஸோ அப்போ இது y by y ன்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் அப்படின்றதுனால. f1 by f2 தான் கொஸ்டின், ரேஷியோ ஆஃப் த லோடு. வாட் இஸ் L1 by L2? லென்த்தோட ரேஷியோ இங்கே கொடுத்துருக்காங்க 1:2, அதனால இது 1/2. ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 1:2. இது R1:R2. ஸோ நமக்கு என்ன வேணும்? R2 by R1 இல்லையா? அதனால 2/1 ஹோல் ஸ்கொயர், 2/1 ஹோல் ஸ்கொயர். ரெண்டுமே யங்ஸ் மாடல் சேம்ன்றதுனால இது கேன்சல் ஆகிடும், இங்கே 1 கிடைக்கும். அப்போ f1 by f2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4, 4/1. அப்போ கேன்சல் பண்ணுங்க, இந்த 2 இதுவும் கேன்சல் ஆகிடும், 2 கிடைக்கும். அப்போ அந்த 2 இங்கே வந்து டிவிஷனுக்கு வந்துருமா? 1/2. அப்போ இதுல இருந்து therefore f1 by f2 ஈக்குவல் டு இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற 2 இங்கே கொண்டு வந்துருங்க, 1/2. 1/2 1:2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். புரியுதா எப்படி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றேன்னு? ரொம்ப சிம்பிளான கேஸ். நம்ம கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எது ப்ரொபோர்ஷனாலிட்டின்னு பாருங்க, அதில் எது கான்ஸ்டன்ட், ஃபார்முலாவில் கான்ஸ்டன்ட் தனியாக இருக்கும், அந்த பர்டிகுலர் கேஸில் எது கான்ஸ்டன்ட் சில நேரத்தில் கொடுத்துருவாங்க, இது வேரி ஆகாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ யங்ஸ் மாடல்ஸ் மாறல, டெல்டா எல் சேம் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டாங்க, லோடுன்றது ஃபோர்ஸ், சரியா? அதுக்கப்புறம் ரேஷியோ இது கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஏரியா கொடுக்காம ரேடியஸ் கொடுத்தாங்கன்னா πr ஸ்கொயர்னு கொண்டு வந்துட்டு ரேடியஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r ஸ்கொயர், நாட் r. புரியுதா? ஏரியாவுக்கு தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரேடியஸ் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா r ஸ்கொயர் வரும், டயமீட்டராக இருந்தாலும் d ஸ்கொயர்னு வரும், அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A small particle of mass m moves in such a way that its potential energy கொடுத்துட்டாங்க half m omega square r square, where omega is constant, r is the distance of the particle from the origin, assuming Bohr's quantization of momentum. Assuming Bohr's quantization of momentum on circular orbit, the radius of nth orbit என்ன வரும் கேட்டிருக்காங்க. The radius of the nth orbit என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Any idea? எஸ் அக்ஷயா, நீங்க இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்களாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும், கம்ப்ளீட் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின், இது கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி சால்வ் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின் இது. ரைட், முன்னாடி நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதே கேஸ் தான்.
force F is equal to minus du by dr. இது relation between potential energy and force. U கொடுத்துட்டாங்க, half of m omega square r square கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது ப்ரொபோர்ஷனாலிட்டி, மொமெண்டம் கூட கனெக்ட் பண்ணி ஆகணும். போர்ஸ் குவான்டிசேஷன் ஆஃப் மொமெண்டம் சர்க்குலர் ஆர்பிட் ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் வில் பி ப்ரொபோர்ஷனல் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. மைனஸ் டி பை டிஆர் இன்ட்டு யூ என்ன கொடுத்துக்கிறாங்க, half of m omega square r square, half of m omega square r square னு கொடுத்துக்கிறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. m ஒமேகா வேரியபிள் கிடையாது. வித் ரெஸ்பெக்ட் டு dr டிஃபரன்ஷியேட் பண்ணது r தாங்க வேரியபிள். r ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 2r. r ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 2r னு கிடைக்கும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். m ஒமேகா ஸ்கொயர் r னு கிடைக்கும். m ஒமேகா ஸ்கொயர் r அப்படின்னு கிடைக்கும். ரைட், இதுதான் நமக்கு கிடைக்க போற ரிலேஷன். f is equal to minus m ஒமேகா ஸ்கொயர் r. இதுதான் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம ரிலேட் பண்ண போறது. சரியா? இப்போ இதுல சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸை உள்ள கொண்டு வாங்க. சரியா? இது நம்ம மேக்னிடியூட் எடுத்துப்போமே, நெகட்டிவ் சைன் இல்லாம mv ஸ்கொயர் பை ஆரா. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல், mv ஸ்கொயர் பை ஆருக்கு ஈக்குவல். இது வந்துட்டு m ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இந்த ஒமேகாவை விக்கு மாத்துங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் v is equal to r ஒமேகாவுக்கு ஈக்குவல். கரெக்டா? v is equal to r ஒமேகாவுக்கு ஈக்குவல். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு எழுதலாம் v by r. அப்போ mv ஸ்கொயர் பை r, m இன்ட்டு ஒமேகாவுக்கு பதிலா v by r ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு r. ஸோ இதை சால்வ் பண்ணா v ஸ்கொயர் பை r ஸ்கொயர் இன்ட்டு r. ஸோ இந்த r ஸ்கொயரும் இந்த ஆரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன வரும், ஓகே ஸ்டில் அதே ஈக்குவேஷன் வருதா, mv ஸ்கொயர் ஓகே இது தேவையில்லை. திரும்ப அதே தான் வரும். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா? ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பை அப்படியே வச்சுக்கோங்க. இது சிம்பிளிஃபை பண்ணால் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இதை ஈக்குவேட் பண்ணால் இதுதான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டெப் தேவையில்லை. இதை அப்படியே ஒரு ரிலேஷனாக வச்சுக்கோ இந்த கேஸுக்கு. இப்போ போர் மாடல் ஆஃப் ஆட்டம்ல ஆங்குலர் மொமெண்டம் L எதுக்கு ஈக்குவல், L ஈக்குவல் டு NH/2π ஈக்குவலா? கரெக்டா? L எதுக்கு ஈக்குவல், L ஈக்குவல் டு NH/2π. பிரேக்கா? இந்த கொஸ்டின் முடிச்சு கொடுக்குறேன். வெயிட். L ஈக்குவல் டு NH/2π ஈக்குவல். L வந்து ஆக்சுவலா எதுக்கு ஈக்குவல், mvr லீனியர் வெலாசிட்டிக்கும் லீனியர் வெலாசிட்டி கூட கனெக்ட் பண்ணும்போது ஆங்குலர் மொமெண்டோட ஃபார்முலா mvr nh/2π. ஓகேவா? mvr nh/2π. ஸோ இதான் ஆக்சுவலாக இங்கே ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். இந்த mvrக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணி ஆகணும், இதுல இருந்து அந்த டேட்டா கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். mvr இதில் ஆக்சுவலாக சப்ஸ்டியூஷன் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் கொண்டு வாங்கணும் இந்த கொஸ்டினில். mvr vr is equal to நமக்கு என்ன பண்ணி ஆக முடியும், இதுல இருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியாது பாருங்க. m ஒமேகா r ஸ்கொயருக்கு பதிலா mvr v into v by r இருக்கும்.
ஆரை மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லை. ஓகே, அது தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க. V is equal to R omega. இது ஆக்சுவலா V is equal to R omega ன்னு போட்டீங்கன்னா R ஸ்கொயர் ஆயிடும். இதுல இருந்து நமக்கு R omega கிடைச்சிரும். கரெக்டா? எஸ். ஸோ இதுல இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த ஆர் ஸ்கொயர் இப்போ என்னுக்கு ரிலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. எம் ஒமேகா ஆர் ஸ்கொயர் என்ன ரிலேட் பண்ணுங்க. ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும், ரூட் ஆஃப் என்னன்னு கிடைக்கும். இந்த சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த கேஸ் பாருங்க, L ஈக்குவல் டு NH/2π. இது நம்ம அந்த போர்ஸ் மாடலோட ஆங்குலர் மொமெண்டம் பாஸ்டுலேட்ல நமக்கு தெரியும். L ஓட ஈக்குவேஷன் வந்து MVR க்கு ஈக்குவல். இந்த V க்கு பதிலா R ஒமேகா நீங்க போட்டீங்கன்னா டைரக்டா அந்த ரேடியஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அப்ப என்ன வரும்னா ரூட் ஆஃப் n. ஸோ அந்த கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அஸ்யூமிங் போர் குவான்டிசேஷன் ஆஃப் மொமெண்டம் அண்ட் சர்க்குலர் ஆர்பிட் ஆஃப் nth ரேடியஸ் ஆர்பிட் கனெக்ட் பண்ணீங்கன்னா ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும் கேட்டிருக்காங்க. எஸ், MVR ஈக்குவல் டு NH/2π தான். இங்கே ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்ததுனால நம்ம இதை ரிலேட் பண்ண வேண்டியதாக இருந்தது இந்த கேஸ். பட் இட் இஸ் நாட் நெசசரி. இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் V is equal to R omega போட்டால் இந்த ஆன்சர் அப்படியே கிடைக்கும். ஸோ அதை வெரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. பட் இந்த ப்ராப்ளமுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம இதை வச்சு டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். L ஈக்குவல் டு NH/2π, L ஈக்குவல் டு MVR NH/2π வரும். Vக்கு பதிலாக R ஒமேகா போட்டிங்கன்னா ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஆகிடும். இது Vக்கு பதிலாக R ஒமேகா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது n, இதெல்லாம் இங்கே கான்ஸ்டன்ட். அப்போ R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் n. ரேடியஸுக்கும் என்னுக்கு மட்டும்தான் என்ன வரும் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் இந்த கேஸ். ரைட்? ஓகே ஓகே, வில் டேக் ஸ்மால் பிரேக். லஞ்ச் பிரேக் எடுத்தீங்க இல்லையா? டைம் என்ன ஆகுது? இந்த கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் எல்லாமே கலந்து தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போக கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், சிலது கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின் பேப்பர், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ சாப்பிட்டு எல்லாரும் வந்துருங்க. PDF கண்டிப்பாக கிடைக்கும். கமெண்ட் பாக்ஸில் ஆட் பண்ணுவாங்க. செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் நோட் பண்ணி இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி, போயிட்டு எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துருங்க. வில் கண்டினியூ ரிமைனிங் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தி தான். ஏன்னா நான் சொன்னேன்ல, கொஞ்சம் கலந்து தான் எல்லாமே இருக்கும். மாடரேட் ஈஸி, அப்புறம் கொஞ்சம் மாடரேட், கொஞ்சம் லென்த்தி. டஃப்னு சொல்ல முடியாது, லென்த்தி. ஸோ எல்லா டைப் நம்ம பார்க்கும்போது அந்த எந்தெந்த கொஸ்டின்லாம் லென்த்தாக இருக்குது, எவ்வளோ டைம் எடுக்குதுன்றதான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணணுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்தடுத்த செட்டில் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பார்க்க ஆரம்பிச்சோம், லாஸ்ட் 5க்கு. எஸ், தேங்க்யூ. இன்னும் சில இதெல்லாம் நம்ம பார்ப்போம், அடிஷனல் சில ஷார்ட்கட்லாம் பார்ப்போம். இப்போ நம்ம கடைசி 5-6 டேஸில் நிறைய ஷார்ட்கட்ஸ் ஜாஸ்தியாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நான் அப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எழுத ரிமைண்ட் பண்ணணும். அதனால ரைட்? எஸ், ஆஃப்டர் ஸ்மால் பிரேக் வில் கண்டினியூ. ரெடி இருக்கீங்க? என்னதான் ஆச்சு? அப்டேட் பண்ணிடணுமாமா? அவங்க போடுவாங்களாமா? எல்லா போட்டிங்களா? யாரு மேம் தான் எல்லாம்?
உங்களுக்கு தேவை டார்கெட்டு முடிச்சிங்கல்ல, அப்புறம் என்ன? உங்க வேலை முடிஞ்சா சரி தான். ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணணும். இன்னைக்கு பண்ண முடியுமான்னு தெரியல பாக்க.
எஸ். ஹாய் ஹாய், ரெடியா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? சாப்பிடலையா? ஏன், என்னாச்சு? எதில் பிரேக் கொடுத்துருந்தேன்? சரி சரி. எஸ், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரெடியா? எல்லாரும் வந்துட்டாங்களா? ஓகே ஓகே. எஸ், ஹாய் ஹாய். சரி சரி, ரெடி ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்க. அவன் கொஸ்டின் போயிடலாம். எஸ், சொல்லுங்க தருண், என்னது? இல்லை, கம்ப்ளீட் ரிவிஷன் நீங்கள் அப்படி தான் பார்க்க முடியும். நோட்ஸ் இன்னும் பெருசாக இருக்கும். அதை விட சப்ஜெக்ட் நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஃபிசிக்ஸில் ஜஸ்ட் வெறும் ஃபார்முலா மட்டும் பார்க்க முடியாது, நீங்கள் ரிலேஷன் தெரியணும். ஓகே, கமான், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. The velocity displacement graph of a particle is shown in the figure. இந்த கிராஃபை நல்லா நோட் பண்ணுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், இதில் எது கரெக்டாக இருக்கும்? இல்லை எந்த கிராஃப் வந்து ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க பார்ப்போம். இந்த மாதிரி கிராஃப் கேட்டா எப்படி சால்வ் பண்ணுவீங்க? டியா? தமிழரசு டி சொல்லியிருக்கிறீங்க. வேற தருண் டி சொல்லியிருக்கிறீங்க. கரெக்ட். இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல நீங்க கவனமா சில விஷயங்கள்லாம் கவனிக்கணும். ஹரிஹரன் டி, ஜெயலட்சுமி டி. எஸ், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். வேற யாரு டி? வேற யாருக்கு வந்திருக்கு ஆப்ஷன் டி? ஆக்சுவலா ஆப்ஷன் டி ஆன்சர் கிடையாது. இப்போ என்ன ஆன்சர் இருக்கும் செக் பண்ணுங்க. அப்போ பேபி ஃபேஷன் டியா? ஐ திங்க் உங்க நேமா ஹரிணி. நேற்று யாரோ ஒருத்தவங்க உங்க நேம் யாரோ சொல்லியிருந்தீங்களா? யார் அதுல? எஸ், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். எஸ், எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டினை ரொம்ப கவனமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இட் இஸ் நாட் நார்மல் கொஸ்டின். நீங்க ஏன் அதை டி சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ், ஓகே. அதை நேற்று யாரோ ஒருத்தவங்க அந்த மாதிரி நேம் சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தது. ரைட். இதுல லிசன், எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் கிடையாது. நீங்க ஏன் இந்த ஆப்ஷனை போயிருப்பீங்கன்னா டைமுக்காக போயிருப்பீங்க. வீக் யூஸ் முடிஞ்சது, லேட்டா வந்திருக்கீங்க, முடிஞ்சது. ஒரு விஷயத்துக்கு கவனிக்கல நீங்க. நீங்க இந்த கிராஃப் கரெக்டா பண்ணிருக்கலாம். எப்போ பண்ணிருப்பீங்கன்னா, இது வந்து டைமா இருந்துருக்கணும். என்னது? டைம் வெலாசிட்டி கிராஃபா இருந்து அதுவும் லீனியரா இன்க்ரீசிங் இருந்தால் தான் இந்த கிராஃப் வந்துருக்கும். அப்போ கூட இது வர முடியாது. ஒரு விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்களேன். உங்களுக்கு நான் பாயிண்ட் எப்படி புரிய வைக்கிறேன் பாருங்க. சில நேரத்தில் உங்களுக்கு கிராஃப் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் நீங்கள் டெரைவ் பண்ண தேவையில்லை. கிராஃபோடைய நேச்சரை வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ண முடியும். ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது வெலாசிட்டி அதிகமாக இருந்திருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. வெலாசிட்டி என்ன இருக்கு? ஜாஸ்தியா இருக்குது. எப்போ? 0வா இருக்கும்போது. அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக அதிகமாக வெலாசிட்டி என்ன ஆகிட்டே வந்திருக்குது? டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. தெரியுதா உங்களுக்கு? வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்குது. வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுது? வெலாசிட்டி 0 ஆகுது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரீச் பண்ணும்போது. அதாவது ஒரு பிரேக் அப்ளை பண்ற மாதிரி. பிரேக், நீங்க பைக் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது ஹை ஸ்பீட்ல இருக்குது.
பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்ல தான் ஸ்பீடு அதிகம், அதுக்கப்புறம் ஸ்பீடு குறைஞ்சிக்கினே போயிட்டு ஃபைனலாக நின்றுடும். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் போச்சோ அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அது ஸ்டாப் ஆகும்போது வெலாசிட்டி என்னது? 0. கிளியரா? இப்போ வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் கண்டிப்பாக என்னவா தான் இருந்திருக்கணும்? அப்போசிங் நேச்சர்ல இருந்திருக்கும். அதாவது வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா அப்போ ஆக்சலரேஷன் என்ன பண்ணியிருக்கும்? அதுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆயிருக்கும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுது இல்லை? ஆக்சலரேஷன் ஆப்போசிட்ல ஆக்ட்னா தான் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு வர முடியும். வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னா அது அப்போசிங் நேச்சர்ல இருக்கணும். அதனுடைய ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அகேன்ஸ்டா அது ஆக்ட் ஆயிருக்கும் ஆக்சலரேஷன். அப்போ தான் வெலாசிட்டி ரெடியூஸ் ஆகிட்டே போட்டு 0 ஆக முடியும். ஏன்னா இது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, ஸ்லோப்பு நெகட்டிவ் ஸ்லோப்பு அப்படி கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று நீங்கள் கிராஃப் நார்மலாக பார்க்கும்போது 0 பாயிண்ட்ல அதிகமான வெலாசிட்டி இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் போக 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 ஒரு பாயிண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. எஸ், டீசலரேஷன், ரிட்டார்டேஷன், ரைட். அப்போ இந்த 2 கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஏன்னா இது டைம் கிராஃபே கிடையாது. ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கிடையாது, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். இப்போ இந்த 2 கேஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் நெகட்டிவ் ஸ்லோப்பு இதுவும் நெகட்டிவ் ஸ்லோப் இருந்ததுன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன ஆகாது? டிக்ரீஸ் ஆகாது. மீன்ஸ் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகாது. ரெண்டுமே நெகட்டிவ். ஆக்சலரேஷன் நெகட்டிவ், வெலாசிட்டி நெகட்டிவ்னால இன்க்ரீஸ், ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், வெலாசிட்டி பாசிட்டிவ்னால இன்க்ரீஸ். ரெண்டும் ஒரே டைரக்ஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு சேம் சைனு சேம் டைரக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே நெகட்டிவ்னா இன்க்ரீசிங், ரெண்டுமே பாசிட்டிவ்னால இன்க்ரீசிங். இதுவும் நெகட்டிவ் ஸ்லோப்பு இதுவும் நெகட்டிவ் ஸ்லோப்பு, அது பாசிபிள் கிடையாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இதுதான் பாசிட்டிவ் ஸ்லோப்பு, இது ஆப்போசிட். இது டிக்ரீசிங்னா இது வந்து அப்போசிங் நேச்சர்ல இருந்திருக்கும். அப்போ வெலாசிட்டி 0வா இருக்கும்போது இங்கிருந்து ஆரம்பிச்சு இது நெகட்டிவ், அப்போ இது என்னவா இருந்திருக்கும்? இது நெகட்டிவ் ஸ்லோப்பு, இது பாசிட்டிவ் ஸ்லோப்பு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சொல்றது புரியுதா? இது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பு, ஸ்லோப் வந்து நெகட்டிவ். இது டெரைவெலாம் நீங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது, லாஜிக்கல் திங்கிங்ல சால்வ் பண்ண முடியும். இதை ப்ரூஃப் பண்ணுறது மெத்தட்ஸ்லாம் இருக்குது, பட் தட் இஸ் நோ நீட். முதல்ல நீங்கள் செக் பண்ண வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒய் ஆக்சிஸில். நான் கிராஃப் நான் பார்க்கும்போது நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்குன்றதா இருக்கணும். அதுக்கு அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இது டைம் வெலாசிட்டி கிராஃபாக இருந்தால் நம்ம வேற கேஸ், ஆக்சலரேஷன் ஈக்குவல் டிவி பை டிடி கேஸுக்கு போயிருப்போம். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கனெக்ட் கரெக்டாக பண்ண தெரியணும், இல்லைனா தப்பாக ஆன்சர் வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது என்ன ஆக்சிஸில் இருக்குது, என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். பழக்க தோஷத்தில் டக்குன்னு பார்த்த உடனே ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் ஃப்ளோவில் இது ஆன்சராக இருக்கும், இல்லை இது ஆன்சராக இருக்கும், டக்குன்னு போட்டுருவோம். ஓகேவா? ரொம்ப தப்பாயிடும். இது ஜேஇ 2023 கொஸ்டின் இது. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A current of 5 ampere is flowing at 220 volt in the primary coil of a transformer. If the voltage produced in the secondary coil is 2200 volt and 50% of power is lost, then current in the secondary என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 5 ஆம்ஸ் கரண்ட் 220 வோல்ட் பிரைமரிக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிரைமரி படி இது என்னது? பிரைமரி கரண்ட், பிரைமரி வோல்டேஜ் ஐபி, பிரைமரி வோல்டேஜ் இல்லையா, விபி. ஸோ இது பிரைமரி கரண்ட், பிரைமரி வோல்டேஜ். இஃப் த வோல்டேஜ் ப்ரொடியூஸ் செகண்டரி காயில், இது செகண்டரி வோல்டேஜ், 50% ஆஃப் பவர் இஸ் லாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 50% ஆஃப் பவர் லாஸ் ஆகுதுன்னா மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சொல்றது புரியுதா? அந்த டெரிவேஷன் வேணுமா? இதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, நீங்கள் லாஜிக்கலாக போடலாம், ஐ வில் எக்ஸ்பிளைன். மேத்தமெட்டிக்கலாக அது எப்படி போடணும்னு சொல்கிறேன். அது ரொம்ப சில பேருக்கு புரியாததால நான் போடுறதில்ல. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது குழப்பமாக இருக்குன்றதுனால நான் அந்த கான்செப்டை போடாமல் லாஜிக்கலில் சொல்லியிருந்தேன். ஓகே, எனிவே 50% ஆஃப் பவர் வந்து லாஸ் ஆகிருக்குன்னா மீதி எவ்வளோ இருந்திருக்கு, செகண்டரிக்கு எவ்வளோ போயிருக்கும்? ரிமைனிங் 50% போயிருக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் அவங்க கொடுத்துக்கிற டேட்டா படி செகண்டரி காயிலுடைய வோல்டேஜ் வந்துட்டு 0.5%, இல்லைன்னா இப்படி எழுதலாம், 50% ஆஃப் த பவர், நாட் வோல்டேஜ், பவர். செகண்டரியுடைய பவர் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 50% ஆஃப் பிரைமரியுடைய பவர், நாட் வோல்டேஜ், பவர். அதான் கொஸ்டின்ல கொடுத்துக்கிறாங்க. இன்புட்ன்றது பிரைமரியில் தான் சப்ளை கொடுக்குறோம். அதில் இன்புட் வோல்டேஜ், இன்புட் கரண்ட் இருக்கும், இன்புட் பவர் இருக்கும்.
செகண்டரியில் அவுட்புட்டை கெட் பண்ணுவோம். ஐடியல்னு சொல்லியிருந்தாங்கன்னா நோ பவர் லாஸ்னு அர்த்தம். பவர் லாஸ் இருக்குன்னா லாஸ் ஆனது 50%, மீதி எவ்வளோ இருக்கும்? மீதி எவ்வளோ இருக்கும்? ரிமைனிங் 50% இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. லாஸ் ஆனது எடுத்தது நான் போடலை இங்கே. 50% ஆஃப் பவர்ன்றது லாஸ் ஆனது கிடையாது. லாஸ் ஆனது போக மீதி எவ்வளோ செகண்டரியில் வந்துருக்குது. ஒருவேளை 30% லாஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா செகண்டரி பவர் இங்கே எதுக்கு ஈக்குவல் போடணும்? 70% ஆஃப் பி. ஏன்னா ரிமைனிங் 70% நம்ம கெட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். 30% ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும். லாஸ் ஆயிடுச்சு, மீதி இருக்கிறது 70%ன்ற மாதிரி ஆயிருக்கும். 30% லாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா. ஸோ நீங்கள் நான் 15 போட்டுருக்குது 50% லாஸ் ஒரு மீனிங் இல்லை. 50% லாஸ் ஆனால் மீதி எவ்வளோ இருந்திருக்கும்? அதுதான் அங்கே 50%. ஸோ அப்போ 59 அர்த்தம் 1/2 1/2ன்னு வரும். ரைட்? அப்போ இதை 2 டைம்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம்? 2 பிரைமரி பவரோட ஃபார்முலா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், செகண்டரி வோல்டேஜ் இன்ட்டு செகண்டரி கரண்ட், பிரைமரி பவர்னா பிரைமரி வோல்டேஜ் இன்ட்டு பிரைமரி கரண்ட். தட் இஸ் த ஃபார்முலா. பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இவ்வளோதான் ஃபார்மெட்டு. ஸோ செகண்டரி வோல்டேஜ் செகண்டரி கரண்ட், பவர் பி இஸ் ஈக்குவல் டு விஐ. பவரோட பேசிக் ஃபார்முலா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இது செகண்டரி, இது பிரைமரி, அதனால பவரை மாத்திரம். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? கரண்ட் இந்த செகண்டரி ஐஎஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு விபி இன்ட்டு ஐபி பை 2விஎஸ் கீழே கொண்டு வந்துருங்க. இதை சால்வ் பண்ணுங்க. விபி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 220 இன்ட்டு ஐபி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 5 பை 2 இன்ட்டு விஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2200. அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன வரும்? இது வந்து 1 டைமு, இது 10 டைம்னு போடலாம். கரெக்டா? இதை 10 டைம்னு போட்டுக்கலாம். இது 5, இது 2. ஸோ அப்போ 1/4. வாட் இஸ் 1/4? 0.25 ஆம்பியர். 1/4 எவ்வளோ வரும்? 0.25 ஆம்பியர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 0.25 ஆம்பியர். ரைட்? புரிஞ்சுதா எப்படி கொண்டு வந்திருக்கேன்னு? ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். அதை கனெக்ட் கரெக்டாக பண்ண தெரியணும். பேசிக் ரிலேஷனை கனெக்ட் பண்ண தெரியணும். எது இன்புட்டு எது அவுட்புட்ன்றதை கரெக்டாக பார்க்க தெரியணும். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரைட்? நெக்ஸ்ட் போலாமா? இதில் டவுட் இருக்கா? டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் நார்மலாக பார்த்த ஃபார்முலா தான், கொஞ்சம் வித்தியாசமாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுங்க. 50% லாஸ்ன்னு சொன்னதுனால அந்த பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. 50% லாஸ்ன்னு சொன்னாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குதோ அதுதான் அங்கே அவுட்புட்டாக கெட் பண்ணியிருப்போம். லாஸை எழுதக்கூடாது. அதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட் ரிமைன் பண்ணுறது. சில நேரத்தில் 30% லாஸ்ன்னு சொன்னாங்கன்னா மறந்து போய் இங்கே 30% ஆஃப்னு போட்டுருவீங்க. கிடையாது. 70% மீதி இருக்கிறதா பவராக கன்வெர்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். 30 லாஸ் போக அப்படின்னு அர்த்தம். எஸ், குட். Next question. N divisions on the main scale of vernier calipers coincide with n+1 division of the vernier scale. If each division of main scale is A units, அது A actually A units. ஆப்ஷனல்ல A வந்திருக்கு பாருங்க. அது கொட்டேஷன்ல போட்டு. A units, then least count of the calipers is. Least count எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதுக்கு? How to calculate the least count? இது வெர்னியர் காலிப்பர் n டிவிஷன் மெயின் ஸ்கேல்ல சொல்லியிருக்காங்க. n+1 டிவிஷன் மெயின் ஸ்கேல் சொல்லிட்டாங்க. யூனிட் வந்து A யூனிட் சொல்லிட்டாங்க. மெயின் ஸ்கேலோட யூனிட் வந்துட்டு A யூனிட். இதுக்கு நான் ஏற்கனவே ஃபார்முலா கொடுத்துருந்தேன். லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு n minus m, நம்பர் ஆஃப் டிவிஷன் வெர்னியர் ஸ்கேல் மைனஸ் நம்பர் ஆஃப் டிவிஷன் மெயின் ஸ்கேல் டிவைடட் பை n இன்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் வேல்யூ. 1 மெயின் ஸ்கேல் ரீடிங் வேல்யூ MSR ஆர் MSDன்னு போட்டிருப்பேன். 1 மெயின் ஸ்கேல் ரீடிங் வேல்யூ. இதுதான் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. n எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க? நம்பர் ஆஃப் டிவிஷன் வெர்னியர் ஸ்கேல். கேபிட்டல் ஸ்மால் n எடுத்து நம்பர் ஆஃப் டிவிஷன் வெர்னியர் ஸ்கேல். கேபிட்டல் n+1. கேபிட்டல் n+1 மைனஸ் இது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? n டிவிஷன். m வந்து n டிவிஷன் டிவைடட் பை
n+1 இன்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க A யூனிட்னு சொல்லியிருக்கிறாங்க. மெயின் ஸ்கேல் வந்து ரீடிங் வந்து A யூனிட். இதை சால்வ் பண்ண என்ன வரும்? வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்? அப்போ 1 இன்ட்டு 1 மட்டும்தான் இருக்கும். 1 இன்ட்டு A by n+1. A by n+1. ஆப்ஷன் C is the answer. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். புரியுதா நான் எப்படி சால்வ் பண்ணிருக்கேன்னு? இதுவுமே ஜேஇ கொஸ்டின் தான். 2025 கொஸ்டின்னா 23 தெரியல, ஜேஇ கொஸ்டின் தான் இது. ஜேஇல வந்த ஒரு மாடல் கொஸ்டின் இது. ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல இருந்தது. சிம்பிள் கொஸ்டின். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி டெரைவ் பண்ண ஞாபகம் இருக்கா? லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, வெர்னியர் ஸ்கேல், இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். சரி, எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் நான் சொல்றதான் திரும்ப திரும்ப, எப்படி இருந்தாலும் 30 கொஸ்டின் கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க அட்டன் பண்ற பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு 30 கொஸ்டின் கண்டுபிடிச்சிட முடியும். மீதி நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அப்புறம் எவ்வளவு டைம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்க 40 கிராஸ் பண்ண போறீங்களா 35 கிராஸ் பண்ண போறீங்களான்றது. பட் என்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் 30 கொஸ்டின் டெரிக்கிட முடியும். நீங்க கிளாரிட்டி இருக்கணும். ஆனா சப்ஜெக்ட் ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரைட்? எஸ். நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A donor impurity results. What is a donor? Donor impurityனால என்ன நடக்கும்? எப்ப நடக்கும் donor? எந்த சிச்சுவேஷன்ல? Tell me the answer. இதெல்லாம் தியரி கொஸ்டின். இதெல்லாம் நீங்க தான் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லணும். சிம்பிள் கொஸ்டின் இதெல்லாம். என்ன ஆன்சர்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்குது கொஸ்டின்? Tell me the answer. கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? பியா? பி வந்திருக்கா? பி யாருக்கு? டோனார்னா என்ன? டோனார் இம்பியூரிட்டினா என்ன அர்த்தம்? ரெண்டு டைப் ஆஃப் இம்பியூரிட்டி பார்த்துருக்கிறோம். ஒன்று டோனார், இன்னொன்று அக்செப்டார். டோனார், இன்னொன்று என்னது? அக்செப்டார். டோனார் இம்பியூரிட்டின்றது பி டைப் செமிகண்டக்டர். எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ்னு அர்த்தம். டோனார்னு என்ன அர்த்தம்? பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி நீங்க ஆட் பண்ணும்போது அந்த இம்பியூரிட்டிக்கு பேர் தான் என்னது? டோனார் இம்பியூரிட்டி. டோனார்னா என்ன அர்த்தம்? டொனேட் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான், டொனேட் எக்ஸஸ் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அக்செப்டார்னா என்ன அர்த்தம்? இது ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. அதுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும் வேலன்ஸை ஃபில் பண்றதுக்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் இல்லாதனால அது ஹோலா கிரியேட் ஆகுது ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது. ஸோ இப்போ ஆன்சர் டோனார்ன்றது என்னது? ப்ரொடக்ஷன் ஆஃப் என் டைப் செமிகண்டக்டர். டோனார் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. டோனார் இம்பியூரிட்டி, அக்செப்டார் இம்பியூரிட்டி இருந்ததுன்னா, டோனார் இம்பியூரிட்டி நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர் பி டைப் செமிகண்டக்டரா மாறிடும். அக்செப்டார் இம்பியூரிட்டி ஆட் பண்ணீங்கன்னா அது என் டைப் செமிகண்டக்டர். அக்செப்டார் இருந்தா பி டைப் செமிகண்டக்டர், மெஜாரிட்டி ஹோலா மாறிடும். சொல்றது புரியுதா? ரைட்? எஸ். சி ஆன்சர் கிடையாது. ஏன் யாருக்கு சி வந்தது? சில என்ன கன்ஃபியூஷன் பாருங்க. கண்டக்ஷன் பேண்ட் ஜஸ்ட் அபவ் ஃபில்டு தி வேலன்ஸ் பேண்ட் கிடையாது. கண்டக்ஷன் பேண்ட் அபவ் வேலன்ஸ் பேண்ட் இருக்காது. டோனார் எனர்ஜி லெவல் இப்போ எது? கண்டக்ஷன் பேண்ட் ஜஸ்ட் பிலோவில் இருக்கும். டோனார் எனர்ஜி லெவல் நல்லா புரிஞ்சுங்க. கொஸ்டின்ல நிறைய குழப்பம் இருக்கு உங்களுக்கு. சரியா? இந்த செமிகண்டக்டர்ல ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல என்னென்னலாம் நடக்கும்ன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா என் டைப். இந்த என் டைப் செமிகண்டக்டர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்பிளா சில பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இது வந்துட்டு பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணுவோம். பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டின்னு ஆட் பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டோனார் இம்பியூரிட்டின்னு சொல்லுவோம். பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டின்றது அந்த வேல்யூ வச்சு சொல்றது, அந்த பேலன்ஸ் வச்சு சொல்றது. இதுக்கு இன்னொரு பேர் எப்படி சொல்லலாம்? டோனார் இம்பியூரிட்டின்னு சொல்லலாம் இதை, இந்த இம்பியூரிட்டியை. அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். எலக்ட்ரான் வந்துட்டு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இதெல்லாம் இதுல மெயின் பாயிண்ட். ஹோல் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஹோல்ஸ் வந்துட்டு மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஓகேவா? ரைட். இதுல இந்த கேஸுக்கு நீங்க டயக்ராம் நான் ரஃபாக வரைஞ்சி காமிக்கிறேன், ஸ்பேசிங் இல்லை. இதெல்லாம் வேலன்ஸ் பேண்டுன்னு இப்படி இருக்கும். இந்த இடத்துல கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். இந்த டோனார் எனர்ஜி லெவல் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இதுதான் என்னது? டோனார் எனர்ஜி லெவல், இடின்னு சொல்லுவோம். ஸோ இது கண்டக்ஷன் பேண்டு, இது வேலன்ஸ் பேண்டு. இதுதான் டோனார் எனர்ஜி லெவல். இதுதான் எதில் நடக்கும்? பி டைப் செமி கண்டக்டருடைய இதுதான். இது வந்து பேண்ட் கேப் எனர்ஜி, இஜி. இஜி நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் எல்லாமே இங்கே லொக்கேட் ஆகும். புரியுதா? ஆல்ரெடி வேலன்ஸ் பேண்டில் உங்களுக்கு என்ன இருக்கும்? வேலன்ஸ் பேண்டில் ஆல்ரெடி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சொல்லுது புரியுதா? வேலன்ஸ் பேண்டில் எலக்ட்ரான்ஸ் ஆல்ரெடி லொக்கேட் ஆகிருக்கும். பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த எக்ஸஸ் எலக்ட்ரான் இங்கே ஒரு எனர்ஜி லெவல் ஃபார்ம் ஆகும். இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது, டோனார் இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது அந்த எனர்ஜி லெவலுக்கு பேர் டோனார் எனர்ஜி லெவல். அது கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜஸ்ட் கிட்ட பிலோ கிட்ட இருக்கும், ரொம்ப கிட்டக்க இருக்கும். சரியா? இதுதான் அதோடைய மீனிங். இதுவே பி டைப்பா இருந்துச்சுன்னா, இது என் டைப் கேஸுக்கு. பி டைப்பா இருந்துச்சுன்னா அப்படி இந்த ஃபார்மேட் எப்படி எழுதுவீங்க நீங்க? இங்க வந்துட்டு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. அதுக்கான எக்ஸாம்பிள் எலமெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியம். அதெல்லாம் என்ன சொல்லியிருந்தேன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி, அதுக்கு இன்னொரு பேரு அக்செப்டார் இம்பியூரிட்டி. அக்செப்டார் இம்பியூரிட்டி. அக்செப்டார் இம்பியூரிட்டி இங்க வந்துட்டு என்னது? ஹோல்ஸ் மெஜாரிட்டி. ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ், எலக்ட்ரான்ஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். சரியா? அதை அப்படியே சேர்த்து படிச்சுக்கோங்க. மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அடுத்தது இதனுடைய வேலன்ஸ் கண்டக்ஷன் பேண்ட் வரைஞ்சிங்கன்னா லைக் திஸ். இது வேலன்ஸ் பேண்டு இங்க இருக்கும். இங்க ஒரு எனர்ஜி லெவல் ஃபார்ம் ஆகும். இதுதான் என்னது? அக்செப்டார் எனர்ஜி லெவல். ஜஸ்ட் வேலன்ஸ் பேண்டுக்கு அபோவா ஒரு எனர்ஜி லெவல் ஃபார்ம் ஆகும். ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது இதுக்கு பேர் அக்செப்டார் எனர்ஜி லெவல். இது வந்து பேண்ட் கேப் எனர்ஜி. இது வேலன்ஸ் பேண்டு, இது கண்டக்ஷன் பேண்டு. இப்ப புரிஞ்சுதா? இப்ப புரியுதா? எனி டவுட்? ஏன் போன ஸ்டேட்மெண்ட்ல சி ராங்ன்றது சொல்றேன். ஐ திங்க் தருண் நீங்க தான் சொல்லியிருந்தீங்க நினைக்கிறேன், சின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏன் ராங்ன்றதை செக் பண்ணுங்க. கண்டக்ஷன் பேண்ட் வந்து ஜஸ்ட் அபோவ் ஃபில்டு வித் வேலன்ஸ் பேண்ட் கிடையாது. கண்டக்ஷன் பேண்ட் ஜஸ்ட் அபோவ் ஃபில்டு வித் வேலன்ஸ் பேண்ட். கிட்டத்தட்ட அது எதுல நடக்கும்? அது வந்து எதுல நடக்கும்னா மெட்டல்ஸ்ல நடக்கும். மெட்டல்ஸ்ல தான் ரெண்டு ஓவர்லேப் ஆயிருக்கும். அது ரெண்டு தான் அப்பதான் கிட்ட கிட்ட இருக்கும். இதுல அதெல்லாம் கிடையாது. கேப் எல்லாம் அப்படியேதான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா வந்த இந்த ஹோல்ஸ்னால ஒரு நியரஸ்ட் எனர்ஜி லெவல் ஃபார்ம் ஆகும். அது எது? ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். அந்த எனர்ஜி லெவலுக்கு பேர் என்னது? டோனார் எனர்ஜி லெவல். பி டைப்பா இருந்தால் அக்செப்டார் எனர்ஜி லெவல் வேலன்ஸ் பேண்டுக்கு ஜஸ்ட் அபோவா ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த கேஸோடைய ஸ்டேட்மெண்ட் படி டோனார் இம்பியூரிட்டி ப்ரொடக்ஷன் ஆஃப் பி டைப் கிடையாது. அக்செப்டார்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பி டைப். ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி கிடையாது. டோனார்ன்றது என்ன கிடையாது? டோனார்ன்றது டொனேட் பண்றது. டொனேட் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அர்த்தம். சொல்றது புரியுதா? ரைட். நீங்க இல்லையா? ஓகே. யாரோ ஒருத்தவங்க சீன் சொல்லியிருந்தீங்க. அதில் ஏன் அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்குன்றதுக்காக நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். புரியுதா? அப்புறம் கண்டக்ஷன் பேண்ட் ஜஸ்ட் அபோவ் அந்த பாயிண்ட் கிடையாது. நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க.
ஜஸ்ட் அபவ் ஃபில்டு வித் கண்டக்ஷன் பேண்ட் கிடையாது, டோனார் எனர்ஜி பேண்ட் இல்லை டோனார் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தான் அது கரெக்ட். எஸ், சம்திங் யாரோ சி சொல்லியிருந்தீங்க, அது சிக்கான ரீசன் ஏன் அது கன்ஃபியூஷன் வந்துருக்கிறதுக்கான சொல்கிறேன். இப்போ கிளியரா? இதுவே டோனாருக்கு பதிலாக அக்செப்ட் ஆர் இம்பியூரிட்டின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எது கரெக்ட் ஆன்சர்? ப்ரொடக்ஷன் ஆஃப் பி டைப் செமிகண்டக்டர்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். ஆப்ஷன் ஏ வந்திருக்கும். எப்போ அக்செப்டார்னு சொல்லியிருந்தாங்கன்னா. ஸோ இப்போ அது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க. கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 5 equal capacitors connected in series have a resultant capacitance of 4 microfarad. The total energy stored in this when are connected in parallel and charged to 400 volt அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 5 equal capacitors க்ளூ கொடுத்துட்டாங்க. கனெக்டட் இன் சீரியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரிசல்டன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னன்றது சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஆல்ரெடி தெரியும். n number of equal capacitors connected in series இருந்தா ஃபார்முலா என்ன? வேல்யூ ஆஃப் ஒன் கெப்பாசிட்டர் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர். சொல்றது புரியுதா? ரைட். ஸோ CS equal to C by N. நீட் ரிசல்ட் இந்த ரீநீட் ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப நாள் டிலே பண்ண மாட்டாங்க. கவுன்சிலிங் போகணும் இல்லையா? ஏன்னா ஏற்கனவே இப்போ 1 month ஷார்ட்டேஜ். ஸோ அதனால் அந்த ஷார்ட்டேஜை ஓவர் கம் பண்ணி ஆகணுன்றதுனால ரொம்பலாம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமமே 1 month அதுக்குள்ளே தான் வரும். அதே தாண்டாது, அதுக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ரைட். சி வந்துட்டு கண்டுபிடிக்கணும். எத்தனை ஈக்குவல் கெப்பாசிட்டர்? 5 ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த 5 சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன கொடுத்துருக்காங்க? 4 மைக்ரோஃபாரட். இப்போ 4 மட்டும் எடுத்துப்போம், நம்ம அப்புறம் சால்வ் பண்ணிப்போம். அப்போ 5 × 4 என்றது 20. அப்போ வேல்யூ ஆஃப் ஒன் கெப்பாசிட்டர் என்னது? 20 மைக்ரோஃபாரட். வேல்யூ ஆஃப் ஒன் கெப்பாசிட்டர் 20 மைக்ரோஃபாரட். சொல்றது புரியுதா? வேல்யூ ஆஃப் ஒன் கெப்பாசிட்டர் 20 மைக்ரோஃபாரட். இப்போ அவங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டோட்டல் எனர்ஜி ஸ்டோர்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கனெக்டட், இது எல்லாத்தையும் பேரலா கனெக்ட் பண்ணிட்டா அப்போ 400 வோல்டேஜா இருக்கும்போது என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஈக்குவல் கெப்பாசிட்டர் பேரலா கனெக்ட் பண்ணா, பேரலா இருக்கும்போது ஃபார்முலா என்ன? ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலா இருந்தால் என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சீரீஸாக இருந்தால் வேல்யூ ஆஃப் ஒன் கெப்பாசிட்டி டிவைடட் பை n. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. n எவ்வளோ? 5 இன்ட்டு ஒன் கெப்பாசிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 20. ஸோ அப்போ 20 × 5 என்ன வரும்? 100 மைக்ரோஃபாரட். இதுதான் பேரலல் கேஸுக்கு 100 மைக்ரோஃபாரட்னு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ரைட். இப்போ என்ன கேட்டுக்கிறாங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி V கொடுத்துட்டாங்க, டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் தெரியும். அப்போ ஃபார்முலா என்ன? ½ CV² ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர், கெப்பாசிட்டன்ஸ், பொட்டன்ஷியலும் கெப்பாசிட்டன்ஸும் தெரிஞ்சா ½ CV². ஸோ இப்போ இங்கே சின்றது CP. ½ இன்ட்டு மைக்ரோன்றதுனால 10⁻⁻6 போட்டாகணும். V² 400, இது 40 × 10² போடலாம் இல்லையா? ஸோ அப்போ 16 × 10⁻4 நான் டைரெக்டாக போட்டுட்டேன். 400² போட்டால் 4² 16 × 100² பண்ணால் 10⁻4. கேன்சல் பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க. இது 8. கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கே 10² இங்கே 10⁻4. அப்போ 8 × 10⁻+6 10⁻−6 கிடைக்கும். ரெண்டு கேன்சல் ஆகிடும். 8 ஜூல்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆன்சர் இஸ் 8 ஜூல். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டரா இருக்கட்டும், கெப்பாசிட்டர், ரெண்டு கேஸுமே நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸா இருந்துச்சுன்னா n × r ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அப்பதான் அதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பேரலா இருந்துச்சுன்னா r/n பார்த்துருப்போம், அது ரெசிஸ்டன்ஸ்ல. கெப்பாசிட்டி அப்படி ரிவர்ஸ்ல இருக்கும். சீரீஸ்ல இருக்கும்போது c/n வரும், பேரலா இருந்ததுன்னா n × c போடணும். இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்லி அப்ளிகேபிள் ஃபார் ஈக்குவல் கெப்பாசிட்டர்ஸ். இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்? ஈக்குவல் கெப்பாசிட்டன்ஸ் பத்தி பேசும்போது. நெக்ஸ்ட் ஒன். A ball is thrown upward from the top of a building at an angle of 30 degrees to the horizontal.
and with the initial speed 20 meter per second, if the ball strikes the ground after 3 seconds, ball strikes the ground after 3 seconds, then height of the building என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. height of the building என்னவா இருந்திருக்கும் அப்படி கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चन கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதுவும் கொஞ்சம் கிரியேட்டிவான क्वेश्चन தான், இதுவும் நாட் டிஃபிகல்ட் ஒன். அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ஹைட்ல இருந்து பாலை த்ரோ பண்றாங்க. இது சம் ஹைட், ஓகேவா? கிரவுண்ட்ல இருந்து இது சம் ஹைட் ஹச்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இதோட ஹைட் ஹச். இங்க இருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணிருக்காங்க, அது இப்படி வந்து கீழே விழுந்திருக்கு. இதுதான் டயக்ராம். இப்ப கேஸ் என்னன்னு பாருங்க. இந்த क्वेश्चनல a ball is thrown upward from the top of a building 30 degree angle த்ரோ பண்ணிருக்காங்க. சோ அவங்க த்ரோ பண்ண ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ? 30 degree angle த்ரோ பண்ணிருக்காங்க. டாப் ஆஃப் a building ஹரிசாண்டல் ஆங்கிள் கூட ஆக்சிஸ் கூட மேக் பண்ற ஆங்கிள் சொல்லிட்டாங்க. இனிஷியல் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க 20 மீட்டர் பை செகண்ட். u கொடுத்துறாங்க. எவ்வளவு ஸ்பீடு? 20 மீட்டர் பை செகண்ட் ஸ்பீட்ல த்ரோ பண்ணிருக்காங்க. இது u. இதான் given கொடுத்துறாங்க, ஓகேவா? ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கிரவுண்ட்ல ரீச் ஆகும்போது 3 செகண்ட் டைம் எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இந்த ஹைட் என்ன? இதான் क्वेश्चन. வாட் இஸ் ஹைட்? இவ்வளவுதான் டேட்டா. சொல்றது புரியுதா? So tell me the answer. இது எப்படி ட்ரை பண்ணுவீங்க? இது கிட்டத்தட்ட கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் தான். அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஹைட் கேட்டிருக்கிறாங்க. ஹைட் தானே கேட்டிருக்கிறாங்க? எஸ், ஹைட் ஆஃப் த பில்டிங். இந்த இடத்துல வெலாசிட்டி ஆக்சுவலா ரெண்டா பிரியும். வெலாசிட்டி எப்படி பிரியும்னா, ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த கேஸ் தான். இது வந்துட்டு u cos 30. இதான் ஆக்சுவலா u. இது என்ன வந்திருக்கும்? இந்த இன்னும் கொஞ்சம் கரெக்டா வரைஞ்சிருக்கணும். எஸ், டயக்ராம் புரியுதா பாருங்க. எஸ் எஸ். இப்போ இதை வச்சுதான் நீங்க யோசிக்கணும் இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், வெர்டிகல் கண்டிஷன்ல எடுக்க மாட்டோம். இங்கதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க வெர்டிகல் எடுத்தீங்கன்னா இந்த ஹைட் வரைக்கும் போயிடும். அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, பில்டிங்கோட ஹைட் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வெலாசிட்டி கன்சிடர் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இங்க கீழே விழும்போது எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் ஹைட். சொல்றது புரியுதா? எப்படின்னா, எஸ் ஈக்குவல் டு, இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கணும், half of at². இதான் ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஒரு கேஸ் பற்றி நம்ம ஸ்டடி பண்ண ஞாபகம் இருக்கா? ஃப்ரீ ஃபாலில் விழும்போது இல்லை ஏதோ ஒரு வெலாசிட்டி ஹரிசாண்டலில் கீழே விழுந்தாலும் என்னவா இருக்கும்? டைம் பீரியட் சேமாக தான் இருக்கும். டு ரிமெம்பர் தட் பாயிண்ட்? அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்குதா? சவுண்டு கேட்கலையா? இல்லை, இருக்கு. யாருக்கு கேட்கல? கேட்குது இல்லையா? எல்லாரும் கேட்குது இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ ஹைட் h இஸ் ஈக்குவல் டு, இங்க வெலாசிட்டிக்கு பதிலாக ஹரிசாண்டல் வெலாசிட்டி வரும். இந்த ஹைட்டை கண்டுபிடிக்கணும்னா
இந்த இடத்துல எவ்வளவு வெலாசிட்டி ஹரிசாண்டல் ஆக்ட் ஆகுது u cos θ u cos 30 into t அப்புறம் டவுன்வர்ட்ல வருது இல்லையா மேல நம்ம த்ரோ பண்ணும்போது மேல த்ரோ பண்றோம் கிராவிட்டி எப்படி ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும் அதனால கிராவிட்டி நெகட்டிவ் மைனஸ் ஜிடி ஸ்கொயர் சொல்ற பாயிண்ட் புரியுதா ஏன் நெகட்டிவ் போட்டுருங்க நீங்க த்ரோ பண்ணும்போது அப்வர்ட்ல த்ரோ பண்றீங்க கிராவிட்டி டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது எப்பவுமே நம்ம த்ரோ பண்ற இனிஷியல் பாயிண்ட் தான் ஆரம்பிக்கணும் த்ரோ பண்றது மேல கிராவிட்டி ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட்ல ஸோ இதை சால்வ் பண்ணுங்க u வந்து 20 cos 30 என்ன வரும் √3/2 இன்ட்டு டைம் என்ன கொடுத்துக்கிறாங்க டைம் 3 30 சாரி sin 30 வெர்டிகல் தான் கரெக்ட் ஹைட் இல்லையா எஸ் கரெக்ட் தான் நீங்க கேட்டது ஏன்னா இந்த ஃபார்முலா cos 30 போட்டா இந்த ரேஞ்ச் கிடைச்சிரும் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் போட்டீங்கன்னா ரேஞ்ச் கிடைக்கும் எங்க ஹைட்டுக்கு இதுதான் நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கும் u sin 30 தான் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா மேல இருந்து நீங்க த்ரோ பண்ணும்போது ரெண்டு டேட்டா கண்டுபிடிக்க முடியும் ஒன்னு வந்துட்டு ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும் இன்னொன்னு இந்த பில்டிங்கோட ஹைட் நீங்க கண்டுபிடிக்கலாம் நம்ம இங்க இருந்து இங்க த்ரோ பண்ணும்போது u sin 30 half of gt square இந்த டைம் பீரியட் மொத்தமா 3 செகண்ட் டைம் எடுத்துருக்குது இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும் ரைட் u 20 னு கொடுத்துக்கறாங்க sin 30 1/2 டைம் பீரியட் 3 ரைட் எஸ் மைனஸ் half of g 3 ஸ்கொயர் போட்டீங்கன்னா இங்க 9 வருமா இத சால்வ் பண்ணுங்க அப்போ இந்த 2 இது கேன்சல் பண்ணா 10 இங்க 5 so for 30 minus 45 h equal to minus 15 வரும் so the answer is 15 meter ஓகேவா h equal to minus 15 வரும் 15 meter ஓகே இந்த क्वेश्चनல ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணீங்க எஸ் நான் முன்னாடி சொல்லும்போது ஒரு எரர் பண்ணிட்டேன் ஆக்சுவலா ரேஞ்ச் கண்டுபிடிக்கும் போது ஹரிசாண்டல் இந்த இடத்துல நீங்க ஹரிசாண்டல் வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் கீழே போய் விழுதுன்றது அந்த ரேஞ்ச் கிடைச்சிடும் எவ்வளவு ஹைட்ல இருந்து வருது கண்டுபிடிக்கிறதுக்கு y ஆக்சிஸ் வெலாசிட்டி எடுக்கணும் இந்த கேஸை ரெண்டா பிரிச்சுக்கணும் சொல்றது புரியுதா ரேஞ்ச் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் s equal to ut plus half a square ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிருக்கலாம் ரைட் எஸ் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் h equal to minus 15 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும் next question an object is placed at 20 centimeter in front of a concave mirror produces 3 times magnified real image what is the focal length of concave mirror what is the focal length of concave mirror so என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அத பாத்துக்கோங்க இது மிரர் ஃபார்முலா ம் 20 சென்டிமீட்டர் u கொடுத்துட்டாங்க மிரர் வந்துட்டு கான்கேவ் மிரர்னு கொடுத்துருக்காங்க மிரர் என்ன கொடுத்துருக்காங்க கான்கேவ் மிரர் produces 3 times of magnified image so அப்ப v கொடுக்கல focal length கேட்டிருக்காங்க m equal to ஃபார்முலா m equal to minus v by u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலா m equal to minus v by u m கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்தாங்க 3 times magnified அதனால m வந்து 3 னு சொல்லி கொடுத்துட்டாங்க m வந்து 3 மைனஸ் v தெரியாது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சைன் கன்வென்ஷன்ல என்ன வரும் உங்களுக்கு -20 சைன் கன்வென்ஷன்ல எழுதும்போது என்ன கிடைக்கும் u வந்து -20 ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எப்பவுமே நெகட்டிவ்ல இருக்கும் இங்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் அப்ப இதுல இருந்து v ஈக்குவல் டு உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும் 60 v ஈக்குவல் டு 60 அப்படின்னு கிடைச்சிருக்கு கரெக்டா 60 சென்டிமீட்டர் இப்போ ஃபோக்கல் லென்த் நீங்க கண்டுபிடிக்கணும் லென்ஸ் மிரர் ஈக்குவேஷன் 1/f ஈக்குவல் டு 1/v plus 1/u னு வரும் 1/f ஈக்குவல் டு 1/60 plus 1/-20 கரெக்டா இத சால்வ் பண்ணி என்ன ஃபோக்கல் லென்த் வருதுன்னு சொல்லுங்க டெல் மீ
ஓகேவா? ஒரு நிமிஷம் இருக்கு. இங்கே நெகட்டிவ் சைன் வரும். இதில் ரியல் இமேஜ்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கவனிக்கல. ரியல் இமேஜ், அதனால் நீங்கள் மைனஸ் பண்ணி ஆகணும். இது மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் ஆகிடும். நல்லா புரிஞ்சுங்க. மேக்னிஃபிகேஷனுடைய சைன் வந்துட்டு ரியல் இமேஜாக இருந்தால் நெகட்டிவ், வர்ச்சுவல் இமேஜாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அங்கே 3 டைம்ஸ் மேக்னிஃபைடு ரியல் இமேஜ்னு சொல்லிட்டாங்க. அதனால மேக்னிஃபிகேஷன் கண்டிப்பாக -3ல் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. மேக்னிஃபிகேஷன் ஏன் மைனஸில் எடுக்கிறதுக்கு ரீசன் தெரிஞ்சுங்க. ரியல் இமேஜ்னாலே மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்ல கிடைக்கும். வர்ச்சுவல் டைரக்ட் இமேஜுக்கு தான் மேக்னிஃபிகேஷன் பாசிட்டிவ்ல கிடைக்கும். மேக்னிஃபைடு 3 டைம்ஸ் சொல்லிட்டாங்க, அதனால -3 போடணும். ஸோ அங்கே ரியல் இமேஜ் வார்த்தை சொல்லியிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னிஃபிகேஷன் சொன்னாங்கன்னா தான் சைன் எடுக்க தேவையில்லை. சரியா? நார்மலாக மேக்னிஃபிகேஷன் யூஸ் பண்ணும்போது இதை நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ அப்போ -3 இதை சிம்பிளிஃபை பண்ணால், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதில் ஆன்சர் வரும் பாருங்க. 1/f = -1/60. இங்கே 2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணுங்க. இது மைனஸ் போட்டுக்கோங்க. 2ஆல் 3ஆலேயே 60 வரணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 60 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? -4/60 1/fன்னு இருக்கும். அப்போ f = 60/4 -60/4ன்னு வரும். சைன் கன்வென்ஷன் போகிறதுனால நம்ம இந்த சைன்லாம் யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் 12 வருமா? ஸோ f = 15 இல்லையா? 4 டேபிள். -15 வரும். மேக்னிடியூட் மட்டும் எழுதுங்கன்னா என்ன வரும்? மேக்னிடியூட்ல மட்டும் எழுதும்போது f = -15 சென்டிமீட்டர். ஸோ வித்தவுட் நெகட்டிவ் சைன் எழுதும்போது 15 சென்டிமீட்டர். வித் சைன் கன்வென்ஷனில் நெகட்டிவ் வரும். அது ஃபார்முலா எழுதும்போது சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல், புரியுதா? எரர் வருதா? எதுல? இதுலையா? என்னது நெகட்டிவ் சைன் எரரா? ரைட், செக் பண்ணுங்க. செக் பண்ணுறேன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A simple pendulum has a time period t1. The point of suspension is now moved upward according to the relation y = kt², where y is the vertical displacement. The time period now becomes t2. The ratio of t1² / tt². என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ என்ன வரும்? இன்னும் எவ்வளோ கொஸ்டின் இருக்கா? இருங்க பார்க்குறேன். எத்தனாவது கொஸ்டின் இது? ஐ திங்க் இது 27th கொஸ்டின் நினைக்கிறேன். இன்னொரு 15 கொஸ்டின் இருக்கும். இது கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் லென்த்தி. அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல காலையிலே, கொஞ்சம் டைம் எடுக்கும். இது லென்த்தி கொஸ்டின் பேப்பர். கொஞ்சம் நிறைய பெரிய கொஸ்டின்ஸாக வர மாதிரி, நிறைய ஸ்டெப்ஸ் உள்ள வர மாதிரி கொஸ்டின் எடுத்து வந்திருந்தேன். ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ரைட். சி, இந்த கொஸ்டினுடைய ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஃபார்முலாவை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்ன அடிஷனலாக தேவைன்னு கண்டுபிடிங்க. A simple pendulum has time period t1. The point of suspension is moved upward ன்னு சொல்லியிருக்காங்க. Moved upward according to the relation y = kt² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. k ஓட வேல்யூ 1 சொல்லி கொடுத்துட்டாங்க. The time period now becomes t2. The ratio of t1² / t2² என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம் ஃபார்முலா நமக்கு தெரியும். t = 2π√of L/g. டைம் பீரியட் t = 2π√of L/g. கரெக்டா? இதுல லென்த் ஃபிக்ஸ்டு, லென்த் மாறல, 2π மாறல. டைம் பீரியட் இப்போ எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா கிராவிட்டி டிபெண்ட் பண்ணிருக்கும். டைம் பீரியட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கிராவிட்டி. t² எழுதினீங்கன்னா என்ன வரும்? 1/g வரும். t² எழுதினீங்கன்னா t² வந்துட்டு 1/g. ஸோ அப்போ அவங்க கேட்கறது என்னன்னா, எல் நான் ஏன் எடுக்கலன்னா, எல் கான்ஸ்டன்ட், கிராவிட்டி தான் மாறும் அப்போர்ட்ல போகும்போது. லென்த் வந்து மாறல, எங்கேயுமே வேற லென்த்னு சொல்லல. அவங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் பெண்டுலம் கிடையாது, ஒரே பெண்டுலம் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் வந்து நம்ம ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சாகணும். இப்போ ஃபார்முலா முதல்ல கண்டுபிடிங்க. t1², அதுக்கப்புறம் இந்த டைம் பீரியட் வில் பிகம்ஸ் t2ன்னு சொல்லியிருக்காங்க, வெர்டிகலாக அப்போர்ட்ல போகும்போது. அப்போ t1க்கும் t2க்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். t1² /
t2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரிவர்ஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்க கிராவிட்டி g, இங்க கிராவிட்டி என்ன வரும்? g பிளஸ் ஏன்னு வரும். அப்போர்ட்ல போனா கிராவிட்டியுடைய ஃபார்முலா g பிளஸ் ஏ. சொல்றது புரியுது? இல்ல வராது தருண், வராது. என்ன வராது? ஏன் வராதுன்னா, நீங்க மேல இருந்து நீங்க த்ரோ பண்றீங்க இல்லையா, நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்த ஆரம்பத்துல இருந்து தான் டைம் பீரியட் டீன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அந்த கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு நெகட்டிவ் சைன்ல வரும். நீங்க வெர்டிகலி நீங்க த்ரோ பண்ணீங்கன்னா ஆன்சர் எரர் வராது, அந்த பில்டிங்கோட டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம அங்கே எடுத்துக்கிற கேஸு த்ரோ பண்ணும்போது அந்த வெலாசிட்டி டைம் பீரியட் அது கூட ரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறது வந்து s ஈக்குவல் டு அந்த ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஆன்சர்ல தான் கிடைக்கும். எப்படி g பிளஸ் ஏன்னா நான் நேற்று இந்த டைப் நடத்தினு இருக்கிறேன், மறந்துட்டீங்களா? லிஃப்ட்டுக்குள்ள பெண்டுலம் ஆசிலேட் ஆயிருந்து லிஃப்ட் மேலே போச்சுன்னா ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? g பிளஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த லிஃப்ட். அப்போர்ட்ல போனாலே கிராவிட்டி ஆல்ரெடி இருக்கு பிளஸ் அப்போர்ட்ல போகக்கூடிய ஆக்சலரேஷன் g பிளஸ் ஏன்னு வரும். டவுன்வர்ட்ல வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? g மைனஸ் ஏன்னு போடுவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? இது புதுசு கிடையாது, திரும்ப திரும்ப சொல்றேன். இது அப்போர்டு, அப்போர்ட்ல லிஃப்ட் தான் போகணும்னு கிடையாது. சம்திங் ஏதோ ஒன்று அதை கேரி பண்ணி மேலே வந்து ஏதோ ஒரு ஆக்சலரேஷன் கொண்டு போகுது, அதான் அதோடைய மீனிங். இன்வெர்ஸ்லின்னு வர்றதுனால மாற்றி போட்டுட்டேன். இன்வெர்ஸ்லி இல்லையா, இங்க g பிளஸ் ஏ வரணும், இங்க g வரணும். ஓகேவா? இது வந்துட்டு அப்போ இதெல்லாம் எழுதிக்கோங்க. இங்க அப்போர்ட்ல போகும்போது g டேஷ்னு வச்சுக்கோங்க, கிராவிட்டி g பிளஸ் ஏவுக்கு ஈக்குவல் டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப் எல் பை g பிளஸ் ஏ. இதை வேணா ரஃபா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? வேணா இதையும் டவுன்வோர்டு வேணா எழுதி வச்சுக்கோங்க. டவுன்வோர்டு அப்போர்ட் லிஃப்டா இருந்தாலும் சரி இதுவா இருந்தாலும் சரி மீனிங் ஒன்று தான். ஓகே, கிராவிட்டி வெறும் ஜிக்கு இருக்காது, ஜி மைனஸ் ஏன்னு இருக்கும். அப்போ டைம் பீரியட் t2 இஸ் ஈக்குவல் டு, நேற்று ஒரு கொஸ்டின் வேறு போட்டேன் இதை பேஸ் பண்ணி, மறந்துட்டீங்களோ? g மைனஸ் ஏ. t2 இஸ் ஈக்குவல் டு 2 பை ரூட் ஆஃப், இங்க கிராவிட்டி g போட மாட்டோம், g மைனஸ் ஏ. கிரவுண்ட்ல இருக்கும்போது தான் g, அப்போர்டு டவுன்வோர்டு போச்சுன்னா இந்த எரர் உங்களுக்கு வரும். சொல்றது புரியுதா? இப்போ புரியுதா? ஃபார்முலா இதுதான். ஸோ அதனால இதுதான் ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, g பிளஸ் ஏ பை ஜி. இப்போ இதில் எந்த ப்ராப்ளம் நமக்கு இருக்காது, ஈஸியாக இப்போ கண்டுபிடிச்சல. இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அப்போர்டில் போகுதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆக்சலரேஷன் மேலே போகிற ஆக்சலரேஷனும் சேர்ந்து தான் இருக்கும். டவுன்வர்டில் கொண்டு போகிறாங்க, இது லிஃப்ட் கேஸ்லேயும் வரும். நார்மலாக ஒரு லிஃப்ட்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் இங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணி ஏதோ ஒரு வேறு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா நீங்கள் மேலே கொண்டு போனாலும் மீனிங் ஒன்று தான். பட் அதனுடைய ஆக்சலரேஷன் இங்கே உள்ள ஆட் ஆகும் அப்போர்டில் போகும்போது. சரியா? இப்போ t1 ஸ்கொயர் பை t2 ஸ்கொயர் g பிளஸ் ஏ பை g மைனஸ் ஏ இதுதான் வரும். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாகணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டைரக்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. லிசன், ஆக்சலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு பார்த்துருப்போம், இல்லைனா ஒய். இங்கே ஒய்ன்னு இருக்கு, அதனால ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே எக்ஸ். டு ரிமெம்பர் தட் ஃபார்முலா? ஆக்சலரேஷன் a is equal to minus omega square into y. The relation between நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். y equal to a sin of omega t ன்னு இருக்கும். டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும், அது டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் ரிலேட் பண்ணும்போது a is equal to minus omega square y. ஞாபகம் இருக்கா? ரிலேஷன் பிட்வீன் ஆக்சலரேஷன் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே ஓகே ஹரிதா, நோ இஷ்யூ. ஏன்னா அதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போர்ட் டவுன்வர்ட் போகும்போது. இந்த கொஸ்டின் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கொஸ்டின் ரொம்ப ஃபெமிலியர் கொஸ்டின் கிடையாது. உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் அந்த கனெக்ட் எப்படி கொண்டு வரோன்றது அதிகமாக நீங்கள் பார்க்காத ஒரு மாடல் கொஸ்டின் இது. a ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கு இல்லையா? சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்? 0 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? நீங்க ஆக்சலரேஷனை எப்படி எழுதலாம்? வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஆக்சலரேஷன்? டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். d ஸ்கொயர் y பை dt, x இருந்தா x ஸ்கொயர்னு போட்டுப்பீங்க, பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் y ஈக்குவல் டு 0. இது ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? பட் ஃபார்முலா புதுசாக டெரைவ் பண்ணல.
என்ன கொடுத்துட்டாங்கன்னா இதுல இருந்து இப்போ நம்ம ஆக்சலரேஷனை கொண்டு வரணும், கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா கூட வச்சு தான் கண்டுபிடிக்க போறோம். இல்லை நீங்க டேரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு போகலாம், அது நோ இஷ்யூ. உங்களுக்கு புரியுதா? அதை போட்டிருக்கேன். y = kt ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. கிவன் டேட்டாக்கு வாங்க. y = kt ஸ்கொயர். இதுல k = 1ன்னு சொல்லிட்டாங்க. k = 1ன்னு சொன்னதுனால y = t ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? dy/dt = 2t. அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? d²y/dt² = 2. That is called what? Acceleration. இதுக்கு பேரு velocity. velocity. நான் சொல்றது புரியுதா? ஆக்சலரேஷனோட மீனிங் என்ன? What is the meaning of acceleration? Acceleration எப்படி எழுதலாம்? Acceleration is equal to velocity changes with respect to time ன்னு சொல்லலாம். இல்லனா double differentiation of displacement with respect to time. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்க x ன்னு கொடுக்கலாம், y ன்னு கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இட் இஸ் a name of axis. x axis y axis எது வேணாலும் இருக்கலாம். ஸோ x இருந்தால் x எடுத்துக்கோங்க, y இருந்தால் y எடுத்துக்கோங்க. தட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் ஆக்சலரேஷன். பேசிக்கா இது எந்த கேஸுக்கு? பெண்டுலம்க்கு. இது உங்களுக்கு புரியுது நான் எழுதிருக்கிறேன், பட் தட் இஸ் நாட் நெசசரி ஃபார் திஸ் கேஸ். பேசிக் ஃபார்முலா இஸ் இனஃப் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஆக்சலரேஷன் 2 m/s². இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? t1² / கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ஃபோர் t1² / t2² என்ன பார்த்தோம்? g + a/g. இங்க g எவ்வளவு வந்திருக்கு? 10. g வந்து நமக்கு 10. இது 2 by 10. ஸோ அப்ப 12/10 சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? இது 5 × 2, இது 6. 6/5 5/6 yes. 6 by option B correct. இந்த क्वेश्चन புரியுதா? क्वेश्चन டிஃபிகல்ட் கிடையாது, சின்ன கேஸ் தான். ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அப்வர்டுன்னு போகும்போது கிராவிட்டி g + a, டவுன்வர்டு வரும்போது g - a. ஏன்னா அப்வர்டில் போகும்போது அது ஒரு ஆக்சலரேஷனில் போகுது இல்லையா, அந்த ஆக்சலரேஷன் ப்ளஸ் கிராவிட்டி. டவுன்வர்டில் வரும்போது g - a. இவ்வளோதான் ஐடியா. ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஆக்சலரேஷனுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதை 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வெலாசிட்டி, 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சலரேஷன். கேவோட வேல்யூ 1 கொடுத்தாங்க. டைரக்டாக உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஆக்சலரேஷன் டைரக்டாகவே கிடைச்சது. புரிஞ்சுதா? குட். நெக்ஸ்ட், the mass defect in a particular nuclear reaction is 0.3 gram. The amount of energy liberated in kilowatt hour. In kilowatt hour அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதை? மாஸ் டிஃபெக்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, சாரி, மாஸ் டிஃபெக்ட் கேட்டிருக்காங்களா? எனர்ஜி கேட்டிருக்காங்க, மாஸ் டிஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ரைட். எனர்ஜியோடைய ஃபார்முலா மாஸ் டிஃபெக்ட் இன்டு c², ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். E is equal to mc². E is equal to mc² பார்த்திருப்பீங்க இல்லையா? எஸ். இங்க மாஸ் டிஃபெக்ட் வந்து டெல்டா m × c². டெல்டா m கண்டுபிடிக்கணும். எவ்வளவு கொடுத்தாங்க? 0.3 கிராம்னு சொல்லிட்டாங்க. அது கிலோகிராம்ல மாத்துங்க. 0.3 × 10⁻³ கிராம கிலோகிராமா மாத்துறீங்கன்னா இது c². 3 × 3 டைரக்டா என்ன வரும்?
ஏன்னா c = 3 × 10⁸ மீட்டர் பை செகண்ட். ஸோ அப்போ 3 × 3 10⁻16 வருமா? 10⁻16. இதை சால்வ் பண்ணுங்க. இது 9 9 × 3 27 2.7 வரும். 10⁻13 2.7 10⁻13. இது கிலோவாட் ஹவருக்கு மாற்றணும். நாங்க ஆப்ஷன்ல கேட்டிருக்கிறது கிலோவாட் ஹவர்ல கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஜூல். 2.7 10⁻13 ஜூல்ல இருக்கு. இதை கிலோவாட் ஹவருக்கு மாற்றணும். ஸோ ஜூல் டு கிலோவாட் ஹவர் கன்வெர்ட் பண்றதுக்கு 2.6 × 10⁻13 3.6 × 10⁻6 3.6 × 10⁻6 டிவிசிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? கிலோவாட் ஹவரா மாறிடும். ஜூல் டு கிலோவாட் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஸோ இங்க ஆக்சுவலா ஜூல்ல இருக்கு. ஜூல் டு கிலோவாட் ஹவருக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணா எதில் டிவிசிபிள் பண்ணா போதும்? 3.6 × 10⁻6 டிவிசிபிள் பண்ணீங்கன்னா அது என்னவா மாறிடும்? கிலோவாட் ஹவருக்கு கன்வெர்ட் ஆயிடும். புரியுதா? சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது? அப்ராக்சிமேட்டா சால்வ் பண்ணி பாருங்க. 7.5 வரும். × 10⁻6. எஸ். ஓகே. Next question. A block of mass 40 kg sliders over a surface when a mass of 4 kg is suspended through an inextensible massless string passing over a frictionless pulley as shown in below. The coefficient of kinetic friction between surface and block 0.02 கொடுத்திருக்காங்க. Acceleration of the block என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. Acceleration of the block கேட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஆக்சலரேஷன் அப்ப டவுன்வர்ட்ல இப்படி ஆக்ட் ஆகும். அப்ப இது எப்படி மூவ் ஆகும்? இந்த ஆக்சலரேஷன்ல இப்படி மூவ் ஆகும். இங்க என்ன ஆக்சலரேஷன் கீழே போகுதோ அதே ஆக்சலரேஷன் தான் இது மூவ் ஆக முடியும். புரியுதா? இது எவ்வளவு வெயிட்ல இருக்குதோ சேம் அதே அந்த ஃபோர்ஸ்ல ஆக்சலரேஷன் எவ்வளவு ஃபோர்ஸ்ல போகுதோ அதே ஃபோர்ஸ்ல இது மூவ் ஆக முடியும். ஏன்னா ரெண்டும் என்ன அது ரோப் மூலமா கரெக்டா இருக்குது புல்லே சிஸ்டம்ல. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். இதுல எது கிரேட்டர் ஃபோர்ஸ் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தி. இதான் டவுன்வர்ட்ல இருக்குது. இந்த ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான். ஏன்னா இது ஆப்போசிட்ல இங்க ஆக்ட் ஆகும். இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. இங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் தான். இது மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிடும். ஒன்னு ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி இந்த பக்கம் இருக்கும். ரெண்டாவது இங்க என்ன இருந்திருக்கும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருந்திருக்கும். இப்போ இதை ரெண்டை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணணும். சொல்றது புரியுதா? ரைட். இப்போ இந்த கேஸ்ல நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்ட்டு அது மூவ் ஆகிற ஆக்சலரேஷன். ரெண்டு மாசும் சேர்ந்து ஒரே ஆக்சலரேஷன் தான் மூவ் ஆக போகுது. அது எந்த டைரக்ஷனுக்கு மாறும், பட் ஆக்சலரேஷன் சேமா இருக்கும். நெட் ஃபோர்ஸ் எடுக்கும்போது எந்த ஃபோர்ஸ் கிரேட்டர்? ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி ஜாஸ்தி, இந்த ஃபோர்ஸ் தான் அதிகம். அதனால 4g மாஸ் இன்ட்டு கிராவிட்டி, மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இல்லைன்னா இதை கண்டுபிடிக்கணும்னா இப்படி கண்டுபிடிச்சிருக்கோங்க. இந்த ஃபோர்ஸ் F இஸ் ஈக்குவல் டு MA மாஸ் இன்ட்டு கிராவிட்டினா இப்போ எவ்வளோ வரும்? 40 மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. இது 4 × 10 40 நியூட்டன். இப்போ டைரக்டாகவே நீங்கள் என்ன எழுதிக்கலாம்? இந்த ஃபோர்ஸை 40 மைனஸ் இன்னொரு ஃபோர்ஸ் எது ஆக்ட் ஆகுது? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இங்கே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து μk ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். நெட் மாஸ் ரெண்டு மாஸ் இருக்குது இங்கே 4 kg 40 kg ஆட் பண்ண என்ன வரும்? அதாவது 40 + 4 அடுத்த ஸ்டெப்ல கூட போட்டுக்கோங்க. இன்ட்டு ஆக்சலரேஷன் அவங்க ஏதான் கேட்டிருக்கிறாங்க கரெக்டா? இன்ட்டு ஆக்சலரேஷன் 40 மைனஸ் என்னுடைய ஃபார்முலா என்ன வரும்? μk இன்ட்டு n 44a வரும். 40 மைனஸ் μk என்ன கொடுத்துட்டாங்க? 0.02 அதை 2 × 10⁻−2 போட்டுக்கிறேன் நான். இல்லைன்னா 0.02 போட்டுக்க பார்த்துக்கலாம். 0.02
What is normal force? Mass into gravity. இந்த பக்கம் force act ஆகும், normal force equal opposite act ஆகும். அப்போ 40 into g, that is normal force. 40 into gravity 10 equal to 44a. அப்போ இங்க என்ன வரும்? 40. இந்த 10 10 கேன்சல் பண்ணி இது 2 ஆயிடும். 4 into 2 8 ஆயிடும். நான் சொல்றது புரியுதா? இங்க இத வந்து 100 பிரிச்சுக்கலாம். 4 மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். 100 into 0.02 2 ஆயிடும். 2 into 4 8 equal to 44a. இங்க என்ன 32. 32 equal to 44a. So அப்ப a equal to 32 divided by 44. 4 டேபிள கேன்சல் பண்ணா இது 11, இது 8. So அப்ப ஆன்சர் வந்துட்டு 8/11 மீட்டர் per second square. 8/11 மீட்டர் per second square. Option D is the answer. Yes, புரியுதா? Clear? Yes, very good. Next question. In a series LR circuit XL equal to R, the power factor is P1 அப்படி கொடுத்துட்டாங்க. XL equal to R இருக்கும்போது in capacitance, in a capacitor of capacitance is C with XC equal to XL is added in the circuit, the power factor becomes P2. The ratio of P1 P2 என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் கேஸ்ல LR சர்க்யூட் சொல்லிருக்காங்க. XL equal to R னா ஆக்சுவலா பேசிக் பவர் ஃபேக்டர் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன? பவர் ஃபேக்டர் cos phi is equal to R/Z. இதான் என்னது பவர் ஃபேக்டரோட ஃபார்முலா. இதான் என்னது பவர் ஃபேக்டர். This is formula of power factor. இல்ல ஃபர்ஸ்ட் கேஸ் எடுங்க. என்ன கொடுத்துக்கறாங்க? XL equal to R power factor, Z equal to முதல்ல இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்ன? root of R square plus XL minus XC whole square. இதான் ஜெனரலா ஃபார்முலா இம்பிடன்ஸுக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல LR சர்க்யூட்னா XC கிடையாது. அப்ப எது மட்டும் தான் இருக்கும்? R மட்டும் தான் இருக்கும். அப்போ root of R square, இங்க XC கிடையாது, XL ஸ்கொயர் மட்டும் தான் வரும். அப்ப என்ன வரும்? R ஸ்கொயர்னு வரும். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 2R square equal to ரூட் எடுத்தா root 2R னு வரும். root 2R. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸுக்கு. ஃபர்ஸ்ட் கேஸுக்கு இது. ஃபர்ஸ்ட் கேஸுக்கான கண்டிஷன் நான் எழுதுறேன். ஸோ அப்போ பவர் ஃபேக்டர் அவங்க cos phi அது P1 னு சொல்லியிருக்கிறாங்க. therefore P1 equal to R/Z. இதை தான் அவங்க Pன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி அது நமக்கு மீனிங் அதுதான். பட் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. R/Z இல்லையா? கரெக்ட். R டிவைடட் பை Z எவ்வளோ கொடுத்துருக்காங்க? root 2R. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இது வந்து 1/√2 கிடைக்குது. P1. P2 என்ன வருது பாருங்க. வாட் இஸ் P2? XC equal to XL அப்படின்னா XC equal to XL போட்டா இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். தட் இஸ் ரெசனன்ஸ் கண்டிஷன். செகண்ட் கேஸ்ல XL equal to XC இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் Z என்னன்னு எழுதுங்க. Z equal to R னு கிடைச்சிரும். Z equal to R னு கிடைச்சிரும். அப்ப பவர் ஃபேக்டர் P2 is equal to R/Z. என்ன வரும்? அப்ப Z R ரெண்டு கேன்சல் ஆயிட்டு 1 னு கிடைக்கும் P2. So therefore P1/P2 equal to 1/√2/1 என்ன வரும்? 1/√2. So the answer is 1:√2 னு கிடைக்கும். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1:√2. புரியுதா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Figure below shows a cycle process ABCDA. If delta Q be the heat supplied to the system, delta U be the change in internal energy, delta W be the work done by the system, then which of the following relation is correct? இதுல எது கரெக்ட்னு சொல்லுங்க பாப்போம். இந்த கேஸ்ல எது கரெக்ட்? இதுல என்ன கொடுத்துட்டாங்க? இது சைக்கிளிக் ப்ராசஸ்னு சொல்லிட்டாங்க. சைக்கிளிக் ப்ராசஸா இருந்துச்சுன்னா எது 0 ஆயிடும்? இன்டர்னல் எனர்ஜி 0.
சைக்கிளிக் ப்ராசஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? இது நம்ம என்ன பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணி ஞாபகம் இருக்கா? ஐஸ்லேருந்து வாட்டர், வாட்டர் டு வேப்பர் ஆகிட்டு திரும்ப வேப்பர் டு வாட்டர், வாட்டர் டு ஐஸ் ஸ்டேட்டுக்கு வந்து திரும்ப அதே ஃபுல் ரீகெயின், ஃபுல் சைக்கிளிக் ப்ராசஸ் திரும்ப வந்து அதே இன்டர்னல் எனர்ஜி தான் இருக்கும். இன்டர்னல் எனர்ஜி மாறாது, அதே பொசிஷன் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா. அதனால இது 0 ஆகிடும். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், டெல்டா கியூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. இப்போ இது 0 ஆயிடுச்சுன்னா டெல்டா கியூ ஈக்குவல் டு 0 பிளஸ் டெல்டா டபிள்யூ. ஃபைனலாக என்ன கிடைக்கும்? டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ, டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே எல்லாமே ஈக்குவல் டு 0 கேட்டதுனால நம்ம ஈக்குவலண்ட்டாக பார்க்கணும். ஸோ அப்போ டெல்டா கியூ மைனஸ் டெல்டா டபிள்யூ ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். என்ன ஆன்சர் வரும்? ஏ இஸ் த ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். If the galvanometer G does not show any deflection in the circuit shown, the value of R is given by கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 400 ஓம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 2 வோல்ட்டு, இது 6, இது 10 வோல்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கால்வனாமீட்டரில் என்ன காமிக்கல? டிஃப்ளெக்ஷன் காமிக்கல. கால்வனாமீட்டர் டஸ் நாட் ஷோ எனி டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கால்வனாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காமிக்கல அப்படின்னா, கால்வனாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் காமிக்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இல்லைன்னா எப்போ இல்லாமல் இருக்கும் கரண்ட் ஃப்ளோ? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்க, இதுவும் 2 வோல்ட்டு, இதுவும் 2 வோல்ட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேர் இஸ் நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு அர்த்தம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. சொல்ற பாயிண்ட் புரியுதா? அப்போ இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோவே இல்லை அப்படின்றதுனால இதனால எந்த இம்பாக்ட்டுமே கிடையாது. இதை மட்டும் நம்ம சர்க்யூட்டாக எடுத்துக்கலாம். பிகாஸ் தேர் இஸ் நோ இம்பாக்ட் ஆல் திஸ் சர்க்யூட். ஏன்? பிகாஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் சேம். அதனால அங்கே கரண்ட் ஃப்ளோ இல்லை. அப்போ கரண்ட் ஃப்ளோ இதில் மட்டும் தான் நடக்குதுன்னு அர்த்தம். இதில் மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ கரண்ட் இப்படி வருது, அப்புறம் இப்படி போகுது, லைக் திஸ். இதுதான் அந்த சர்க்யூட்டுடைய மீனிங். அதில் எந்த இம்பாக்டும் இருக்க போகிறது இல்லை. புரிஞ்சுதா? அப்போ இந்த சர்க்யூட்டுடைய டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? இதில் பாஸ் ஆகக்கூடிய இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆரை கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அந்த கிர்ச்சாஃப் லூப் ரூல் அப்ளை பண்ணுங்க. டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் 10, இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐன்னு எடுத்துங்க. அப்போ 400 இன்ட்டு ஐன்னு வரும். ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, கரெக்டா? இல்லைன்னா கரண்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில். ஏன்னா இதில் ரெண்டுத்துக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுங்க, கரண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் கேஸ் தான் இது. கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்துட்டு ஐ. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ்ல எவ்வளோ வருது? இங்கே 10, இங்கே 2. ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆரா? அப்போ என்ன அர்த்தம்? 10 மைனஸ் 2 டிவைடட் பை 400. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா என்ன பண்ணுறதுன்னு? கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு இங்கே டெர்மினல் வோல்டேஜ் இந்த ரெண்டு எண்டில் இருக்கக்கூடிய இது தெரிஞ்சு போச்சு, வோல்டேஜ் என்ன தெரிஞ்சு போச்சு. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பை ரெசிஸ்டன்ஸ் போட்டால் என்ன கிடைச்சிடும்? அதில் பாஸ் ஆகிற கரண்ட் கிடைச்சிடும். ஓம்ஸ் லா வி பை ஆர். அப்போ 8/400 இது 1 என்ன ஆகிடும்? 1/50. ஓகே, 1/50 ஆம்பியர் இது கரண்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது அதே ஓம்ஸ் லா உள்ள கொண்டு வாங்க. இங்கே 2, இங்கே 0. பாஸ் ஆகிற கரண்ட் வந்து ஐ. ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐ. வி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2 மைனஸ் 0 பை 1/50 வரும். ஸோ அப்போ 250 இங்கே மேலே போடும், 1/50. ஆன்சர் என்ன வரும்? 100 ஓம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 100 ஓம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸ்டெப்ஸ் புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர். 2 satellites A and B having masses in the ratio 4:3 are revolving in a circular orbits 3r and 4r respectively around the earth. The ratio of total mechanical energy, ரெண்டு கேஸோடைய டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜிக்கான ரேஷியோ எடுத்தா என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க.
ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி ஃபார்முலா கொடுத்து ஞாபகம் இருக்குதா? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி சேட்டலைட் கேஸுக்கு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம் இன்டு எம் பை 2r. ஆறுன்றது எர்த்தோடைய சென்டர்ல இருந்து வரக்கூடிய ரேடியஸ். ஆறுன்றது எர்த்தோடைய சென்டர்ல இருந்து வரக்கூடிய ரேடியஸ்னு அர்த்தம். இப்போ ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஜி எம் எர்த்தோடைய ரேடியஸ் மாஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ்டு. ஸ்மால் எம் தான் ஆப்ஜெக்டோடைய சேட்டலைட்டோட மாஸ். அப்புறம் ரேடியஸ் ஆர், எர்த்தோடைய சென்டர்ல இருந்து அதோட ரேடியஸ் ஆர். அப்போ அங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2 satellites A and B having masses ரேஷியோ 4:3 சொல்லிட்டாங்க. ஏ பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா EA by EB ஈக்குவல் டு ரேஷியோ இது மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால MA by MB ரேடியஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ என்ன வரும்? RB by RA. RB by RA. இதில் என்னென்ன கொடுத்துட்டாங்கன்னா மாஸோட ரேஷியோ என்ன கொடுத்தாங்க? 4:3ன்றது MA by MB கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டைரக்டாகவே 4/3 தான் கொடுத்துருக்காங்க. MA by MB தான். ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3R by 4R. இது வந்துட்டு MA உடைய ரேடியஸ், RA ரேடியஸ், இது RB ரேடியஸ். இது RA RB, இது MA MB. ஸோ அப்போ RA by RB டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஹலோ RB by RA னா எவ்வளவு வருது? 4R 3R. கேஜியா 4R 3R. சிம்பிளிஃபை பண்ணுங்க. யா சோ we can R cancel. 4 into 4 என்ன வரும்? 16 by 9. just a second. 16 by 9 அப்ப என்ன வரும்? I want to log in. 16:9. சொல்றது புரியுதா? ரைட்? வேற வாய்ஸ் கேக்குதா? Guys, just log into VQs, okay? அப்படியா? ஒன் செகண்ட் இருக்கு. அட இது எவ்வளவு நேரமா கேக்குது? ரொம்ப நேரமா கேக்குதா என்ன? இப்போ இப்ப கேக்குதா பாருங்க. ஓகேவா? இப்ப அப்படியே இருக்கா? அதே இஷ்யூவா? ஓகே, நான் வேற மைக் மாத்திட்டேன், அதனால தான் தெரியல. அது சம்திங் வைஃபைல கனெக்ட் ஆகுறதுனால கிளாஸ் ஆகுதானு தெரியல. மேபி அதில் போயிட்டு கனெக்ட் ஆகுதானு தெரியல. அவங்களுடைய ஸ்டுடியோவில் இருக்கிறதுல பக்க ஸ்டுடியோ. ரைட், எஸ், ஓகே ஓகே. ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. The de Broglie wavelengths for an electron and a photon are lambda E and lambda P respectively. For the same kinetic energy of electron and photon, which of the following presents the correct relation between the de Broglie wavelengths of two அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க? சேம் கைனெட்டிக் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. சேம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஃபோட்டான் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரெக்ட் ரிலேஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம என்ன டெரைவ் பண்ணியிருந்தோம், திரும்ப நான் ரிமைண்ட் பண்றது. ஃபோட்டானுக்கு எழுதும்போது ஃபோட்டான் கேஸ் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc by lambda, lambda ஃபோட்டான்ன்றதுக்கு lambda pன்னு வச்சுப்போம். இது
ஃபோட்டான் கேஸ்க்கு. டி ப்ராக்லி கேஸுக்கு டி ப்ராக்லி வேவ் லென்த் எடுத்தீங்கன்னா ஓகேவா, டி ப்ராக்லி வேவ் லென்த் கனெக்ட் பண்ணா lambda is equal to h by root of 2m ன்னு கிடைக்கும். that is kinetic energy or energy. kinetic energy இல்லனா energy. I'm logging. ஓகேவா, that is energy. இதான் lambda. lambda is equal to h by p ன்னு சொல்லலாம். எனர்ஜி கூட டி ப்ராக்லி வேவ் லென்த் ரிலேட் பண்ணா இதான் ஃபார்முலா. இது நம்ம என்ன நடந்துற பாத்துறோம். lambda is equal to h by root of 2me. இதுல இருந்து ரெண்டு எனர்ஜி ஈக்குவல் இல்லையா, அப்போ இந்த e எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்ல இத ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணா டி ப்ராக்லி வேவ் லென்த் lambda of electron எடுத்துப்போம். so lambda of electron இங்க இருக்குறதுனால ஸ்கொயரிங் ஆன் both sides பண்ணுங்க. இத lambda square equal to h by h square by root கேன்சல் ஆயிட்டு 2me ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த e எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கலாம். இத 2 ன்னு எடுத்துக்கலாம். Hello guys, substitute ஜாயின் பண்ணியாச்சா? substitute 1 and 2. 1 எடுத்து 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. lambda e square h square by 2m. இது 1 by e இல்லையா, அப்ப இது ரெசிப்ரோக்கல் எழுதணும். இது e அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 1 by e ஆயிடும். இது ரெசிப்ரோக்கல் எழுதுனா lambda p divided by hc அப்படினு கிடைக்கும். yes people, புரியுதா? ரெண்டுத்துக்கு ஏன் ஒரே e போட்டுருக்கேன், எனர்ஜி சேம்னு சொல்லிட்டாங்க. இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஜியா அவ்வளவுதான். மீதி எல்லாமே என்ன இருக்கு பாருங்க. lambda e square equal to h by 2mc நான் குயிக்கா ஜாயின் பண்ணு into lambda p ன்னு கிடைக்கும். இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இதெல்லாமே கான்ஸ்டன்ட். h 2mc கான்ஸ்டன்ட். சோ அப்ப lambda e square ஸ்டூடண்ட்ஸ் ஆயிடுச்சுனா directly proportional to lambda p. lambda e square directly proportional to lambda p. சோ புரியுதா? இதுல எது லெஃப்ட் ரைட் வேணாலும் மாத்தி போட்டுக்கோங்க. ஓகே மேம், லிங்க் அகைன் லிங்க்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. என்ன இஷ்யூ ஒரு நிமிஷம் இருங்க. ஜாயின் நான் வீக் check பண்ண சொல்றேன். செஷன். வெயிட் பண்ணி செக் பண்ண சொல்றேன். வேகம் ஜாயின் பண்ணு. ஓகே, come on come on come on. No voice, no voice, seriously, I'm no voice. Hello 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 hello. Just a second. Description box. In description box you can see link. Hello 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 hello, am I audible? Hello guys, am I audible? Hello hello hello. Take another mic. Hello. So guys, description boxல லிங்க் இருக்கு. இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, Students messaging that ma'am voice also. Flash that ma'am voice. Now ask the students. எஸ், இப்ப கேக்குதா? இன்னும் அங்க அவங்க வாய்ஸ் தான் கேக்குதா? ஸ்டூடண்ட்ஸ் மேம் வாய்ஸ்
ஓகே வெயிட் பண்ணுங்கப்பா, செக் பண்ணுறேன்னுறாங்க. அது ப்ளூடூத் அங்கே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஆன்ல தான் வச்சுருக்காங்க, பட் எப்படி கிளாஷ் ஆகுதுன்னு தெரியல. ரெண்டுத்துலேயும் கனெக்ட் ஆகிருந்தா 2 பேர் வாய்ஸும் கேட்கும். எஸ். What is coming? Oh. I changed the mic now. I think it's perfect. Oh, awesome. Hello. Not thinking. Like, it is on what? Yeah, it is That on. one. Or might it got exchange. Let me see. Microphone 𝑽𝒂𝒏𝒂𝒏𝒅𝒊𝒔𝒆. Hello, check. Yeah. Hello, check. This is also working. All three are connecting with one. Hello, sir. எஸ், இப்போ கிளியரா இருக்கா? இப்போ கேக்குதா? கமெண்ட். எஸ், கேக்குதா? ஓகே, எஸ், ஃபைன். ஓகே, எஸ், இப்போ என் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குதா? ஓகே, அது ஆக்சுவலாக ப்ளூடூத் ரெண்டுத்துலையுமே ஆன் ஆகிட்டு இருக்கு, அதனால வந்து இஷ்யூ. ஓகே, வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். எஸ், இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஓகே, இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன். வாங்க அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான், முடிச்சிடலாம் வாங்க. A force F is applied on a square plate of length L. The percentage error is the determination of L is 3% and F is 4%. The permissible error in the calculation of pressure is. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது ஆக்சுவலா ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். எரர் கேஸ் தான். ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் எரர் கேட்டிருக்காங்க. லென்த் வந்து 3% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4% சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ ப்ரெஷர் ஃபார்முலா என்ன வரும்? ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷருடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா.
அவங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எதுக்கு அப்ளை பண்றாங்க? ஸ்கொயர் பிளேட். ஸ்கொயர் பிளேட்டுக்கு அப்ளை பண்றதுனால ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன வரும்? எல் ஸ்கொயர். கொஸ்டினை நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான் இது, சரியா? ப்ரெஷருடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் பை ஏரியா. பவர் ப்ரெஷர் P is equal to ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து இங்க ஸ்கொயர் ஷேப்னு சொன்னால எல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் எரர் இன் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் P is equal to F உடைய பவர் 1. ஸோ அப்போ 1 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் F எல் ஸ்கொயர் இல்லையா, 2 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் எல். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் F எவ்வளோ கொடுத்துருவாங்க? 4%. ஸோ அப்போ இது 4 ப்ளஸ் 2 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் எல் 3 என்ன வரும்? 6. 10% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா? கொஸ்டின் சிம்பிள். இதை கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. டைரக்டா நம்ம சில நேரத்தில் ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டு கேட்பாங்க, சில நேரத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஃபார்முலாவை. ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டாவில் இருக்கும். இன்டைரக்டா பேசிக் ஃபார்முலா வச்சு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இதுக்கு நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். கரெக்டா சொல்லுங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் visible, ultraviolet, infrared, gamma ray, X-ray in increasing order of their wavelength. Wavelength wise increasing order ல எழுதுங்க. increasing order of the wavelength அப்படின்னா என்ன அர்த்தம்? low wavelength ஆரம்பிச்சு high wavelength வரைக்கும் போகணும். that is increasing order. எது ஒரு ஆன்சர்? கரெக்டா செக் பண்ணுங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா செக் பண்ணுங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த்னா லோ வேவ் லென்த் டு ஹை வேவ் லென்த், தட் இஸ் கால்ட் இன்க்ரீசிங். புரியுதா? அசெண்டிங் ஆர்டர். பியா பி எப்படி வரும்? பி கிடையாது. நீங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல எடுத்திருக்கீங்க தமிழரசி, டிக்ரீசிங் ஆர்டர்ல எடுத்திருக்கீங்க. இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் வேவ் லென்த்னா என்ன அர்த்தம்? லோ டு ஹைன்னு அர்த்தம். இருக்கிறதுல லோவஸ்ட் வேவ் லென்த் எது? காமா ரே. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எது வரணும்? காமா ரே வரணும். இந்த ஆர்டர் படி காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட். இதான் என்னது? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி வேவ் லென்த். ரிவர்ஸ்ல சொல்லணும்னா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி காமா ரே, எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், விசிபிள், இன்ஃப்ராரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க ரொம்ப கவனமா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு தெரிஞ்ச மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. புரியுதா? சில்லி மிஸ்டேக். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டக்குன்னு இந்த மாதிரி கவனக்குறைவாக ஏதாவது பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா போயிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle slides down along an inclined plane AC. If the plane is frictionless, kinetic energy of the particle என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணுங்க பாப்போம். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. எஸ், கிளியரா புரியுதா? கோபிசன், தமிழரசி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அம்பிகா, ஓகே, குட் குட். எஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? சி, ஒரு விஷயம் நல்லா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை திரும்ப நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். நம்ம ஒர்க் எனர்ஜி பவர்ல படிக்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹைட்ல இருந்து கீழே விழுதுன்னா இந்த ஹைட் எடுக்கிறீங்க. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, மேல இருந்து ஃப்ரீ ஃபால்ல கீழே விழுது அப்படின்னாலும், இந்த இடத்துல இருந்து இங்க கீழே விழுதுனாலும் என்ன மீனிங்? ஒரே மீனிங் தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க என்ன இருந்துச்சோ அதே கைனெட்டிக் எனர்ஜி இங்க இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அதே பொட்டன்ஷியல் ஈக்குவலா என்ன இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். என்னவா இருக்கணும்? இது வந்து என்னவா இருக்கணும்? ஃப்ரிக்ஷன் லெஸ் சர்ஃபேஸா இருக்கணும். அதான் கண்டிஷன். ஃப்ரிக்ஷன் லெஸ். ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். பிகாஸ் அதுக்கு ரீசன் நம்ம பார்த்தோம். என்னது? கிராவிட்டின்றது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத் இண்டிபெண்ட். அது டைரக்ஷன்லாம் டிபெண்ட் பண்ணிருக்காது. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பாத். அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மேல இருந்து இங்க கீழே விழுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh க்கு ஈக்குவல்.
அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல் mgh. அதே தான் இதுலேயும் இருக்கும், இதே கேஸ் தான் இதுலேயும் mgh, ஏன்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ்ன்றதுனால. இங்கே ஹெச்சுக்கு பதிலாக ஒய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் வாட்? mgy. ஸ்மார்ட்டாக யோசிச்சு கண்டுபிடிங்க, ரொம்பலாம் போட்டு கால்குலேஷன் போட வேண்டிய கொஸ்டின் இது கிடையாது. சரியா? நீங்கள் நிறைய ஃபார்முலாலாம் யோசிக்க தேவையில்லை. இட் இஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கேஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது பார்த்து இண்டிபெண்ட். ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் அது இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இஃப் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா வெர்டிகலாக கீழே விழுந்தாலும் இன்க்ளைண்டாக போய் கீழே விழுந்தாலும் ரெண்டுமே ஒரே டைம் தான் எடுக்கும், ஒரே பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும் டாப் அண்ட் பாட்டம்ல ரீச் ஆகும்போது. புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். An electric dipole of dipole moment p vector is placed in a uniform external electric field E vector. Then இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? யோசிச்சு சொல்லுங்க. டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை டைபோல் E வெக்டார் கிராஸ் P வெக்டார்ன்றது தப்பு. P வெக்டார் கிராஸ் E வெக்டார்னு வரும். ஸோ அதனால தப்பு. ஏ கிடையாது. திரும்பவும் கவனமாக பாருங்க. டார்க்குடைய ஃபார்முலா டவு வெக்டார் எதுக்கு ஈக்குவல்? P வெக்டார் கிராஸ் E வெக்டார். புரியுதா? கிராஸ் ப்ராடக்ட் காம்படேட்டிவ் கிடையாது. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் கிடையாது. டாட் ப்ராடக்ட்ல சேம், ஏ டாட் பியும் பி டாட் ஏ தான் சேமா இருக்கும். கிராஸ் ப்ராடக்ட்ல சேம் கிடையாது. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேம் கிடையாது. அது கிடையாது. டார்க் இஸ் 0 பெர்பெண்டிகுலரா இருக்குமோ சொல்லியிருக்காங்க, தப்பு. ஏன்னா ஃபார்முலா டவு இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. தீட்டா 90 டிகிரியா இருந்தால் மேக்ஸிமம் கிடைக்கும், அதனால தப்பு. டார்க் இஸ் மேக்ஸிமம், பி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர், எஸ் மேக்ஸிமமா இருக்கும் இந்த கேஸ்ல. பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம், இது கிடையாது. இஃப் பி வெக்டார் இஸ் பேரலல் டு இ வெக்டார். சரியா? அதனால கொஞ்சம் எரர் வந்துடும். டக்குன்னு உங்களுக்கு பழக்க தோசையில் பார்த்த உடனே இது கரெக்ட்னு தோண ஆரம்பிக்கும். பி கிராஸ் இன்றது டக்குன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிடும். நெக்ஸ்ட், in a Young's double slit experiment, the intensity at a point where path difference lambda by 6 is I. If I naught denotes maximum intensity, then I by I naught என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் I equal to ஃபோர் ஐ நாட் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 5/2 இதான பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? யங்ஸ் மாடுலஸ் உடைய இன்டென்சிட்டி ஃபார்முலா, ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 4 I0 காஸ் ஸ்கொயர் 5/2. இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இன்டென்சிட்டி ஐன்னு கொடுத்துருக்குறாங்க, பாத் டிஃபரன்ஸ் வந்து லாம்டா பை 6. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க, 5 தெரியணும். delta phi is equal to 2 pi by lambda into path difference delta lambda. 2 pi by lambda into delta lambda என்ன? lambda by 6. path difference கொடுத்துருக்காங்க lambda by 6. அப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்? இந்த lambda கேன்சல் ஆகிடும், இது 2 3 ஆகிடும், pi by 3. delta phi வந்துட்டு pi by 3. அப்போ இன்டென்சிட்டி ஐ ஈக்குவல் டு, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க, 4 டைம்ஸ் ஆஃப். ஸோ அது இதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கோங்க, ஏன்னா அவங்க ஐ நாட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேற, அதை என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஐ நாட் டினோட்ஸ் மேக்ஸிமம் இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சரி சால்வ் பண்ணிக்கலாம், விடுங்க. 4 I0 cos ஸ்கொயர் 5/3/2 வரும். ஸோ கண்டினியூ பண்ணுங்க. I equal to 4 I0 cos ஸ்கொயர் 5/6 வருமா?
cos 60 உடைய வேல்யூ என்ன? சாரி 30 π/6 இல்லையா? 30 √3/2 ஹோல் ஸ்கொயர். த்ரீ பை சிக்ஸ் சொல்லிட்டு I0 வருது. ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். இந்த ஃபார்முலா கரெக்டா? டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா? யாருக்கும் ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? எனக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. இன்டென்சிட்டி ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலாவில் 4I0 வருமா? 4 வருமா செக் பண்ணுங்க. நேற்று நான் கொடுத்தல அந்த ஃபார்முலாவை. யாருக்கும் ஞாபகம் இருக்காது? கரெக்ட் தான் நினைக்கிறேன். 4I0 cos square 5/2 தான். கரெக்ட் தான். இங்க ஒரு தப்பு பண்ணிருக்கிறேன். த்ரீ பை ஃபோர் கரெக்ட் தான். ரைட், இது ஐ. எஸ் அங்கதான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ. இது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு, ஓகேவா? இது கேஸ் 1க்கு. ரெண்டாவது கேஸ் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா மேக்சிமம் இன்டென்சிட்டி I0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்துட்டு I0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு மேக்சிமம் வரணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு அர்த்தம்? மேக்சிமம் வரணும்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0ன்னு அர்த்தம். அப்போ இதில் 0ன்னு போட்டிங்கன்னா cos 0 என்ன ஆகிடும்? உங்களுக்கு 1ன்னு ஆகிடும். cos 0 1ன்னு ஆகிட்டு இன்டென்சிட்டி I is equal to 4I0ன்னு கிடைக்கும். இன்டென்சிட்டி I is equal to 4I0. ஓகேவா? இது ரெண்டு டிஃபரன்ஸ் காமிக்கணும்னா இது I1 I2ன்னு எடுத்துப்போம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3I0 4I0 ரேஷியோ எடுத்து என்ன வரும்? therefore I1/I2 equal to 3I0/4I0. Three by four. Yes. Option C is D is the answer. Option D is the answer. Yes. அங்கதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது 4 போடாதனால வந்து ஏற. Thank you so much. Next question வாங்க. If the differential equation for a simple harmonic motion is d square y by dt square plus 2y equal to 0, the time period of the motion கேட்டிருக்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதுல இருந்து? எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும் நான் சொல்லியிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். என்னன்னா ஆக்சிலரேஷன் A is equal to minus omega square. இங்க y x கொடுத்துருக்காங்க, y தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் y-ன்னு எடுத்துட்டாங்க. அப்ப இந்த மைனஸ் இங்க வந்தா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் y equal to 0. ஆக்சிலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எழுதணும்னா d square x by dt square plus omega square y equal to 0. இந்த ஃபார்மேட்டை தான் क्वेश्चन கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. d square y by dt square plus 2y. d square y இல்லையா? d square y by dt square plus 2y equal to 0. இதான் given. இதை கம்பேர் பண்ணுங்க. இதை கம்பேர் பண்ணா ஒமேகா ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? கம்பேரிங் த டூ ஈக்குவேஷன். ஜெனரல் ஃபார்ம் இது இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து கம்பேர் பண்ணா ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலாக எது ஈக்குவல்? இங்க ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. ஒமேகா ஈக்குவல் டு √2. கரெக்டா? வாட் இஸ் ஒமேகா? 2π/t. t is equal to 2π/omega இருக்கும். ஒமேகா ஈக்குவல் டு அப்ப என்ன வரும்? 2π/t.
டேக் ரெசிப்ரோக்கல் இல்லைனா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா t/2π ஈக்குவல் டு 1/√2 கிடைக்கும். அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2π/√2 வரும். இது ரெண்டு கேன்சல் பண்ணா √2 கிடைக்கும். ஸோ அப்போ டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு √2 × π கிடைக்கும். √2π π√2 √2π ஆர் π√2 செகண்ட். புரியுதா எப்படி டெரைவ் பண்ணிருக்கிறேன்னு? இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்டாண்டர்ட் ரிலேஷன். நீங்க இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால இனிமேல் இப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க a = -ω² ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம் படிக்கிறப்போ. அதனுடைய டிஃபரன்ஷியல் வெர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து டபுள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால d²y/dt² + ω² வரும். இப்போ அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலா ஏதாவது டேட்டா கொடுத்தோம்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஒமேகாவை ஈஸியாக கம்பேர் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணிட முடியும். Next question. A wire of resistance R1 is drawn out so that its length is increased by twice of its original length. The ratio of new resistance to original கேட்டிருக்காங்க. நியூ ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ எடுத்தா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம ஒரு தடவை நான் நடத்தியிருந்தேன். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் ரிமைண்ட் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஓகேவா? என்னன்னா இது மாதிரி ஒரு ஒயருடைய லென்த் எடுக்கிறீங்க. இதனுடைய லென்த் Lன்னு எடுத்துக்கோங்க. A wire of resistance R1 is drawn out. இனிஷியலா என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு R1 Rனா நம்ம எடுத்துக்கலாம். drawn out then it is length increased by twice னா மொத்த லென்த் ட்வைஸ் கிடையாது, எக்ஸஸ் மட்டும் ட்வைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைக் திஸ். இது மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதான் இன்க்ரீஸ்டு. இது ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ் 2 டைம்ஸ் லென்த். ஒரிஜினல் லென்த்தை விட 2 டைம்ஸ்னு அர்த்தம். ஸோ த லென்த் இஸ் இன்க்ரீஸ் டு ட்வைஸ் த ஒரிஜினல் லென்த்னா ஆல்ரெடி இருந்த லென்த்து ப்ளஸ் எக்ஸ்ட்ராவா 2 லென்த்து. மொத்த லென்த் எவ்வளோ அப்போ? 3Lன்னு அர்த்தம். ஓகேவா? கொஸ்டின்ல இது ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா அவங்க சொல்லியிருந்து இன்க்ரீஸ் டு 2 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த் வந்து ஒரிஜினலை விட த்ரைஸ்னு சொல்றது வேற. முன்னாடி இருந்ததை விட 3 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்கு மொத்தமா அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீஸ்னா எக்ஸஸ் மட்டும் அர்த்தம். இப்போ இதுதான் நம்ம டேட்டா கொடுத்தாங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். நியூ ரெசிஸ்டன்ஸ் R dash equal to ஃபார்முலா என்ன பார்த்தோம்? n ஸ்கொயர் இன்ட்டு R. நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸை விட எத்தனை டைம்ஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? அந்த லென்த் ஒரிஜினலோட எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குதோ மொத்தமா அதான். இங்க n equal to என்னது 3 டைம்ஸ். மொத்தமா எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒரிஜினல் லென்த்தை விட? 3 டைம்ஸ். ஸோ இப்போ R dash equal to 3 ஸ்கொயர் இன்ட்டு R. அவங்க ரெண்டுத்துக்கு ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ R dash by R ஈக்குவல் டு 9 வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. த ரேஷியோ ஆஃப் நியூ ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டர்ல இருக்கணும், ஒரிஜினல் டினாமினேட்டர்ல இருக்கணும். அதனால R dash by R வந்து 9/1. R by R dash இருந்தால் 1/9. சொல்ற பாயிண்ட் புரியுதா? 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். இங்கே எது நியூமரேட்டர் வரணும் அப்படின்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் டு ஒரிஜினல்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் நியூமரேட்டர் ஒரிஜினல் டினாமினேட்டர்னு அர்த்தம். அப்போ R dash தான் நியூ பை R. ஸோ 9/1. ஒருவேளை ஒரிஜினல் டு நியூ ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா 1/9 எழுதிருக்கணும். புரியுதா? அந்த ரேஷியோ எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். A light string passes over a frictionless pulley to one of its end of mass of 8 kg is attached. To its other end, 2 masses of 7 kg each are attached. The acceleration of the system will be என்ன கேட்டுக்கிறாங்க. ஸோ சேம் ஃபார்முலா ஆல்ரெடி நான் இது சொல்லியிருந்தேன். எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன்? டிஃபரன்ஸ் ஆஃப் த மாஸ் பை சம் ஆஃப் த மாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். டிஃபரன்ஸ் ஆஃப் த மாஸ் எப்படி எடுக்கணும்? இது ரெண்டுத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிற மொத்த மாஸ், ரைட் சைடில் மொத்த மாஸ். ஆக்சிலரேஷன் டவுன்வர்டில் இங்கே தான் இருக்குது. இதான் டோட்டல் மாஸ். இது அப்வர்டில் இருக்கும். ஸோ சம் ஆஃப் த மாஸ் 7 + 7 என்னது 14 kg. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் த 2 மாஸ்னா லெஃப்ட் சைடு மாஸ் மைனஸ் ரைட் சைடு கிரேட்டர் மாஸ் மைனஸ் ஸ்மாலர் மாஸ். அப்போ 14 minus 8 by 14 plus 8 into gravity. சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஏற்கனவே நம்ம இதை படிச்சிருக்கிறோம். ஒரு ரெண்டு மாஸ் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமாக பார்த்தது வந்துட்டு இந்த பக்கம் ஒரு மாஸ், இந்த ஒரு பக்கம் ஒரு மாஸ் இருக்கும். டிஃபரன்ஸ் ஆஃப் த மாஸ் பை சம் ஆஃப் த மாஸ் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை ஒரே சைடில் 2 மாஸ் இல்லை இந்த சைடில் இன்னும் ஒரு மாஸ் ஹேங்கிங்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிடணும். 2 பக்கமும் மாஸ் டோட்டலாக ஆட் பண்ணிட்டு
தென் டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ மாசஸ் பை சம் ஆஃப் த மாஸ் டு கிராவிட்டி. அவ்வளோதான் ஐடியா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் இங்கே என்ன வரும் 6 இங்கே 24 இன்ட்டு கிராவிட்டி 10. சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா 14 14 ரைட் 22 இல்லையா? ஸோ 30/11. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் இப்போ 2 பாயிண்ட்ல வருதா? 2 பாயிண்ட். ஓ ஜி அப்படியே வச்சுக்கிட்டாங்க. சாரி ஜி மாற்ற தேவையில்லை. ஆப்ஷனில் எல்லாமே ஜி அப்படியே வருது. இன்ட்டு ஜி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆப்ஷனில் ஜி அப்படியே தான் வருது. அதனால ஜி டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. சரியா? ஜி சால்வ் பண்ணனால ஆப்ஷன் மாறும். ஜி இங்கே மாற்றலை. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 0.30. ஸோ 0.2 சம்திங் இன்ட்டு கிராவிட்டின்னு வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அது ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ண தேவையில்லை. 0.2 கண்டுபிடிச்சிட்டாலே 0.2 இன்ட்டு கிராவிட்டின்னு கிடச்சிரும். சரியா? நான் கிராவிட்டி சப்ஸ்டிட் பண்ணி செக் பண்ணிட்டு இருந்தனால கன்ஃபியூஷன். ஸோ ஆப்ஷனை செக் பண்ணுங்க. அது ஜி மாற்றணுமா மாற்ற வேணாமான்னு பாருங்க. இந்த மாதிரி கேஸில் சில நேரத்தில் கிராவிட்டி ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணாமல் அப்படி ஜீனே ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எதையும் மாற்ற தேவையில்லை. அதை நம்ம அப்படியே வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். A 250 ton rectangular coil of length 2.1 cm, width 1.25 cm, carries a current 85 microamps and subjected to magnetic field of strength 0.85 Tesla. Work done for rotating coil by 180 degree against the torque. சால்வ் பண்ணுங்க. என்ன வரும்? நம்ம நிறைய தடவை போட்ட ஃபார்முலா இது. கண்டுபிடிச்சிங்களா எப்படி சால்வ் பண்ணணும்னு? 250 டன் கேபிட்டல் என்ன கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்குலர் காயில் லென்த், ரெக்டாங்குலர் காயில் சொல்லிட்டாங்க, லென்த் கொடுத்துட்டாங்க, விட்த் கொடுத்துருக்காங்க, பிரெத், கேரிஸ் எ கரண்ட் 85 மைக்ரோஆம்ஸ், கரண்ட் ஐ கொடுத்துட்டாங்க, சப்ஜெக்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பி கொடுத்துட்டாங்க, ஒர்க் டன் ரொட்டேட்டிங் காயில். நமக்கு இந்த கேஸுக்கு ஃபார்முலா தெரியும். ஒர்க் டன் ஃபார்முலா என்ன? MB into cos theta 1 minus cos theta 2. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்தா கரெக்டாக டைபோல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பொட்டன்ஷியல் ஒர்க் டன் தான் என்ன பண்ணியிருப்பேன்? P cos theta 1 minus cos theta 2 போட்டிருப்போம். இங்கே மேக்னெட் டைபோலுடைய ஃபார்முலா NIA. NIA நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோடைய ஃபார்முலா கரண்ட் இன்டு ஏரியா. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் NIA B cos 0 டிகிரி minus cos 180. ஸோ அப்போ cos 180 நமக்கு இது 1, இது -1, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 250. ஏன்னா இது இன்னும் ஒரு ஸ்டெப் கூட போட்டுக்கோங்க. இங்கே ஏரியாவுக்கு பதிலாக லென்த் இன்ட்டு பிரெத் ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸ்மால் பி யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது 1 மைனஸ் ஆஃப் -1 மொத்தமாக அது 2 ஆகிடும். ஸோ அப்போ 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 250 டன். கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 85 மைக்ரோஆம்ஸ். 85 into 10 power minus 6 into what is the length into breadth? 2.1 centimeter. அதனால 2.1 into 10 power minus 2. breadth எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 1.25. 1.25 into 10 power minus centimeter மீட்டரா மாற்றணும். into magnetic field 0.85 Tesla.
0.85 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி அப்புறமா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆன்சர் வந்துட்டு 9.1 9.1 மைக்ரோஜூல். சரியா, நியரஸ்டாக வரும், வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது மல்டிப்ளிகேஷன். ஸோ ட்ரை டு டூ யுவர் செல்ஃப். இது அப்புறமா செக் பண்ணி 9.4 தான் வருதா? ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக வரும் 9.48. ஓகே, எனிவே வெரிஃபை பண்ணிக்கோங்க. அது அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் வரும், நியரஸ்டாக. ரைட், லாஸ்ட் கொஸ்டின், 45th question. Tell me, இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? A hydrogen atom is in a state with the energy minus 1.151 electron volt. The Bohr model the angular momentum of the electron in the atom with respect to axis of nucleus h/2π வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த கேஸுக்கு we have to use the formula. nth எனர்ஜி லெவலுடைய ஃபார்முலா En equal to minus 13.6 z² by n square. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் அவங்க கொடுத்துட்டாங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எனர்ஜி கொடுத்துட்டாங்க minus 1.51 electron volt, minus 1.51 electron volt சொல்லி எனர்ஜி கொடுத்துட்டாங்க. minus 13.6 ஹைட்ரஜன் ஆட்டம்னா அட்டாமிக் நம்பர் என்னது 1 by n square. ஸோ இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு n equal to என்னன்னு கிடைக்கும்? 3 கிடைக்கும். இதை ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, n equal to 3 அப்படின்னு கிடைக்கும். ரைட், ஸோ ஆங்குலர் மொமெண்டம் L equal to n h/2π வரும் இல்லையா? இதுல h/2π வேல்யூ क्वेश्चनல கொடுத்துட்டாங்க 1.05 into 10⁻−34. n வந்து 3, n வந்து என்னது 3. ஓகே, n 3, h/2π வந்து 1.05 into 10⁻−34. 1.05 into 10⁻−34 அப்படின்னு கிடைக்கும். The final answer is 3.15 into 10⁻−34. 3.15 into 10⁻−34. That is the last question. Right? புரிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம பார்த்த கொஸ்டின் ரொம்ப லென்த்தி கொஸ்டின் நிறைய. ஏன்னா லென்த்தி கொஸ்டின் நம்ம பார்த்து தான் ஆகணும். கொஸ்டின் பேப்பர் நமக்கு ஈஸியாக வரலாம், மாடரேட்டாக வரலாம், டஃபாகவும் மாடரேட்டாகவும் இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் ஈஸியாக வந்தாலும் சில நேரத்தில் லென்த்தியாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி லென்த்தியாக வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதில் நம்மளால எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டி இருக்கும்? அப்போ எப்படி கொஞ்சம் அப்ரோச் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக, சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். லென்த்தி கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரிலாம் வந்தால் இப்போ இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடணும், இதில் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் இருந்ததுன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ லென்த்தி கொஸ்டினாக வந்தோன்னா 45 சில நேரத்தில் அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். பட் ஒரு கிராஃப்லாம் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருந்தது, சில தியரி கொஸ்டின் ஈஸியாக இருந்தது, அதுக்கப்புறம் சில ரேஷியோ கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் நீங்கள் மொத்தமாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ 45 அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியான கொஸ்டின் பேப்பர் இது கிடையாது. நிறைய புது டைப் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணுன்றது நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக தான் இப்போ மெயினாக பார்த்தது. ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்த்து வச்சுட்டு தான் எக்ஸாமில் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஓகே சடனாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். பர்டிகுலர் அந்த பெண்டுலமில் இப்போ நம்ம பார்த்தது அது ஏற்கனவே படிச்சிருந்தா கூட அது ஸ்ட்ரைக் ஆகாது. சடனாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே அதெல்லாம் ஃபுல்லாக கிளியராகவே பார்த்து வச்சுருந்தோம். சரியா? ரைட். எஸ், திரும்பவும் நான் எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கம்மிங் 13th June 2026 2 to 5 PM ஃப்ரீ ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட்டு நம்ம எல்லா வேதாந்து லேர்னிங் சென்டரில் கனெக்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. யாரும் இந்த கிளாஸை மிஸ் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க, சப்ஜெக்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, எது இதில் வீக்காக இருக்கீங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு
ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அந்த ப்ரீ மாக் டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு அந்த கிளாஸ் ரூம் ஃபீலோட எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அந்த ஃபீலோட எக்ஸாம் எழுதினாங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டு ப்ளஸ் ஒரு ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்போது இன்னும் நம்ம எங்கே டியூன் பண்ணிக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் இட். எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய சென்டர் இருக்குது இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், முகப்பேர், சொக்கிக்குளம், காலவாசல், இதெல்லாமே சென்னை. அதுக்கப்புறம் மதுரை ரீஜியன், அழகர் கோயில், தில்லை நகர், கேகே நகர், திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி அண்டு ஹொசூர். ஸோ இந்த எந்த ஹப் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்குதோ நீங்கள் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்குவாங்க. சரியா? அதனால் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ நம்மளுடைய லைவ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த லைவுக்கு கீழே இப்போ தான் நம்ம லைவ் போயிட்டுருக்கு கரெக்டாக. ஸோ அந்த லைவ் வீடியோக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்கும். தமிழ்நாடு ரிஜிஸ்டர், தமிழ்நாடு பிக்கெஸ்ட் ரீநீட் மாக் டெஸ்ட் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? ரைட். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்த சென்டர் உங்களுக்கு வேணுமோ அந்த சென்டரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், டெஸ்ட்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. டெஸ்ட்டு தான் உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். இன்னும் என்ன படிக்கணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தெரியும். இன்னும் நம்ம எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறோம், இன்னும் என்ன மாதிரி விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்கு அது ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா இருக்கிற ரிமைனிங் இருக்க அந்த ஃபியூ டேஸை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்றதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த டெஸ்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க எப்படி அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் நீட் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ நாங்கள் நடத்தும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணால் தான் யூ கெட் அன் ஐடியா. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் நம்மளுடைய ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் போயிட்டு இருக்கு. ஜாயின் ஃப்ரீ ரீநீட் 2026 கிராஷ் கோர்ஸ். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக 0 காஸ்ட். இது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட எல்லா வீடியோஸும் இதில் இருக்கும். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு, 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு எவ்ரிடே 2 o'clock நம்ம டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் டெஸ்ட் தான். கம்ப்ளீட் சிலபஸோடைய டெஸ்ட்டு. ரொம்ப குவாலிட்டியான கொஷின்ஸ் எல்லாமே இந்த கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டெஸ்ட்டையும் எவ்ரிடே டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். மார்க் டெஸ்ட்டு உங்களுடைய ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆஃப்லைன் சென்டரில் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே டெஸ்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்கள் சப்ஜெக்ட் டச்சில் இருக்கும், எதுவுமே மறக்காமல் இருக்கும். ஸோ அதனால் என்னென்ன அட்டம் பண்ணியிருக்கீங்க, எது மிஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லா அப்டேட்டுமே இதில் கிளியராக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் இங்கே நம்மளுடைய ஏஐக்கு நீங்கள் என்ன டவுட் பண்ணாலும் கேட்டுக்கலாம். உங்களுடைய எல்லா டவுட்டுக்கும் அது ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை கேட்டிங்கன்னா அது எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ஆன்சரை உங்களுக்கு கொடுத்துரும். சரியா? சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ரைட். ஸோ அடுத்தது இன்னொரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ப்ராபப்ளி நாளைக்கு பார்க்கலாம் என்ன அடுத்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த கொஸ்டின்ஸோடைய பிடிஎஃப் கிடைக்கும். செஷன் முடிஞ்சது அதை சேவ் பண்ணிவிடுவேன், உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். அதை அவங்க நான் ஷேர் பண்ணிவிடுவேன், அவங்க உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. எதில் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இன்றைக்கி அப்டேட் பண்ண சொல்லிடுறேன். சரியா? ஸோ எல்லா செஷனுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா திரும்ப அப்லோட் பண்ணிடுவாங்க. இல்லைனா நான் செக் பண்ணிவிட்டு கூட ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா அதை ஷேர் பண்ண சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா செஷன் பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம். சம்டைம்ஸ் ஏதாவது ஒர்க்கு அதிகமாக இருக்கும்போது மறந்துட்டாங்கன்னா அப்லோட் பண்ண மறந்துடுவாங்க. ரிமைண்ட் பண்ண டக்குன்னு அனுப்பிடுவாங்க. சரியா? மோஸ்ட்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால் இதனுடைய பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸோடைய ஒர்க் அவுட். சரியா? இது மொத்தமாக என்னுடைய எஃபர்ட்டு, நான் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ் தான். இது எல்லாமே நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸில் இருந்ததில் அதில் எது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஃபெமிலியர், எது அன்ஃபெமிலியர், வேறு எப்படியெல்லாம் கேட்கலாம், வேறு எப்படியெல்லாம் கேட்டால் எப்படி யோசிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே புரியணும். வித்தியாசமான கொஷின்ஸும் தெரியணும். என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். பர்டிகுலராக இந்த டைப் ஆஃப் கொஷின்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். கொஷின் பேப்பர் வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்காக இந்த எக்ஸாம் ரீநீட் நல்லா பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய மாடல் கொஷின்ஸ் புதுசாகவும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அதனால் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. கிளியராக ஃபோக்கஸ்டாக இருங்க. அது இருந்தாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப போட்டு ஓவர் திங்கிங் வேணாம்.
கரெக்டாக சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்குதா, கான்சன்ட்ரேஷன் நம்மளால் அந்த கொஷின், டேட்டா, எலிமினேஷன், ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக கவனிக்க முடியுதா, இதை நீங்கள் நோட் பண்ணிங்கனாலே என்ன பண்ண முடியும், அந்த ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண முடியும். நமக்கு நிறைய பிரச்சனையே ஃபோக்கஸ் ப்ராப்பராக இல்லாதனால தான் கரெக்டாக தெரிஞ்சுமே எல்லாம் படிச்சும் போயுமே ஆன்சர் வராமல் போகிறதுக்கான காரணம் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன் 100% இருக்கு இல்லாமல் போச்சுன்னா சால்வ் பண்ணும்போது. ஸோ ஏன்னா 3 ஹவர்ஸுக்கும் நமக்கு அட்டென்ஷன் இருக்கணும் எக்ஸாம் எழுதும்போது. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் வரைக்கும் அதே எனர்ஜி, அதே ஃபோக்கஸ், ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் யூ கேன் கிராக் த எக்ஸாம். எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக பண்ண முடியும், அப்புறம் டைம் சேவ் பண்ண முடியும். இது எல்லாமே ஃபோக்கஸை பேஸ் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஓகே, எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பை.